Hello, mic check 1 2 3. Good evening everyone. So எல்லாருக்கும் நான் பேசுறது கேக்குதா? Yes. எல்லாருக்கும் என்னோட ஆடியோ அண்ட் வீடியோ எல்லாமே கரெக்டாக இருக்கா? அதை ஃபர்ஸ்ட் சொல்லிடுங்க பார்க்கலாம். ஏன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு சாப்டர் பார்க்க போகிறோம். ஸோ வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே நம்ம இந்த போர்ஷன்ஸை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஏன்னா நம்மளுக்கு புக்லேயும் வந்து நிறைய போர்ஷன்ஸ் இருக்குது. ஃபாலோயிங் நம்ம வந்து நிறைய பிவிக்யூஸை வேறு சால்வ் பண்ணணும் இல்லையா? ஸோ அதனால் அண்ட் நிறைய பேருக்கு இந்த சாப்டர் பொறுத்த வரைக்கும் நிறையா டவுட்ஸ் இருக்கலாம். ஸோ அது எல்லாத்தையுமே இப்போ நம்ம பார்த்துட போகிறோம். ஸோ என்சிஆர்டி லைன் பை லைன் படிக்கிறது மூலிமா உங்களுக்கு எதுவுமே வந்து இனிமேல் புதுசாக போய் படிக்கிற மாதிரி இருக்காது. ஏற்கனவே படித்த கான்செப்ட்ஸை நிறைய பிவைக்யூஸில் அப்ளை பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இதுக்கு மேலே நீங்கள் போய் ஜஸ்ட் பிவைக்யூஸை சால்வ் பண்ணால் மட்டுமே போதும். சரியா? குட் ஈவினிங் எவ்ரிவன். ஓகேடா. ஸோ என்னோட ஆடியோ அண்ட் வீடியோ எல்லாமே கிளியர் அப்படின்னா நம்ம வந்து செஷனுக்குள்ளே போயிடலாம். ஓகேவா? ஸோ இந்த பிரின்சிபல்ஸ் அண்ட் இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் வேரியேஷனில் எதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் அண்ட் வெயிட்டேஜ் என்ன அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுப்போம். ஸோ மினிமம் 5 கொஷின்ஸ், மேக்ஸிமம் 6 கொஷின்ஸ் நம்ம இந்த சாப்டர்லேருந்து மட்டுமே எதிர்பார்க்கலாம். அப்போது ஒரு கொஷனுக்கு 4 மார்க் அப்படின்னு போட்டிங்கன்னா ஒரு 20 மார்க்ஸ்லேருந்து 24 மார்க்ஸ் வரைக்கும் இந்த ஒரு சாப்டர்லேருந்து நம்மளுக்கு வந்து கொஷின்ஸ் வரப்போகுது. அதுவும் என்னென்ன சாப்டர்லேருந்து வரப்போகுது அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். கோடாமினன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது பிளட் குரூப்பிங் பற்றி படிப்போம் இல்லையா? அது ரிலேட்டடான கான்செப்ட் தான் கோடாமினன்ஸ். அதை பேஸ் பண்ணி கொஷின்ஸ் வரலாம். இன்கம்ப்ளீட் டாமினன்ஸை பேஸ் பண்ணி கொஷின்ஸ் வரலாம். தட் இஸ் மிராபிலஸோட எக்ஸாம்பிள் வச்சு நம்ம படிப்போம். தென் குரோமோசோமல் டிஸார்டர்ஸ், டர்னர் சிண்ட்ரோம், டவுன் சிண்ட்ரோம், கிளைன்ஃபெல்டர் சிண்ட்ரோம், இந்த மாதிரி கொஷின்ஸை வச்சு உங்களுக்கு இந்த மாதிரி கான்செப்ட்ஸை வச்சு கொஷின்ஸ் வந்து கேட்கலாம். தென் மெண்டலியன் கிராஸ் அண்ட் லாஸ் பற்றி, ஸோ மெண்டலோட மோனோஹைப்ரிட் கிராஸ் அண்ட் டைஹைப்ரிட் கிராஸ் பேஸ் பண்ணி கொஷின்ஸ் வரலாம். தட் இஸ் கோயிங் டு பி வெரி சிம்பிள். ரொம்ப டஃப்பாலாம் இருக்க போகிறதே கிடையாது. ஏன்னா நம்ம வந்து பல வருஷமாக படிச்சுட்டு இருக்க ஒரு கான்செப்ட் இது இல்லையா? அதை தாண்டி மெண்டல்ஸ் லா அப்படின்னு சொல்லி ஒரு 3 லாஸ் கொடுத்துருக்காரா? லா ஆஃப் டாமினன்ஸ், லா ஆஃப் செக்ரிகேஷன், லா ஆஃப் இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட் அப்படின்னு செய்த எல்லாத்த பற்றியுமே வந்து பேஸ் பண்ணி கொஷின்ஸ் வரலாம். ஸோ இது ஒரு சின்ன ரேரான கொஷின் தான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதை தாண்டி ப்ராப்ளம்ஸ் பேஸ் பண்ண கொஷின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீகாம்பினேஷன் ஃப்ரீக்வன்சி பேஸ் பண்ணி கொஷின்ஸ் வரலாம். ஸோ ஒரு குரோமோசோமில் வந்து ஜீனோட லோக்கஸ் ஃப்ரீக்வன்சி ஒன்று கொடுத்துருவாங்க, டாமினன்ட் கொடுத்துருவாங்க, இல்லை ரெசசிவ் ஜீனோட ஃப்ரீக்வன்சி கொடுத்துருவாங்க. அதை பேஸ் பண்ணி நம்ம அந்த டோட்டல் ஃப்ரீக்வன்சியும் கண்டுபிடிக்கணும். ஹோமோசைக்கஸ் டாமினன்ட்டுக்கு எவ்வளோ இருக்கும், ஹோமோசைக்கஸ் ரெசசிவ்க்கு எவ்வளோ இருக்கும், ஹெட்டரோசைக்கஸ் கண்டிஷனுக்கு எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம கண்டுபிடிக்கணும். தென் பிளட் குரூப்பிங் பேஸ் பண்ணி, தட் இஸ் கோடாமினன்ஸ் இல்லையா? ஸோ இதையெல்லாம் தான் நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸாக இந்த சாப்டரில் நம்ம ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்க வேண்டிய டாபிக்ஸ். சரியா? ஓகேப்பா. ஹாய் விகாஸ். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இனிமேல் தான் நம்ம கான்செப்டே வந்து ஆரம்பிக்க போகிறோம். அதனால வந்து ஆரம்பிக்கலாமா? எஸ், ஆமாடா. ஆஃப்டர் அ வெரி லாங் டைம் ஈவினிங் வந்து நம்ம லைவ் வந்திருக்கோம். ஏன்னா நேற்று எடுக்க வேண்டிய லைவ் இது, நேற்று என்னால் எடுக்க முடியல. ஸோ அதனால இன்றைக்கி வந்து போஸ்ட்போன் பண்ணி, சரி சண்டே தானே எல்லோரும் ஈவினிங் தான் தூங்கி எந்திரிச்சு ஃப்ரெஷ்ஷாக இருப்பீங்கன்னு சொல்லி இன்றைக்கி நம்ம ஈவினிங் லைவ் வந்து வந்திருக்கோம். சரியா? ஏன்னா எப்போவுமே ஒரே டைமிங் போனால் உங்களுக்கும் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டே இருக்காது இல்லையா? ஸோ கொஞ்சம் வந்து மாற்றி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இன்றைக்கி ஈவினிங் வந்திருக்கேன். குட் ஈவினிங் தேஜா. எஸ், இப்போ வந்து நம்ம பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் வேரியேஷன் பார்த்துடலாம். ஸோ இப்போது இன்ஹெரிட்டன்ஸ்னால் என்ன, வேரியேஷன்னா என்ன, அதை ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ வாட் இஸ் இன்ஹெரிட்டன்ஸ்பா? நம்ம சொந்தக்காரங்களில் நிறைய பேர் நம்மளை பார்த்து சொல்கிற ஒரு விஷயந்தான். உன்னோட ஹேர் அம்மா மாதிரியே இருக்குது, நீ வந்து பார்க்குறதுக்கு உங்கள் அப்பா மாதிரியே இருக்கு, அப்பியரன்ஸ் பார்க்குறதுக்கு உங்கள் அம்மா மாதிரியே இருக்கு அப்படின்லாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் எதனால் நடக்குது? பேரண்ட்ஸோட ஏதோ ஒரு ஜீன் நம்மளுக்கும் கடந்து வந்திருக்கு இல்லையா? இதை தான் இன்ஹெரிட்டன்ஸ்னு சொல்லுவோம். சரியா? நீட் மார்க் டெஸ்ட் எழுதியே 5:30 ஆகிடுச்சா? சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த லெசன் முடிச்சதுக்கப்புறமா நம்ம போய் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். ஓகேவா? ஏன்னா லாஸ்ட் அண்ட் ஃபைனல் வீக்கில் இருக்கும். அடுத்த வாரம் இந்நேரம் உங்களுக்கு நீட் எக்ஸாமே முடிஞ்சிருக்கும். இதுக்கு மேலே நீங்கள் எவ்வளோ வேணாலும் தூங்கலாம். பட் இந்த ஒரு 1 வீக் கொஞ்சம் வந்து அந்த தூக்கத்தெல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு படிக்க ஆரம்பிக்கலாம். சரியா? குட் ஈவினிங் கவிதா. எஸ், ஸோ ஐ வாஸ் டாக்கிங் அபவுட் இன்ஹெரிட்டன்ஸ் இல்லையா? அப்பா அம்மாவோட ஏதோ ஒரு கேரக்டர்ஸ் நம்மளுக்கு பாஸ் ஆன் ஆயிருக்கு அப்படின்னா அவங்க கிட்ட இருந்து ஜீன்ஸ் நம்மளுக்கு கடந்து வந்திருக்குன்னு அர்த்தம். ஸோ இதனால தான் வந்து நம்மளுக்கு அதே கேரக்டர்ஸை நம்மளோட பாடியிலையும் பார்க்க முடியுது. ஸோ இந்த பாசிங் ஆஃப் கேரக்டர்ஸ் ஃப்ரம் ஒன் ஜெனரேஷன் டு த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன்,
இதை தான் என்ன சொல்லுவோம், இன்ஹெரிட்டன்ஸ்னு சொல்லுவோம். அம்மா அப்பா அப்படிங்கிறவங்க ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன், அவங்கள கம்பேர் பண்ணும்போது அவங்களுக்கு அடுத்த வந்த ஜென்ரேஷனாக நம்ம தான் இருக்க போகிறோம். அப்போ நம்ம வந்து செகண்ட் ஜென்ரேஷனாக இருப்போம். இந்த மாதிரி ஒரு ஜென்ரேஷன்லேருந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு ஒரு சில ஜீன்ஸ் கேரி ஃபார்வர்ட் ஆகுது. இதை தான் இன்ஹெரிட்டன்ஸ்னு சொல்லுவோம். சரியா? இப்போ அடுத்து வேரியேஷன்னா என்ன, யாராவது சொல்ல முடியுமா? வேரியேஷன் அப்படின்னா என்ன? எஸ் பசங்களா? வாட் இஸ் வேரியேஷன்? உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்க சொல்லலாம்ப்பா. வாட் இஸ் வேரியேஷன்? குட் ஈவினிங் அக்ஷயா. மே 6th சொல்லி முடிஞ்சு. ஏண்டா, ஏன் அப்படி? வேரியேஷன்ஸ் அப்படின்னா என்னப்பா? ஃப்ரம் பேரண்ட் டு ஆஃப்ஸ்பிரிங்? இல்லை இன்னும் எக்ஸாக்டான வேர்ட்ஸ் எனக்கு தேவைப்படுது. எக்ஸாக்டான வேர்ட்ஸ் சொல்ல முடியுமா? டிஃப்ரென்ஸ் இன் கேரக்டர்ஸ். வெரி குட் ஜனனி. ஸோ இப்போது அப்பா அம்மா கிட்டேருந்து ஒரு சில கேரக்டர்ஸ் நம்மளுக்கு வரும்போது அந்த ஜீன்ஸில் கொஞ்சம் சேஞ்சஸ் நடந்திருக்கலாம். அதனால நம்ம அப்படியே அம்மா மாதிரி இருக்க மாட்டோம், அப்படியே எக்ஸாக்ட் அப்பா மாதிரியே இருக்க மாட்டோம். கொஞ்சம் சேஞ்சஸ் நடந்திருக்கும் இல்லையா? இதை தான் என்ன சொல்லுவோம்? வேரியேஷன்னு சொல்லுவோம். சரியா? ஓகேப்பா. ஸோ இஸ் இட் May 6th or May 9th? கன்ஃபார்மாக சொல்லி பார்க்கலாம். May 9th. ஓகே சரிப்பா. அது பரவாயில்ல, 8ஆம் தேதியிலேருந்து வருத்தப்பட்டுக்கலாம். சரியா? ஸோ 4 அன்னைக்கு எக்ஸாம் முடிச்சேன்னா 5, 6, 7லாம் கொஞ்சம் ரெஸ்ட் விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம பிரெயினுக்கு 8ஆம் தேதியிலேருந்து ஒரு ப்ரெஷரை கொடுப்போம். சரியா? என்னதான் இருந்தாலும் நீ எழுதின ரிசல்ட் தான் வரப்போகுது. ஸோ உன்னோட பப்ளிக் எக்ஸாமில் என்ன எழுதியிருக்கியோ அதுதான் உனக்கு May 9th ரிசல்ட்டாக வரப்போகுது. ஸோ இதுக்காக நீ May 6th கவலைப்பட்டு உட்கார்ந்தா ஏதாவது மாறப்போகுதா? கிடையாது. May 8th தான் மாறப்போகுதா? கிடையாது. ஒன்றுமே இதுக்கு மேலே நம்ம கையில் கிடையாது. நீ பண்ண வேண்டியது எல்லாமே ஏற்கனவே பண்ணி முடிச்சிட்ட, அதுவும் பப்ளிக் எக்ஸாமில். இதுக்கு மேலே நம்ம கையில் ஒன்றுமே கிடையாது. ஸோ ஜஸ்ட்டு வர்ற ரிசல்ட்டு எப்படி இருந்தாலும் அதை அக்செப்ட் பண்ணிட்டு, ஓகே, சில பேருக்கு அக்செப்ட் பண்ண முடியாமல் இருக்கலாம், நம்ம எதிர்பார்த்தது வேற, வந்த மார்க் வேறையாக இருக்கலாம், அதெல்லாம் வந்து டிசப்பாயின்மெண்ட் இருக்க தான் செய்யும். பட் அதுலேயே ரொம்ப உட்கார்ந்துட்டு இருக்காம நெக்ஸ்ட் என்ன அப்படிங்கிற கேள்விக்கான பதிலை தேட ஆரம்பிங்க. சரியா? ஏன்னா ஸோ நெக்ஸ்ட் என்ன காலேஜ் போகணுங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணி உடனே அதை செயல்படுத்தினா மட்டும்தான் உனக்கு சீட்டு கிடைக்கும். ஏன்னா ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடியே நிறைய பேர் இப்போலாம் டொனேஷன் கட்டி சீட்லாம் வாங்கியிருப்பீங்க. அப்படி யாராவது இருக்கீங்களா? எஸ். ஸோ இந்த டைம் வந்து ரொம்ப ரொம்ப க்ரூஷியல். ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறமா கண்டிப்பாக உனக்கு சீட்டே இருக்காது. ரிசல்ட் டேவே உங்களுக்கு வந்து அட்மிஷன்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிடுவாங்க நிறைய காலேஜஸில். அதுக்கு மேலே உனக்கு வந்து அட்மிஷன்ஸ் கிடைக்காது. ஸோ ரொம்ப டிசப்பாயின்மெண்ட்லேயே உட்காராம நெக்ஸ்ட்டு என்ன அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி ஒர்க் பண்ண ஆரம்பிங்க. சரியா? இப்போ ஏதாவது காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதுறீங்க அப்படின்னா, சரி ரிசல்ட் தான் இப்படி வந்துருச்சு, காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸ் அது நல்லா எழுதுவோம் அப்படிங்கிற மைண்ட் செட்டோட அதுக்கு ஏற்ற மாதிரி ஹார்ட் ஒர்க் போட ட்ரை பண்ணுங்க. சரியா? ஸோ இப்போ இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் வேரியேஷன்னா என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வீல் ஸ்டார்ட் வித் மெண்டல்ஸ் லா ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் பார்க்கலாமா? ஸோ இப்போது நம்ம எல்லாருக்குமே தெரியும், மெண்டல் 7 pairs of contrasting characters அவரோட எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காக கன்சிடர் பண்ணிக்கிட்டாரு. அண்ட் என்ன பிளான்ட்ல அவரோட எக்ஸ்பெரிமெண்ட்டை கேரி அவுட் பண்ணாரு? பீ பிளான்ட், பட்டாணி பிளான்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதோட பைனாமியல் நேம் இஸ் பைசம் சட்டைவம் இல்லையா? அதில் 7 கான்ட்ராஸ்டிங் கேரக்டர்ஸ் இருந்தது. என்னென்ன கேரக்டர்ஸ்? சீட் ஷேப் ரவுண்டாக இருந்தால் அதை டாமினன்ட் கேரக்டர்னு சொல்லுவோம். கொஞ்சம் சுருங்கலாக இருந்தால் அதை வந்து ரெசசிவ் கேரக்டர்னு சொல்லுவோம். ஸோ டாமினன்ட் ரெசசிவ் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இல்லையா? டாமினன்ட் அப்படின்னா அந்த ஒரு கேரக்டர் இருந்தால் கண்டிப்பாக அதுதான் எக்ஸ்பிரஸ் ஆகும், அதுதான் டாமினன்ட் கேரக்டர். ரெசசிவ் அப்படிங்கிறது என்னன்னா, இப்போ நம்ம கேங்லேயே ஒரு பையன் இல்லை ஒரு பொண்ணு இருப்பாங்க, வெளியில் போனால் பேசுறதுக்கு ரொம்பவே கூச்சப்படுவாங்க. ஸோ அப்போ அவங்களோட விருப்பங்கள் என்ன, அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு, என்ன பிடிக்கல, என்ன வேணுங்கிறதெல்லாம் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்கும். அவங்களா சொல்ல மாட்டாங்க, எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கிறது தான் இந்த ரெசசிவ் கேரக்டர். அவங்களையே எக்ஸ்பிரஸ் பண்ணிக்க மாட்டாங்க. சரியா? இப்போ நம்ம பேசுகிற ஒரு ஆளாக இருக்கும்போது அவங்க கிட்ட என்ன வேணும் என்ன வேணான்னு கேட்டு இன்னொருத்தர்கிட்ட நம்மளால சொல்ல முடியும். இப்போ அப்படிப்பட்ட பர்சன்ஸ், வெளியே பேசுறதுக்கே வந்து ஷையாக ஃபீல் பண்ணுற பர்சன்ஸ் கூட
பேசுகிற யாருமே இல்லை. ஸோ போகிற 4 பேருமே ஒரே மாதிரி ஷையாக தான் ஃபீல் பண்ணுறாங்கன்னா என்ன பண்ணணும், அவங்க பேசி தானே ஆகணும். அந்த மாதிரி தான் இப்போ ஒரே ஒரு ரெசசிவ் கேரக்டர் ஒரு டாமினன்ட் கேரக்டர் இருக்கும் போது ரெசசிவ் கேரக்டர் எக்ஸ்பிரஸ் ஆகாது, டாமினன்ட் கேரக்டர் தான் எக்ஸ்பிரஸ் ஆகும். இப்போ இதுவே அந்த இடத்துல 2 ரெசசிவ் கேரக்டர் இருக்குன்னா கண்டிப்பாக வேறு வழியே இல்லாமல் அது எக்ஸ்பிரஸ் ஆகி தான் ஆகணும். ஸோ இதுதான் டாமினன்ட்டுக்கும் ரெசசிவ்க்கும் இருக்க வித்தியாசம். புரிஞ்சுதா? ஸோ குட்டி டிராகன் உங்களோட ஐடி வந்து இப்போ பிளாக் ஆகுது. ஸ்பேம் பண்ணிங்கன்னா உங்களோட ஐடி பிளாக் ஆயிரும். இது நம்ம சேனலோட புது ரூல்லாம் கிடையாது, பழைய ரூல் தான். ஓகே சரிப்பா. ஸோ இப்போ அந்த மாதிரி பார்க்கும்போது எதெல்லாம் டாமினன்ட் கேரக்டர் எதெல்லாம் ரெசசிவ் கேரக்டர் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன கேரக்டர்ஸ் வந்து கன்சிடர் பண்ணாங்க, சீட் ஷேப், சீட் கலர், ஃப்ளவர் கலர், பாட் ஷேப், பாட் கலர், ஃப்ளவர் பொசிஷன் அண்ட் ஸ்டெம்மோட ஹைட், இதையெல்லாம் தான் கன்சிடர் பண்ணாங்க. இப்போ இது எல்லாமே உனக்கு தெரியும். பாடுனா என்ன அப்படிங்கிறது மட்டும் தெரியாது இல்லையா? இப்போ பட்டாணி எல்லாம் நம்ம வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி செடியில் அது எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா அவரைக்காய் இருக்கு இல்லையா, அவரைக்காய்க்குள்ளே வந்து அவரை கொட்டையெல்லாம் இருக்கும். அந்த மாதிரி தான் பட்டாணியும் வந்து ஒரு என்க்ளோஷனுக்குள்ளே தான் இருக்கும். ஸோ அந்த ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு இருக்கு இல்லையா அந்த பட்டாணியை, அதை தான் வந்து பாடுன்னு சொல்லுவோம். சரியா? ஓகே. ஸோ இப்போ மெண்டல்ஸ் லா ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ மெண்டல் அப்படிங்கிறது யார்? 𝑔𝐻𝐻𝐿 மெண்டல் தான் வந்து ஃபாதர் ஆஃப் ஜெனெட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பேசிக்கலி ஹி வாஸ் அ மேத்தமெட்டிஷியன்பா. சரியா? அவர் மேத்ஸில் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருந்தார். ஸோ அந்த மேத்தமெட்டிக்ஸ் ஸ்கில்ஸ் எல்லாம் கொண்டு வந்து பயாலஜியில் அப்ளை பண்ணார். ஸோ அப்படி தான் அவருக்கு மோனோஹைப்ரிட் கிராஸ் அண்ட் டைஹைப்ரிட் கிராஸ் எல்லாம் வந்து எக்ஸ்பெரிமெண்ட்டாக பண்ணும்போது ரிசல்ட் வந்தது எல்லாமே அவருக்கு சாதகமாக வந்திருக்கு. இதே இடத்துல வேறு யாராவது இருந்திருந்தாங்க அப்படின்னா அந்த மேத்தமெட்டிக்ஸ் ஆஸ்பெக்டை வந்து அவங்க யோசிச்சிருக்க மாட்டாங்க. ஹி வாஸ் த ஃபர்ஸ்ட் பர்சன் to incorporate mathematics skill into the biology. So basically வந்து பயாலஜினா நிறைய பேருக்கு மேத்ஸ் பிடிக்காது இல்லையா? ஸோ இப்போ நான் சொல்லலை, நிறைய பேர் பயோமேத்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இருப்பீங்க, மேத்ஸ் எடுத்தால் தான் வந்து நிறைய கோர்சஸ் சேர முடியுங்கிறதுக்காக எடுத்திருப்பீங்க. இப்போ இதுவே இந்த ஸ்கூல் முடிச்சு காலேஜ் போகிற நிறைய பசங்க இருக்காங்க இல்லையா, ஸ்கூலில் என்ன தான் பயோமேத்ஸ் எடுத்திருந்தாலும் காலேஜில் போயிட்டு எனக்கு மேத்ஸே வேணாம்ப்பா, நான் ஒரு ஆர்ட்ஸ் கோர்ஸ் போகிறேன், பயாலஜி சைட் போயிடுறேன், ஸோ தட் எனக்கு மேத்ஸ் வராது அப்படின்னு யோசிக்கிறவங்க நிறைய பேர் இருந்தாங்க. ஏன் நீட்டுக்கே நம்ம படிக்கிறோம்னா நம்மளுக்கு மேத்ஸ் வந்து வேணாம் இல்லையா? ஸோ அந்த ரீசனுக்காக கூட நிறைய பேர் வந்து நீட் சைடு வந்திருக்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்து பயாலஜி பிடிச்ச எல்லாருக்குமே மேத்ஸுங்கிறது எல்லாருக்குமே பிடிக்காது, ரொம்ப ஃபியூ பீப்புளுக்கு தான் பிடிக்கும். ஸோ அப்படி இருந்த சயின்டிஸ்ட் இருந்த காலத்தில் வந்து மெண்டல் தான் ஃபர்ஸ்ட் இந்த மேத்தமெட்டிக்ஸும் பயாலஜியும் வந்து கம்பைன் பண்ண ஒரு பர்சன். சரியா? ஸோ இந்த இயர் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு வருஷம் நீட் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க 1856 to 1863. ஸோ இதை வந்து நான் உங்களுக்கு மார்க் பண்ணிடுறேன். சரியா? இது 1 இயர் நீட் எக்ஸாமில் கொஷினாக கேட்டிருக்காங்க. ஸோ நல்லா பார்த்துக்கோ. மேத்ஸ் வேணாம் அதனால தான் நீட் எடுத்தீங்களா, நிறைய கேசஸ் இப்படி இருக்கும் போலயே. சரிப்பா. ஸோ இது கிளியரா? இப்போ இந்த மெண்டல் வந்து நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் கண்டக்ட் பண்ணும்போது என்ன பண்ணாங்க, நிறைய இன்ஹெரிட்டன்ஸ் பேட்டர்ன் வந்து பார்த்தாரு. ஸோ பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து ஆஃப் ஸ்ப்ரிங்க்கு ஒரு சில கேரக்டர்ஸ் வந்து எப்படியெல்லாம் மாறி வந்திருக்கு அப்படிங்கிற பேட்டர்னை வந்து பார்த்தாரு. அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸையும் மேத்தமெட்டிக்ஸ் லாஜிக்கையும் வந்து பயாலஜிக்குள்ளே அப்ளை பண்ணி இந்த ப்ராப்ளம்ஸ்க்கான சொல்யூஷனை கண்டுபிடிச்சாரு. ஸோ இவர் வந்து என்ன பண்ணாரு, சாம்பிள்ஸை பெருசாக எடுத்துக்கிட்டாரு. ஒரு செடி 2 பிளான்ட்டை மட்டுமே வச்சு இவர் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலை. இவரோட கார்டன் ஃபுல்லாகவே பட்டாணி செடியை போட்டு அதுக்குள்ளே தான் மனுஷன் வாழ்ந்திருக்காரு. இது ஃபுல்லாக நிறைய சாம்பிள்ஸ் எடுத்து தான் எக்ஸ்பெரிமெண்ட்ஸோட ரிசல்ட்ஸ் எல்லாம் நம்ம கொடுக்க முடியும். ஜஸ்ட் ஒரு பிளான்ட் 2 பிளான்ட்டை வச்சு உன்னால ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை ப்ரூவ் பண்ண முடியாது. ஸோ இவரை லார்ஜ் சாம்பிளை எடுத்துக்கிட்டாரு. ஸோ தட் நிறைய டேட்டா உங்களுக்கு கிடைக்கும். அந்த டேட்டா வந்து நம்பக்கூடிய மாதிரி இருக்கும். கிரெடிபிலிட்டி அப்படின்னா என்னன்னா, ஏதோ ஒரு பிளான்ட் 2 பிளான்ட் வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும் போதும் நீ ஏதோ ஒன்று கண்டுபிடிப்ப, ஆனால் அது எந்த அளவுக்கு உண்மையாக இருக்குங்கிறது தெரியாது. இந்த மாதிரி லார்ஜ் சாம்பிள்ஸ் எடுக்கும் போது ஓகே இதை நம்பலாம் அப்படிங்கிற ஒரு தைரியம் நம்மளுக்கு வரும். சரியா? ஓகே. ஸோ இப்போ இவர் என்ன பண்ணுறாரு, இந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணி தான் நிறைய விஷயத்த ப்ரூவ் பண்ணுறாரு. கிளியர்? எஸ். ஸோ பசங்களா யாரெல்லாம் நம்ம லைவ் செஷனை இன்னும் லைக் பண்ணாமல் இருக்கீங்க, எல்லாருமே லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க பார்க்கலாம். எஸ், எவ்ரி ஒன் ஸ்மாஷ் த லைக் பட்டன்.
ஸோ மூவிங் ஃபார்வர்ட் நம்ம இந்த சாப்டரோட எல்லாத்தையுமே நம்ம பார்த்துட போகிறோம், ப்ளஸ் பிவைக்யூஸும் சால்வ் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கப்புறமா நீ போய் என்சிஆர்டி லைன் பை லைன் படிக்கணும், இல்லை இந்த சாப்டரை வந்து படிக்கணுங்கிற அவசியமே இருக்காது. நிறைய பிவைக்யூஸும் சால்வ் பண்ணுங்கள், அதுவே போதும். ப்ரொவைடட் தட் இந்த லைவ் செஷனில் லாஸ்ட் வரைக்கும் கண்டிப்பாக அட்டென்ட் பண்ணணும். நான் பொறுமையாக எல்லாத்தையுமே சொல்லிக் கொடுக்குறேன், சரியா? ஸோ இந்த லைவ் செஷனை ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் அட்டென்ட் பண்ணியிருக்கேன்னா இதுக்கு மேலே போய் இந்த கான்செப்டை படிக்கவே வேணாம், என்சிஆர்டி புக்கை தொடவே வேணாம். ஏன்னா இந்த என்சிஆர்டி புக்கை வச்சு தான் நான் உனக்கு டீச்சே பண்ணுறேன். ஸோ நீ பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் பிவைக்யூஸை சால்வ் பண்ணணும். நம்ம இங்கே படித்த கான்செப்டை அங்கே போய் அப்ளை பண்ணு, அதுவே போதும், சரியா? நிறைய பிவைக்யூஸை சால்வ் பண்ணும்போது சின்ன சின்ன விஷயங்கள் நீங்கள் புதுசாக கற்றுப்பீங்க. ஸோ அதை மட்டும் நம்ம இதுக்கு மேலே பண்ணால் போதும், சரியா? ஓகே. ஸோ இப்போ வந்து மெண்டல் என்ன பண்ணுறாரு, 2 டைப்ஸ் ஆஃப் பிளான்ஸ் வந்து எடுக்கிறாரு. ஸோ ஒன்று ஃபுல்லாகவே வந்து டாமினன்ட் கேரக்டர் இருக்க மாதிரி, இன்னொரு செட் ஆஃப் பிளான்ஸ் ஃபுல்லாகவே ரெசசிவ் கேரக்டர் இருக்க மாதிரி. ஸோ அவர் எவ்வளோ கேரக்டர்ஸை கன்சிடர் பண்ணார், 7 கான்ட்ராஸ்டிங் கேரக்டர்ஸை கன்சிடர் பண்ணார். அப்போ மொத்தமாக எவ்வளோ பிளான்ஸ் இருந்திருக்கும், 7 கேரக்டர்ஸ். அந்த 7 கேரக்டர்ஸ்லையுமே ஒரு டாமினன்ட் பிளான்ட், ஒரு ரெசசிவ் பிளான்ட் அப்படி எடுத்தார். அப்போது 7 into 2 செட்ஸ் ஆஃப் பிளான்ட் அப்படின்னு போட்டால் மொத்தமாக 14 ட்ரூ ப்ரீடிங் ட்ரீ பிளான்ஸை அவர் கன்சிடர் பண்ணார். இது ஒரு நீட் கொஸ்டின், சரியா? ஸோ எவ்வளோ பிளான்ஸ் அவர் வந்து கன்சிடர் பண்ணார், 14 பிளான்ஸ் எடுத்துக்கிட்டாரு. அந்த 14 பிளான்ஸும் எதை பேஸ் பண்ணியிருந்தது, 7 பிளான்ஸ் ஃபுல்லாகவே டாமினன்ட் கேரக்டர்ஸாக இருந்தது, அதர் 7 பிளான்ஸ் வந்து ஃபுல்லாகவே ரெசசிவ் கேரக்டர்ஸாக இருந்தது, சரியா? ஸோ இந்த மாதிரி ஒரு 14 பிளான்ஸ் எடுத்துக்கிட்டாரு. ஆல் தோஸ் 14 பிளான்ஸ் வர் ட்ரூ ப்ரீடிங் பிளான்ஸ். அப்படின்னா என்ன மேம் அர்த்தம், அங்கே ஃபுல்லாகவே ஹோமோசைக்கஸ் டாமினன்ட் ட்ரைட்ஸ் இருந்திருக்கும், இல்லை ஹோமோசைக்கஸ் ரெசசிவ் ட்ரைட்ஸ் இருந்திருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஓகே, ஸோ 2 செட்ஸ் ஆஃப் பிளான்ஸ் வந்து எடுத்துக்கிறாரு. இந்த சைட் ஃபுல்லாகவே டாமினன்ட், இந்த சைட் ஃபுல்லாகவே ரெசசிவ், சரியா? ஸோ இப்படி எடுத்துக்கும் போது so when he considers the height of the stem, ஒரு பிளான்ட்டோட ஸ்டெம் ஹைட்டை கன்சிடர் பண்ணும்போது டாமினன்ட் ட்ரைட் என்னவா இருக்கும், கேபிட்டல் டி, இல்லையா? அது ஹோமோசைக்கஸ் கண்டிஷனில் இருக்கணும். ரெண்டுமே கேபிட்டல் டி அப்படின்னா தான் அது ஹோமோசைக்கஸ்னு சொல்லுவோம். ஸோ ஒரு கேபிட்டல் டி ஒரு ஸ்மால் டின்னா அது ஹோமோசைக்கஸ் கண்டிஷன் கிடையாது, இட் இஸ் ஹெட்டிரோசைக்கஸ். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடாது. பியோர் ப்ரீடிங் அப்படின்னா வந்து எந்த ஒரு மிக்ஸுமே இல்லாமல் பியோர் கேரக்டர்ஸ் தான் இருக்கணும். ஸோ இங்கே ரெண்டுமே வந்து கேபிட்டல் டி விச் இஸ் ஹோமோசைக்கஸ் டால். இப்போ இதுவே ரெசசிவ் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா ரெண்டுமே வந்து ஸ்மால் டீயாக தான் இருக்கும், விச் இஸ் ஹோமோசைக்கஸ் ரெசசிவ். இது ஸ்டெம்மோட ஹைட்டை கன்சிடர் பண்ணும்போது. அதே மாதிரி மற்ற கேரக்டர்ஸ் இருக்கும் இல்லையா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சீடோட கலர் அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஸோ டாமினன்ட் ரைட் அப்படின்னா வந்து எல்லோ கலர் இஸ் த டாமினன்ட் ரைட். ஸோ கேபிட்டல் ஒய் எடுத்துக்கிறேன். ஸோ விச் இஸ் ஹோமோசைக்கஸ் கண்டிஷன். இந்த சைடு ரெசசிவ்னா க்ரீன் கலர். ஸோ ரெண்டுமே ஸ்மால் ஒய்ன்னு எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி 7 செட் ஆஃப் கேரக்டர்ஸையும் கன்சிடர் பண்ண மாதிரி 14 பிளான்ஸ் அவர் எடுத்துக்கிட்டாரு. அந்த எல்லா 14 பிளான்ஸுமே இப்படி தான் இருந்தது, ஃபுல்லாகவே வந்து நம்மளுக்கு ஹோமோசைக்கஸ் கண்டிஷனில் தான் இருந்தது. கிளியரா? ஓகே. ஆட்டோ ஃபோக்கஸில் ஆஃப் பண்ணியாச்சுடா, லைவ் போகிறதுக்கு முன்னாடியே நான் ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ இது வந்து உங்களுக்கு நான் ஜூம் இன் பண்ணும்போது சரியாயிடும். ஓகே. ஸோ இப்போதைக்கு நான் உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக தான் இதை நான் கொண்டு வந்தேன். உங்களுக்கு பேஜஸ் நான் ஜூம் இன் பண்ணி தான் எடுப்பேன், அப்போ வந்து உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்காது, சரியா? ஓகே. ஸோ இவர் என்ன பண்ணாரு, 14 பிளான்ஸை வந்து கன்சிடர் பண்ணிக்கிட்டாரு. கிளியரா? டே அந்த ஸ்க்ரீன் கிளியராக இருந்தால் நீ என்ன பண்ண போகிற, நான் வந்து சைடில் தான் எழுந்தேன், அது கிளியராக இருந்தால் போதும். இப்போ இது உனக்கு கிளியராக இருக்கு இல்லையா? நான் ஆட்டோ ஃபோக்கஸ் ஆஃப் பண்ணிட்டேன், சரியா? வெயிட்டேஜ் ஆஃப் த சாப்டர் ஏற்கனவே சொல்லியாச்சு கவிதா. நீங்கள் இந்த இந்த லைவ் செஷனோட ஸ்டார்டிங்லேருந்தே அட்டென்ட் பண்ணணும். நான் வெயிட்டேஜ் சொல்லியாச்சு, இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது எல்லாமே ஏற்கனவே சொல்லியாச்சு, சரியா? ஓகே. ஸோ இப்போ அடுத்து பார்க்கலாமா? எஸ் பசங்களா? ஓகே. ஸோ இப்போ 14 ட்ரூ ப்ரீடிங் பிளான்ஸை அவர் எடுத்துக்கிட்டாரு. ஸோ எடுத்து என்ன பண்ணுறாரு, எக்ஸ்பெரிமெண்ட்ஸை கேரி ஆன் பண்ணுறாரு. ஸோ இப்போ இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் 1 ஜீன், அதாவது மோனோஹைப்ரிட் கண்டிஷனை தான் வந்து இப்படி சொல்லுவாங்க. இப்போது நம்ம எடுத்த அந்த 7 பேர்ஸ் ஆஃப் கான்ட்ராஸ்டிங் கேரக்டர்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து இங்கே டேபிளில் இருக்குது, சரியா? ஸோ ஸ்டெம்மோட ஹைட்டு, ஃப்ளவர் கலர், ஃப்ளவர் பொசிஷன், பாட் ஷேப், பாட் கலர், சீட் ஷேப், சீட் கலர், இதுதான் வந்து 7 பேர்ஸ் ஆஃப்
கான்ட்ராஸ்டிங் கேரக்டர்ஸ் அது இந்த டேபிளில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நான் அட் அ டைமில் ஒரே ஒரு கேரக்டரை மட்டும் கன்சிடர் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நான் எக்ஸ்பெரிமெண்ட்டை கேரி ஆன் பண்ணேன் அப்படின்னா அதை வந்து மோனோஹைப்ரிட் கிராஸ்ன்னு சொல்லுவோம். மோனோனா 1, அப்போ ஒரே ஒரு ஜீனை மட்டும்தான் நான் ஃபுல் ஃபோக்கஸ் கொடுக்க போகிறேன். சரியா? கிளியரா? ஸோ இப்போ வந்து இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் 1 ஜீனை தான் நம்ம படிக்க போகிறோம். ஓகே, ஸ்லைடு வந்து கிளியராக இல்லை அப்படின்னா ரெசல்யூஷனை நீங்கள் அதிகமாக வச்சுக்கணும். சரியா? ஸோ ரெசல்யூஷன் கம்மியாக இருக்கும் போதும் வந்து ஒரு மாதிரி மொசைக் இமேஜ் வந்து இருக்கலாம். ஸோ நான் உங்களுக்கு வந்து ஆட்டோ ஃபோக்கஸ் ஆஃப் பண்ணியாச்சு அண்ட் இருக்கிறதுலே வந்து ஜூம் பண்ணி தான் வந்து ஸ்லைடை காட்டிகிட்டு இருக்கேன். ஸ்டில் உங்களுக்கு வந்து கிளியராக இல்லை அப்படின்னா உங்களோட சைடில் தான் ரெசல்யூஷனை நீங்கள் அதிகமாக வச்சுக்கணும்ப்பா. சரியா? ஓகே, ஸோ நான் ஆட்டோ ஃபோக்கஸ் நான் வந்து ஆஃப் பண்ணியாச்சு ஏற்கனவே. ஸோ இப்போது மோனோஹைப்ரிட் கிராஸ் வந்து நம்ம எப்படி படிக்க போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாமா? எஸ், இப்போ கிளியரா இருக்கா ஸ்லைடு? இப்போ ஸ்லைடு கிளியரா? ஓகே, ஓகேப்பா. ஸோ இப்போ வந்து ஒரு ஜீனை மட்டுமே எப்படி நம்ம இன்ஹெரிட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஸோ இதை வந்து நான் ஜஸ்ட்டு இவ்வளோ வேர்ட்ஸ் எல்லாம் வச்சு நான் படிக்காமல் ஒரே ஒரு ஃபோட்டோவை மட்டும் போட்டு உனக்கு நான் சொல்லி கொடுக்குறேன். சரியா? ஸோ இப்போ இந்த மோனோஹைப்ரிட் கிராஸ் புரியறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அலீல்ஸ்னா என்ன, ஜீன்ஸ்னா என்ன அப்படிங்கிறத வந்து தெளிவாக தெரிஞ்சுக்கும். அலீல்ஸ்னா என்ன, ஜீன்ஸ்னா என்ன, அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போது ஜீன்ஸ் அப்படின்னா என்னப்பா? ஜீன்ஸுங்கிறது டிஎன்ஏங்கிறது ரொம்ப ரொம்ப லாங்கான ஒரு ஃப்ராக்மெண்ட் இல்லையா? அதில் சின்ன ஒரு பீஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுதான் ஜீன். ஃபார் எக்ஸாம்பிள் டிஎன்ஏ இவ்வளோ பெருசாக இருக்குது. சரியா? இதில் இந்த ஒரு சின்ன செக்மெண்ட் மட்டும் நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா அதுதான் ஜீன். ஸோ ஜீனில் என்ன இருக்கும், அதோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா இட் கேரிஸ் அ ஸ்பெசிஃபிக் மெசேஜ். இப்போது என்னோட பாடியில் ஒரு சில கேரக்டர்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா? நான் இந்த மாதிரி ஹைட்டில் இருக்கேன், என் முடி வந்து எப்படி இருக்குது, என்ன கலரில் இருக்குது, ஐபால்ஸ் என்ன கலரில் இருக்குது, நான் என்ன கலரில் இருக்கேன், ஸ்கின் கலர், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாமே ஒவ்வொரு கேரக்டர்ஸ். இந்த ஒவ்வொரு கேரக்டர்ஸ்க்குமே ஒவ்வொரு ஸ்பெசிஃபிக் ஜீன் இருக்குது. அந்த ஜீனில் என்ன மெசேஜ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்மளோட பாடி கேரக்டர்ஸ் டிசைட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட பாடியில் கேர்லி ஹேருக்கான ஜீன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ மெசேஜ் வந்து என்னவா இருக்கும், கேர்லி ஹேர் ப்ரொடியூஸ் பண்ணணுங்கிறது இருக்கும். அப்போ உங்களோட தலையில் கேர்லி ஹேர் தான் இருக்கும். இப்போ இதுவே வேற ஒரு ஆளோட ஜீன் வந்து ஸ்ட்ரெயிட் ஹேருக்கான ஜீனாக இருக்குன்னு வச்சுக்கோங்க, அப்போ அவனுக்கு ஸ்ட்ரெயிட் ஹேர் தான் வரும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஜீனுமே ஒவ்வொரு மெசேஜை கேரி பண்ணிட்டு வரும். அதுக்கேற்ற மாதிரி தான் நம்மளோட பாடி கேரக்டர்ஸ் வெளியே எக்ஸ்பிரஸ் ஆக போகுது. கிளியரா? இப்போது பயாலஜிக்கலி இந்த மோனோஹைப்ரிட் கிராஸ் அண்ட் டைஹைப்ரிட் கிராஸ் பேஸ் பண்ணி பார்த்தா ஜீன்ஸை நம்ம எப்படி சொல்லலாம்? தோ எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த மாதிரி போடுறேன். சரியா? இந்த கேபிட்டல் டிங்கிறது ஒரு ஜீன். அது எதுக்கு ரெஸ்பான்சிபிள்? ஒரு பிளான்ட்டை வந்து ஹைட்டாக க்ரோ பண்ண வைக்கிறதுக்கு ரெஸ்பான்சிபிள். அதே மாதிரி கேபிட்டல் டி ஸ்மால் டிங்கிறது ஒரு ஜீன். அதில் என்னதான் ஒரு டாமினன்ட் கேரக்டர் ஒரு ரெசசிவ் கேரக்டர் இருந்தாலும் அந்த பிளான்ட் வந்து எப்படி இருக்க போகுது? ஹைட்டாக தான் இருக்க போகுது, டாலாக தான் இருக்க போகுது. அண்ட் அதே மாதிரி இப்போ ரெண்டுமே வந்து ஸ்மால் டி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இந்த பிளான்ட் வந்து எப்படி இருக்கும்? குள்ளமாக இருக்கும் இல்லையா? ஸோ தீஸ் ஆர் த மெசேஜ் கேரிட் பை த ஜீன்ஸ். ஸோ இதெல்லாம் ஜீன்ஸ்ன்னு சொல்லுவோம். சரியா? இப்போ அலீல்ஸுங்கிறது என்ன? ஃபார் எக்ஸாம்பிள் கேபிட்டல் டின்னு எடுத்தேன்னா இங்கே 2 அலீல் இருக்குது. இந்த 2 அலீலுமே சிமிலர் டைப்பாக இருக்குது. ஸோ இப்போ இந்த கேபிட்டல் டியில் இது ஒரு அலீல், இது ஒரு அலீல். சரியா? இதை என்ன சொல்லுவோம்னா ரெண்டுமே ஒரே டைப்பில் இருக்கிறதுனால ஹோமோசைகஸ் டாமினன்ட் அப்படின்னு சொல்லுவோம். இது ஒரு டாமினன்ட் கேரக்டரா? இந்த கேபிட்டல் டிங்கிறது என்னது? கேபிட்டல் லெட்டர்ஸ் வந்தாலே அது டாமினன்ட் கேரக்டர். அண்ட் இங்கே ரெண்டுமே கேபிட்டல் லெட்டர்ஸ் தான் இருக்கு. அப்போ கேபிட்டல் டி which is ஹோமோசைகஸ் டாமினன்ட்.
ஹோமோனா என்ன? சேம், சிமிலர் அப்படின்னு அர்த்தம். ரெண்டும் சிமிலராக தானே இருக்கு, அவ்வளோதான். ஸோ இப்போ அதே மாதிரி நான் வந்து ஸ்மால் டி எடுத்துக்கிறேன். இது என்னவா இருக்கும்? ஹோமோசைகஸ் ரெசசிவாக இருக்கும். ரெண்டும் சேமாக இருக்கா? எஸ், இட் இஸ் சேம். அப்போது ஹோமோசைகஸ் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் இது எப்படி இருக்குது? டாமினண்டா இல்லை ரெசசிவா? ஸ்மால் லெட்டர்ஸில் இருக்குது அப்படின்னா அது ரெசசிவ் கேரக்டர். புரிஞ்சுதா? ஸோ இட் இஸ் ஹோமோசைகஸ் ரெசசிவ். இப்போ இதே இடத்துல ஒரு கேபிட்டல் டி ஒரு ஸ்மால் டி இருக்கு. இதை என்னப்பா சொல்லுவீங்க? ஒரு கேபிட்டல் டி ஒரு ஸ்மால் டி இருக்கு. இதை என்ன சொல்லுவீங்க? ஏன் மேம் இது இவ்வளோ இம்பார்ட்டண்ட்டா? எஸ், இட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஹோமோசைகஸ் டாமினன்ட், ஹோமோசைகஸ் ரெசசிவ், இந்த மாதிரி வேர்ட்ஸை யூஸ் பண்ணி தான் உங்களுக்கு நீட் எக்ஸாமில் கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ யூ ஷுட் பி வெரி கிளியர். அதுக்கு இது தெளிவாக தெரிஞ்சிருக்கணும். ஒரு கேபிட்டல் டி ஒரு ஸ்மால் டி இருக்குன்னா அதை என்ன சொல்வீங்க? ஸ்ராவணி மேம் கிளாஸ் எப்போ? டே, இன்னைக்கு சண்டேடா, நான் தான் வேலை செய்கிறேன்னா மேம் எதுக்குடா வேலை செய்யணும்? எப்போவாது தான் உங்களுக்கு சண்டே கிளாஸஸ் எல்லாம் இருக்கும், எவ்ரி டைம் எல்லாம் இருக்காது. சரியா? சண்டே நாங்களும் வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும் இல்லையா? ஓகே. ஸோ இது என்னப்பா? ஒரு கேபிட்டல் டி இருக்கு, ஒரு ஸ்மால் டி இருக்கு. ஸோ இது என்ன சொல்லுவோம்? ஹெட்டிரோசைகஸ் டாமினண்டா? சூப்பர். ஸோ இது ரெண்டுமே வந்து வேற வேறையா இருக்கு. ஸோ ஹோமோசைகஸ் சொல்ல முடியாது, இட் இஸ் ஹெட்டிரோசைகஸ். சூப்பர். இப்போ இது வந்து ஒரு டாமினன்ட் கேரக்டர் இருக்கு, ஒரு ரெசசிவ் கேரக்டர் இருக்கு. டாமினன்ட் கேரக்டர் ஒன்று இருந்தால் கூட அதுதான் எக்ஸ்பிரஸ் ஆகும். ஸோ இந்த இடத்துல டாமினன்ட் அப்படின்னு தான் சொல்லணும், ரெசசிவ் சொல்லக்கூடாது. ஏன்னா ஒரு டாமினன்ட் கேரக்டர் இருக்குனாலே டாமினன்ட் தான் எக்ஸ்பிரஸ் ஆகும். புரிஞ்சுதா? அவ்வளோதான்டா. ஸோ இப்போது அலீல்ஸுங்கிறது என்ன தெரியுமா? இந்த எல்லா டைப்லையுமே ரெண்டு லெட்டர்ஸ் இருக்கான். அதில் ஒன்று எடுத்தால் ஒரு அலீல், இன்னொரு அலீல். ஸோ ஃபார் எவ்ரி ஜீன் தேர் ஆர் 2 அலீல்ஸ். புரியுதா? ஸோ இப்போது கேபிட்டல் டீன்னு எடுத்தோன்னா எனக்கு இது ஒரு அலீலாக இருக்கும், இது இன்னொரு அலீலாக இருக்கும். ஸோ இதை மொத்தமாக என்ன சொல்லுவோம்? இந்த கேபிட்டல் டி ரெண்டு லெட்டர்ஸையும் சேர்த்து மொத்தமாக என்ன சொல்லுவோம்? ஒரு ஜீன்னு சொல்லுவோம். அப்போ ஒரு ஜீனுக்குள்ள ஐ ஹாவ் 2 பாசிபிள் அலீல்ஸ். புரியுதா? கிளியரா? இப்போ அலீல்ஸ் எந்த மாதிரி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் ஜீன் அமையும். ஜீன் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் ஒரு பர்சனோட கேரக்டர்ஸ் முடிவாகும். அவங்க வந்து டாலாக இருக்காங்களா இல்லை குள்ளமாக இருக்காங்களா, அதெல்லாம் இதை பேஸ் பண்ணி தான் முடிவாக போகுது. கிளியரா? ஓகே. ஸோ இப்போ இது கிளியர்னா அடுத்து நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போது மோனோஹைப்ரிட் கிராஸ் நம்ம பார்க்க போகிறோம். சரியா மேம்? ஹவு டு ஜாயின் தீமின்னல் பேட்ச் கைண்ட்லி எக்ஸ்பிளைன். ஸோ நந்தா, தீமின்னல் பேட்சில் ஜாயின் பண்ணுறதுக்கு நம்மளோட லைவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குப்பா, ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் இருக்குது. ஸோ அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிக்கலாம். ஐ ஷோ யூ வேர். நீ இப்போ இந்த லைவ் பார்த்துட்ருக்கு சரியா? இது வந்து இப்போ நம்ம பண்ணிகிட்ருக்க லைவ் தான்டா. ஓகே. ஸோ நான் இருக்கேன்னா அப்படியே கீழே போனேன்னா உனக்கு இங்கே மோர் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கா, அதை கிளிக் பண்ணிக்கோ. இதோ ஃபர்ஸ்ட் லிங்கே அதுதான் இருக்குது. என்ரோல் ஹியர் ஃபார் 12th தீமின்னல் 2026 பேட்ச் அப்படின்னு இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு லிங்கே அதை தான் இருக்குது நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில். அதை கிளிக் பண்ணி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ ஆல்ரெடி வந்து 1 வீக் ஆஃப் கிளாஸஸ் ஓவர். ஸோ அந்த 1 வீக்கோட கிளாஸஸ் எல்லாமே உங்களுக்கு ரெக்கார்டிங்ஸாக அவைலபிளாக இருக்குது. PDF நோட்ஸ் எல்லாமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. எப்போ வேணாலும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அப்கமிங் கிளாஸஸை கரெக்டாக வந்து லிசன் பண்ணிக்கோங்க. சரியா? ஓகே. ஸோ இப்போ தீமின்னலுக்கு மட்டும் கிடையாது பசங்களா, உங்களுக்கு எந்த கோர்ஸ்க்கான லிங்க் வேணும் அப்படின்னாலும் எல்லாமே இங்கே டிஸ்கிரிப்ஷனில் தான் அவைலபிளாக இருக்குது. ஸோ தீமின்னல் நான் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இல்லை மேம் நான் வந்து அமரா பேட்சில் இருக்க எல்லா நோட்ஸும் எடுக்கணும்னு நினைக்கிறேன். நவ் அமரா பேட்ச் இஸ் ஃப்ரீ தெரியுமா? ஸோ அமரா பேட்சில் நீங்கள் எதுவுமே வந்து பே பண்ணாமையே எல்லா நோட்ஸையும் டவுன்லோட் பண்ணிக்கலாம், ரெக்கார்டிங்ஸ் எல்லாமே பார்க்கலாம். ஸோ அது எல்லாமே நோட்ஸ் எனக்கு வேணும், லாஸ்ட் மினிட்ல எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அமரா பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை மேம் எனக்கு அமரா பேட்ச் வேணாம், எனக்கு வேற ஒரு ஆப்ஷன் வேணும்னு நினச்சிங்கன்னு வச்சுக்கோங்க. தெர் இஸ் அன் ஆப்ஷன் கால்ட் அஸ் ரிவைஸத்தான். ஸோ மெகா ரிவைஸத்தான் இப்போ போயிட்டுருக்கு. ஸோ என்னென்னா இப்போ நிறைய பேர் வந்து நீட் எக்ஸாம் எழுத போகிறீங்க, உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காகவே தான் இந்த மெகா ரிவைஸத்தான் போயிட்டுருக்கு. ஸோ ஐ ஷோ யூ வாட் டு டூ. சரியா?
எஸ். ஸோ இப்போ ஏப்ரல் 16th ஆரம்பிச்சு 23rd வரைக்கும் தான் ஒரு மாக் டெஸ்ட் நம்ம கண்டக்ட் பண்ணோம். ஸோ அதை அட்டென்ட் பண்ணாதவங்களுக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சாம்பியன் டெஸ்ட் சீரீஸ் உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்குது. சரியா? ஸோ இது எதுக்குமே நீங்கள் எதுவுமே பே பண்ண வேணாம். என்ன பண்ணலான்னா வேதாந்து ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ப்ளே ஸ்டோரில் போயிட்டு வேதாந்து ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோ. உன்னோட மொபைல் நம்பரோ இல்லை இமெயில் ஐடி ஏதாவது இருந்ததுன்னா அந்த இமெயில் ஐடியை கொடுத்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணி உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாகவே எவ்ரிடே கிளாஸஸ் போயிட்டுருக்குடா. சரியா? ஸோ எவ்ரிடே ஃப்ரீயாக உங்களுக்கு வந்து கிளாஸஸ் போயிட்டுருக்கு. 24/7 டவுட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் போஸ்ட் பண்ணலாம். அதை கிளாரிஃபை பண்ணி உங்களுக்கு ஒரு கிளாஸ் டியூட்டர் அதுக்குன்னே தனியாக இருப்பாங்க, அவங்க உனக்கு ரிப்ளை பண்ணிடுவாங்க. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு இன்ஃபினிட்டி நம்பர் ஆஃப் மார்க் டெஸ்ட் வந்து இருக்குது. லாஸ்ட் மினிட்ல நம்ம பண்ண வேண்டியது எல்லாமே கிவிங் டெஸ்ட் மட்டும்தான். நீ வந்து இப்போது புதுசாக எதையும் உட்காந்து படிக்காத, ஏற்கனவே படித்ததை ரீகால் பண்ணலாம், நிறைய டெஸ்ட் வந்து கொடுக்கலாம். ஸோ அந்த மார்க் டெஸ்ட்டுக்கு வந்து ஏற்கனவே ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம வேதாந்து ஆப்பில் அவைலபிளாக இருக்குது. இதை தாண்டி நிறைய பேர் வந்து மெட்டீரியல்ஸ் மட்டும் வேணும் இல்லை வீடியோஸ் மட்டும் வேணும்னா அதுக்கான ஆப்ஷன்ஸும் இருக்குது. இல்லை மேம் எனக்கு வந்து பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணுற மாதிரி கொடுங்க, அதுவும் வளவலான்லாம் இருக்க வேணாம், எனக்கு ஷார்ட்டாக கொடுங்க, மைண்ட் மேப் மாதிரி கொடுங்க, இல்லை ஷார்ட் நோட்ஸ் வேணும், அந்த மாதிரி கேட்டிங்கனாலும் உங்களுக்கு இருக்குது. குவிஸ் ஆப்ஷன் கூட இருக்குது. ஸோ குவிஸ் வேணும்னா கூட நீங்கள் இதில் பார்த்துக்கலாம். ஸோ இது எல்லாமே ஃபார் ஃப்ரீ. நீங்கள் எதுவுமே பே பண்ண வேணாம். ஜஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ண போகிறீங்க, லாகின் பண்ணி உள்ளே போயிட்டு இருக்க ஃபீச்சர்ஸை ஜஸ்ட் என்ஜாய் பண்ணுங்கள், அவ்வளோதான். சரியா? ஓகே. 2 years பேட்சும் வந்து நாங்கள் லான்ச் பண்ணுறோம். ஸோ ஒன்ஸ் இந்த நீட் 2025 முடியட்டும், அதுக்கப்புறமா 2026 அண்ட் 2027க்கான நீட் பேட்ச் அனௌன்ஸ்மெண்ட் எல்லாமே நாங்கள் கொடுக்குறோம். எல்லாமே உங்களுக்கு இருக்குது. சரியா? சரிப்பா, கிளியரா? ஸோ யாருக்கெல்லாம் வந்து ஃப்ரீ மெட்டீரியல்ஸ், ஃப்ரீ ஆக்சஸ் வேணுமோ நீட்ஸ்க்கு எல்லாமே நீங்கள் வேதாந்து ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ தட் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போது நம்ம என்ன பார்த்துட்டு இருந்தோம்? மோனோஹைப்ரிட் கிராஸ் பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா? எங்கடா? ஓகே. ஸோ இப்போ மோனோஹைப்ரிட் கிராஸ் பார்க்கலாம். மோனோஹைப்ரிட் கிராஸ் அப்படின்னா என்ன? நம்ம அட் அ டைமில் ஒரே ஒரு கேரக்டர்ஸை தான் கன்சிடர் பண்ண போகிறோம். ஸோ வி ஆர் கோயிங் டு கன்சிடர் அ சிங்கிள் கேரக்டர் அட் அ டைம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், நான் இல்லை, நம்மளோட 𝐂𝐸𝐻𝐸𝐻 மெண்டல் இருக்கார் இல்லையா, அவர் என்ன பண்ணார், 2 பிளான்ஸை எடுத்துக்கிட்டாரு. சரியா? ஸோ அவங்கள பேரண்ட்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ அவங்கள பேரண்ட்ஸ்ன்னு வச்சுக்கலாம். அடுத்த ஜெனரேஷனை F1 அப்படின்னு வச்சுக்கலாம். அடுத்த ஜெனரேஷனை F2ன்னு வச்சுக்கலாம். சரியா? இப்போ பேரண்ட் எப்படி இருக்காங்க அப்படின்னா மேல் பேரண்ட், ஃபீமேல் பேரண்ட்னு 2ஆக பிரிச்சுப்போம். ஸோ இப்போது மேல் பேரண்ட் பொறுத்த வரைக்கும் ஹோமோசைக்கஸ் டாலாக இருக்காங்க அப்படின்னு வச்சுப்போம். இன்னொரு சைடு ஃபீமேல் பேரண்ட் ஹோமோசைக்கஸ் டுவார்ஃபாக இருக்காங்கன்னு வச்சுப்போம். சரியா? ஸோ இங்கே கேபிட்டல் டி, இங்கே கேபிட்டல் டி, அங்கே ஸ்மால் டி, ஸ்மால் டி. ஸோ இப்போ இந்த ரெண்டையுமே நம்ம வந்து மேட்சிங்காக அலோவ் பண்ணும்போது என்ன ஆகும்னா F1 ஜென்ரேஷனில் ஆல்வேஸ் ரிமெம்பர், மறந்துடாத, F1 ஜென்ரேஷனில் ஆல்வேஸ் என்னதான் எக்ஸ்பிரஸ் ஆகும்? டாமினன்ட் கேரக்டர் மட்டும்தான் எக்ஸ்பிரஸ் ஆகும். அதை மறந்துடாத எப்போவுமே. சரியா? ஸோ F1 ஜென்ரேஷன் எப்படி தான் எனக்கு கிடைக்க போகுதுன்னா எல்லா பிளான்ஸுமே ஆல் பிளான்ஸ் வில் ஹாவ் ஒரு கேபிட்டல் டி, ஒரு ஸ்மால் டி தான் இருக்கும். இது எப்படி மேம் நான் கண்டுபிடிப்பேன்? அதுக்கு புன்னெட் ஸ்கொயர் மெத்தடை யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போது F1 ஜென்ரேஷனுக்கு நான் புன்னெட் ஸ்கொயர் போடுறேன். சரியா? ஸோ இந்த புன்னெட் ஸ்கொயர் மெத்தடும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை பேஸ் பண்ணியும் நீட் கொஷின்ஸ் வந்திருக்கு. ஸோ இப்போது நான் எப்படியெல்லாம் பிளான்ஸ் எடுத்துக்கிட்டேன்? கேபிட்டல் டி, ஸ்மால் டி. ஒரு பேரண்ட்டை இந்த சைட் போட்டுக்கோங்க, கேபிட்டல் டி. மேல் பேரண்ட் இந்த சைடு இருக்காங்க, ஃபீமேல் பேரண்ட்டை இந்த சைட் போட்டுக்கோ. இப்போ கிராஸ் பண்ணுறேன். மேட்ரிக்ஸ் எல்லாமே நீ பண்ணியிருப்ப இல்லையா, ரோ இன்ட்டு காலம் பண்ணும்போது எப்படி கிராஸ் பண்ணுவேன், அதே மாதிரி தான் இதுவும். ஸோ கிராஸ் பண்ணும்போது எனக்கு இங்கே என்ன கிடைக்கும்? இந்த மாதிரி கேரக்டர்ஸ் தானே கிடைக்கும். அண்ட் எப்பவுமே எழுதும்போது இப்படி எழுதக்கூடாது.
ஆல்வேஸ் டாமினன்ட் கேரக்டர் ஷுட் பி ஃபர்ஸ்ட், ரெசசிவ் கேரக்டர் வந்து செகண்டாக தான் இருக்கணும். இப்படி எழுதக்கூடாது. திஸ் இஸ் த ரைட் மெத்தட். ரெண்டுமே ரெசசிவாக இருக்குன்னா அப்போ பிரச்சனை இல்லை, நீங்கள் ஸ்மால் டி போட்டுக்கலாம். when dominant and recessive both are present, first letter வந்து எப்பவுமே dominant character தான் நீ எழுதணும். சரியா? இது F1 ஜெனரேஷனுக்கான புன்னெட் ஸ்கொயர். எல்லாத்துக்குமே எப்படி ஜீனோடைப் கிடைச்சது? ஒரு கேபிட்டல் டி ஒரு ஸ்மால் டி. புரிஞ்சுதா? அதுதான் நான் இங்கே எழுதியிருக்கேன். அப்போ ஒரு கேபிட்டல் டி ஒரு ஸ்மால் டி இருந்தா அது என்ன கேரக்டர்? எல்லா பிளான்ஸுமே டாலாக தான் இருக்கும். ஸோ டாமினன்ட் கேரக்டர் எனக்கு இங்கே எக்ஸ்பிரஸ் ஆயிருக்கு. கிளியரா? அடுத்து F2 ஜெனரேஷனில் நான் என்ன பண்ணுறேன், இதே மாதிரி ஜீனோடைப் இருக்கு, இன்னொரு பிளான்ட்டை கிராஸ் பண்ணுறேன். இதுக்கு பேர் செல்ஃபிங் அப்படின்னு சொல்லுவோம், இல்லை செல்ஃப் ஃபர்டிலைசேஷன் சொல்லுவோம். F1 ஜெனரேஷனில் கிடைச்ச ஜீனோடைப் பிளான்ட்டை அதே ஜீனோடைப் இருக்க இன்னொரு பிளான்ட் கூட நம்ம கிராஸ் பண்ண போகிறோம். இப்படி பண்ணும்போது அடுத்த ஜெனரேஷன் எப்படி வரும்? ஸோ F2 ஜெனரேஷனுக்கான புன்னெட் ஸ்கொயர் போடலாமா? F2 ஜெனரேஷனுக்கான புன்னெட் ஸ்கொயரை நம்ம இந்த சைடு வந்து போட போகிறோம். ஸோ இது ஒன்ஸ் நீ கற்றுக்கிட்டே அப்படின்னாலே போதும், புன்னெட் ஸ்கொயர் போடாமல் ஜஸ்ட்டு பார்த்தே உன்னால் கேரக்டர்ஸை வந்து கெஸ் பண்ணிட முடியும் அடுத்த ஜெனரேஷனில் எப்படி இருக்குங்கிறது. ஸோ இப்போ என்ன ஆச்சு, F2 ஜெனரேஷனில் நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு கேபிட்டல் டி ஒரு ஸ்மால் டி, ஒரு கேபிட்டல் டி ஒரு ஸ்மால் டி. ஸோ ஒரு பேரண்ட்டை இந்த சைட் போட்டுக்கோங்க, ஒரு கேபிட்டல் டி ஒரு ஸ்மால் டி. தி அதர் பேரண்ட் இந்த நெக்ஸ்ட் சைட், ஒரு கேபிட்டல் டி ஒரு ஸ்மால் டி. இப்போ இதை கிராஸ் பண்ணுங்க பார்க்கலாம். கரெக்டா? ஸோ திஸ் வில் பி த பாசிபிலிட்டி. ஸோ இது F2 ஜெனரேஷனோட புன்னெட் ஸ்கொயர். இது கிளியரா இருக்கீங்களா? ஸோ இப்போ என்ன மாதிரி கேரக்டர்ஸ் எல்லாம் நம்மளுக்கு வந்தது? ஒன்று கம்ப்ளீட் டாமினன்ட், ஹோமோசைகஸ் டாமினண்ட்டாக இருந்தது. ஒன்று கம்ப்ளீட் ரெசசிவ், ஹோமோசைகஸ் ரெசசிவாக இருந்தது. மித்த ரெண்டு இன்டர்மீடியட் கேரக்டர்ஸ். இது வந்து பியோர் ப்ரீடிங் கிடையாது, பட் கண்ணால் பார்க்கறதுக்கு இது டாலாக தான் இருக்கும், ஏன்னா ஒரு டாமினன்ட் கேரக்டர் இருக்கு. ஸோ the plant will be tall. ஆனால் ஜீனோடைப் பேஸ் பண்ணி பார்க்கும்போது அது பியோர் ப்ரீடிங் ஜீனோடைப் கிடையாது. இது கிளியரா? எஸ் பசங்களா? ஸோ உங்களுக்குள்ள நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களோட ஐடி வந்து பிளாக் ஆயிடும். ஸோ திஸ் இஸ் அ லாஸ்ட் வார்னிங் ஐ எம் கிவிங் யூ. ஸோ ஆதி, மஞ்சுளா, வேறு யார், ஸோ ஆல் தீஸ் பீப்புள் பேசாத, பேசினா உன்னோட ஐடி பிளாக் ஆயிரும். இது ஓகேவா? கிளியரா? அதான்டா, இதுக்கு மேலே மூட்டைப்பூச்சிகள் வந்து பேசுனீங்க அப்படின்னா வந்து பிளாக் செய்யப்படுவீர்கள் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். சரி, இது கிளியர் இல்லையா? ஸோ இப்போது மோனோ ஹைப்ரிட் கிராஸ் உனக்கு அவ்வளோதான், கிளியர், தட்ஸ் இட். F1 ஜென்ரேஷனில் எப்படி வரும், F2ல் எப்படி வரும் தெரிஞ்சாலே மோனோ ஹைப்ரிட் கிராஸஸ் கதம். சரியா? இதுக்கு மேலே நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒன்றே ஒன்று, ஃபீனோடைபிக் ரேஷியோ, ஜீனோடைபிக் ரேஷியோ, அவ்வளோதான். இது நம்ம 10th படிச்சுட்டு வர ஒரு விஷயம் தான், நம்மளுக்கு புதுசான கேரக்டர்லாம் கிடையாது. இதில் என்னென்னா எப்போவுமே F1 ஜென்ரேஷனோட ரேஷியோவை யாருமே கேட்க மாட்டாங்க, F2 தான் கேட்பாங்க. ஸோ இப்போது ஃபீனோடைபிக் ரேஷியோங்கிறது என்ன தெரியுமா? கண்ணால் பார்த்தா நம்மளுக்கு அந்த பிளான்ஸ் எப்படி இருக்க போகுதுங்கிறதா ஃபீனோடைபிக் ரேஷியோ. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த 4 பிளான்ஸ் பாசிபிலிட்டி எனக்கு கிடைச்சிது. 4 பிளான்ஸில் எவ்வளோ பிளான்ஸ் டாலாக இருக்கும், எவ்வளோ பிளான்ஸ் ஷார்ட்டாக இருக்கும், அதுதானே நம்மளுக்கு கண்ணால் பார்த்தா தெரியும். பியோர் ப்ரீடிங், இது வந்து ஹெட்ரோசைக்கஸ், ஹோமோசைக்கஸ், அதெல்லாம் எனக்கு கண்ணால் பார்த்தா தெரியக்கூடிய கேரக்டர்ஸ் கிடையாது. கண்ணால் பார்த்தா எனக்கு என்ன தெரியும்? ஓகே, இது டாலாக இருக்குது, இது குள்ளமாக இருக்குது, அவ்வளோதான் எனக்கு தெரியும். அப்போது டாலான பிளான்ஸ் இங்கே எவ்வளோப்பா வரும்? 3 பிளான்ஸ் டாலாக இருக்கும். இது இது இது. ஸோ வெதர் இட் இஸ் ஹோமோசைக்கஸ் டாமினன்ட் ஆர் ஹெட்டரோசைக்கஸ் டாமினன்ட், இட் இஸ் டாமினன்ட். அப்போ அது டாலாக தான் இருக்க போகுது. அப்போ 3 பிளான்ஸ் எனக்கு டாலாக இருக்கும், இஸ் டு ஒரே ஒரு பிளான்ட் மட்டும் எனக்கு டுவார்ஃபாக இருக்கும். ஸோ 3:1 is the phenotypic ratio of F2 generation in the monohybrid cross. இதில் நான் 3 விஷயம் சொல்கிறேன், நல்லா புரிஞ்சுக்கோ. இது phenotypic ratio. எந்த ஜெனரேஷனோடது? F1ஆ F2ஆ? F2. என்ன கிராஸ்? மோனோஹைப்ரிடா டைஹைப்ரிடா? மோனோஹைப்ரிட். இந்த 3 விஷயமுமே பார்த்து தான் நீ ஆன்சரை சூஸ் பண்ணணும்.
ஃபீனோடைப்னு பார்த்த உடனே 3:1 போயிடக்கூடாது. எந்த ஜெனரேஷன் பார்க்கணும், என்ன கிராஸ்ன்னு பார்க்கணும். கிளியரா? இப்போ ஜீனோடைபிக் ரேஷியோ எப்படி வந்தது? ஜீனோடைபிக் ரேஷியோ இஸ் 1:2:1. இந்த 1 அப்படிங்கிறது என்ன? ஃபர்ஸ்ட் இருக்க 1 வந்து கேபிட்டல் T. ஒன்னே ஒன்று தானே கிடைச்சது ஹோமோசைகஸ் கண்டிஷனில், அது சொல்லியாச்சு. லாஸ்ட் இருக்க 1 என்ன? அதுவும் ஹோமோசைகஸ் கண்டிஷன் தான், பட் டுவார்ஃப் கண்டிஷன், ஸ்மால் t, அதுவும் ஒன்று தானே கிடைச்சது, அது போட்டாச்சு. நடுவில் இருக்க 2 என்ன? இந்த 2 இன்டர்மீடியட் கேரக்டர்ஸ், ஒரு கேபிட்டல் T, ஒரு ஸ்மால் t. கிளியரா? ஸோ ஆதி ஐ எம் பிளாக்கிங் யுவர் ஐடி. இது கிளியரா பசங்களா? ஃபீனோடைபிக் கேரக்டர் அண்ட் ஜீனோடைபிக் கேரக்டர் வந்து கிளியரா இருக்கீங்களா? அவ்வளோதான், மோனோஹைப்ரிட் கிராஸ் இஸ் ஓவர். ஸோ இது எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? கிளியராக இருக்கீங்களா? இப்போது மேம் இது வரைக்கும் மோனோஹைப்ரிட் கிராஸ்னால் வந்து எனக்கு புரியாமல் இருந்தது, இல்லை பாதி புரிஞ்சது பாதி புரியலை, இன்றைக்கே ஐ எம் கிளியர் மேம் அப்படிங்கிறவங்க எத்தனை பேர்? எஸ், ஓகே. ஸோ இப்போது புரிஞ்சுது அப்படின்னு சொல்கிறவங்க எல்லாரும் இன்னும் நம்மளோட லைவ் செஷனுக்கு லைக் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணிட்டு பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ அடுத்த டாபிக் போகலாமா? பக்கா கிளியரா? விகாஸ் நீ பரவாயில்ல, 10th படிச்சுட்டு இருக்கேன். நிறைய பேர் வந்து 10th இந்த கான்செப்ட் எல்லாம் படிக்கவே இல்லை, அதனால அவங்கலாம் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் கேட்குற மாதிரி கேட்டிருக்காங்க இல்லையா? எத்தனை பேருக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் கிளாரிட்டியோட புரிஞ்சிருக்கு? இது வரைக்கும் நான் இதை பெருசாக வந்து கண்டுக்கிட்டதே இல்லை மேம், இப்போ தான் கிளாரிட்டி வந்திருக்குன்னு சொல்கிறவங்க எத்தனை பேர்? அவங்க மட்டும் கமெண்ட் பண்ணுறீங்களா? ஸோ ஜஸ்ட் டு நோ எத்தனை பேர் அந்த மாதிரி ஒரு கேட்டகரியில் இருக்கீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். ஸோ எத்தனை பேர் இது வரைக்கும் வந்து இந்த மோனோஹைப்ரிட் கிராஸ் எல்லாம் வந்து தெளிவாகவே படிக்கலை, இல்லை கிளாரிட்டி இல்லை, இப்போ தான் புரிஞ்சிருக்கு? கவிதாக்கு, தென் பத்மாஸ்ரீ, ஓகே, வேற அவ்வளோதானா? ஓகே, ஸோ அட்லீஸ்ட் இப்போ நீங்கள் கிளியராக இருக்கீங்க இல்லையா? அம்மு பாருங்கள், நிறைய பேர் இந்த மாதிரி கேட்டகரிஸ்லாம் இருக்காங்க. சரி, அட்லீஸ்ட் நவ் யூ ஆர் கிளியர் இல்லையா? அது போதும். சரி, ஓகே. இப்போ மோனோஹைப்ரிட் கிராஸ் வந்து ஓவர், அதுதான் இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் 1 ஜீனு. ஸோ அதுதான் இங்கே பிக்சராக கொடுத்துருக்காங்க சரியா? அதுக்கு முன்னாடி இங்கே என்ன மேம் கொடுத்துருக்காங்க? ஸோ நம்ம பியோர் ப்ரீடிங் பிளான்ஸ் அப்படின்னு ஒன்று பார்த்தோமா? அதாவது ரெண்டுமே கேபிட்டல் லெட்டர்ஸாக இருக்கணும், இல்லை ரெண்டுமே ஸ்மால் லெட்டர்ஸாக இருக்கணும், அதுதான் வந்து பியோர் ப்ரீடிங் அப்படின்னு பார்த்தோம். தட் இஸ் எந்த ஒரு கலப்படமுமே இருக்கக்கூடாது, சேம் டைப் ஆஃப் ஜீன்ஸ் தான் அதில் இருக்கணும், அதுதான் வந்து ட்ரூ ப்ரீடிங் இல்லை பியோர் ப்ரீடிங்னு சொல்லுவோம் சரியா? அதை எப்படி பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்கான ப்ரொசீஜர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போது பைசெக்ஷுவல் ஃப்ளவர் இருக்குன்னு வச்சுக்கலாம். அப்போ அதில் மேல் கேரக்டர்ஸும் மேல் ஆர்கன்ஸும் இருக்கும், ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன்ஸும் இருக்கும் இல்லையா? ஸோ இப்படி இருக்க ஃப்ளவர்ஸ்னால் நான் என்ன பண்ண போகிறேன்னா, நான் வந்து ஃபீமேலோட ஸ்டிக்மாவை நான் கட் பண்ணிடலாம் சரியா? ஆர் மேலோட ஸ்டிக்மா, மேலோட ஸ்டேமன் இருக்கு இல்லையா, அதை கட் பண்ணிடலாம். இப்படி கட் பண்ணிவிட்டு த ரெஸ்ட் ஆஃப் த ஸ்டிக்மாவை நான் பேக் போட்டு நல்லா செக்யூர் பண்ணிட்டேன்னா எனக்கு அந்த பிளான்ஸ்ல வந்து பாலினேஷன் நடக்காது. ஏன்னா நான் ஸ்டேமனை கட் பண்ணிட்டேன், ஸ்டிக்மாவையும் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேன். வேறு எந்த பிளான்ஸோட பாலன் கிரெயின்ஸுமே இங்கே உள்ளே வராது, அவ்வளோதான் விஷயம். ஸோ இப்படி தான் ஒரு பியோர் ப்ரீடிங் பிளான்ஸை நம்ம ரைஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ என்ன பண்ணலான்னா, நம்ம கட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஸ்டேமனில் பாலன் கிரெயின்ஸ் இருக்குமா, அதை கொண்டு வந்து ஸ்டிக்மாவில் ஜஸ்ட்டு ரப் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா ஸ்டிக்மாவை நம்ம கவர் பண்ணிடலாம். இப்படி பண்ணும்போது அந்த ஃப்ளவரோட கேரக்டர்ஸே தான் திரும்பவும் வரும் அடுத்த ஜெனரேஷனுக்கும், புது கேரக்டர்ஸ் எதுவுமே வெளியிருந்து வராது. இப்படி தான் நம்ம பியோர் ப்ரீடிங் பிளான்ஸை ரைஸ் பண்ண போகிறோம். கிளியரா? எஸ், okay. So because you have studied CBSE till 10th standard and you have transferred to 11th 12th for the state board இல்லையா? okay. நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது ஃபர்ஸ்ட்டு லைன் பை லைன் படித்தா அதில் என்ன கான்செப்ட் சொல்லியிருக்காங்கன்னு புரிஞ்சுக்கும். புரிஞ்சதுக்கப்புறமா ப்ராக்டிஸ் மினி PYQs.
வேறு ஏதாவது கான்செப்ட் புதுசாக படிக்கணுமாங்கிறது பிவிக்யூஸ் பார்த்தாலே உனக்கு ஐடியா வரும். பிவிக்யூஸ் என்னென்ன கான்செப்ட்ஸ் எல்லாம் பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்கன்னு பார்த்துட்டு எக்ஸ்ட்ராவாக ஏதாவது கான்செப்ட்ஸ் படிக்கணும்னா அதை நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணிக்கலாம். சரியா? ஓகே, சூப்பர் பத்மாஸ்ரீ. ஸோ நல்லா பண்ணியிருக்கீங்களா மார்க் டெஸ்ட்டை? நீங்கள் மதுரையில் போய் மார்க் டெஸ்ட் அட்டென்ட் பண்ணிங்க. நானுமே வந்து நெய்வேலி மீட்டப்புக்கு போயிருந்தேன். ஸோ நிறையா பசங்க வந்திருந்தாங்க அண்ட் we have spoken with them also. ஸோ அவ்வளோதான்டா, எனக்கு தெரிஞ்சு வந்து மீட்டப் ஓவர்னு நினைக்கிறேன் இந்த சைக்கிளுக்கு. ஸோ அடுத்த மீட்டப்பில் பார்ப்போம். அண்ட் உங்களுடைய எக்ஸாக்ட் டவுனில் நாங்கள் வரலைன்னாலும் நாங்கள் பக்கத்தில் வரோம் அப்படின்னா உங்களால் ட்ராவல் பண்ணி வந்து எங்களை மீட் பண்ண முடியும்னா தாராளமாக வாங்க. ஏன்னா எங்களுக்கும் நெய்வேலி ஒன்றும் பக்கம் கிடையாது. ஸோ we have traveled around 70 kilometers 75 kilometers தாண்டி தான் நாங்கள் போய் மீட்டப்பெல்லாம் பண்ணிட்டு வந்திருக்கோம். ஸோ உங்களுக்காக நாங்கள் அவ்வளோ எஃபர்ட்ஸ் போட்டு அவ்வளோ தூரம் நாங்கள் வரோம் அப்படின்னா நீங்களுமே கொஞ்சம் எஃபர்ட் போடலாம். சரியா? உங்களோட டவுனில் தான் இருக்கணும், உங்களோட ஊரில் தான் இருக்கணும் அப்படிங்கிறத எதிர்பார்க்காதீங்க. கொஞ்சம் பக்கத்தில் உங்களால் வர முடியும்னா கூட தாராளமாக வாங்க. சரியா? ஓகே, சூப்பர் விக்னேஷ். இதோ ஒரே நிமிஷம் நான் வந்துடுறேன். எஸ் பசங்களா, ஐ எம் பேக். ஸோ கண்டினியூ பண்ணலாமா? ஓகே. ஸோ இப்போ மோனோஹைப்ரிட் கிராஸ் உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருச்சு. எப்படி ஒரு பியோர் ப்ரீடிங் பிளான்ஸை ரைஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. வேறு என்னெல்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க? ஜீன்ஸ் பற்றி கொடுத்துருக்காங்க, அலீல்ஸ் பற்றி கொடுத்துருக்காங்க. அதுவும் நம்ம படித்தாச்சு. ஜீன்ஸ்னால் என்ன, அலீல்ஸ்னால் என்னன்னு படித்தாச்சு. அடுத்து இங்கே வாட் ஆர் த பாசிபிள் கேரக்டர்ஸ் ஆஃப் ஜீனோடைப், அதை படித்தாச்சு. ஜீனோடைப்னா என்ன, ஃபீனோடைப்னா என்ன, ஹோமோசைக்கஸ்னா என்ன, ரெசசிவ்னா என்ன, இது எல்லாமே பார்த்தாச்சு இல்லையா? ஓகே. ஸோ வேறு எதுவுமே இங்கே புதுசாக கொடுக்கலப்பா, அவ்வளோதான் இங்கே கொடுத்துருக்காங்க. நம்ம எல்லா இம்பார்ட்டண்ட் டேர்ம்ஸுமே வந்து படித்தாச்சு. ஸோ இதுதான் என்ன சொல்லுவோம், மோனோஹைப்ரிட் கிராஸ்ன்னு சொல்லுவோம். ஏன்னா ஒரே ஒரு கேரக்டரை மட்டுமே நம்ம இங்கே கன்சிடர் பண்ணி இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை வந்து கேரி அவுட் பண்ணியிருப்போம். ஸோ இட் இஸ் நோன் ஆஸ் மோனோஹைப்ரிட் கிராஸ். சரியா? ஓகே. ஸோ இப்போ அடுத்து செக்ரிகேட் ஆர் செப்பரேட் அப்படிங்கிறது என்னென்னா, ஸோ இந்த மோனோஹைப்ரிட் கிராஸ் மூலிமா நம்ம 2 லாஸை வந்து ப்ரூவ் பண்ணலாம். மெண்டலோட ஃபர்ஸ்ட் லா விச் இஸ் லா ஆஃப் டாமினன்ஸ். லா ஆஃப் டாமினன்ஸ்னால் என்ன? ஸோ 2 பாயிண்ட்ஸ் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? ஸோ வாட் இஸ் லா ஆஃப் டாமினன்ஸ்? ஸோ இப்போ நம்ம டாமினன்ட் கேரக்டர்னா எது, ரெசசிவ் கேரக்டர்னா எது அப்படிங்கிறது பார்த்தோம் இல்லையா? இப்போ லா ஆஃப் டாமினன்ஸில் என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு ஒரு கேரக்டர் டாமினண்ட்டாக இருந்து இன்னொரு கேரக்டர் ரெசசிவாக இருந்தாலும் அங்கே ஒரு டாமினன்ட் கேரக்டர் இருக்குன்னாலே த கேரக்டர் வில் பி டாமினன்ட் தான். ஸோ எக்ஸ்பிரஸ் ஆகிறது யாரோட கேரக்டர்ஸாக தான் இருக்கும், அங்கே டாமினன்ட் கேரக்டர்ஸ் தான் எக்ஸ்பிரஸ் ஆகுங்கிறது தான் ஃபர்ஸ்ட் விஷயம். சரியா? நம்பர் 1 என்ன, ஒரு டாமினன்ட் ஒரு ரெசசிவ் இருந்தாலுமே கூட அங்கே என்ன தான் எக்ஸ்பிரஸ் ஆகும், எக்ஸ்பிரஸ் ஆகிறது டாமினன்ட் கேரக்டராக தான் இருக்கும். ஸோ ஒரு கேபிட்டல் டி ஒரு ஸ்மால் டி இருக்குன்னா அந்த பிளான்ட்டு கண்டிப்பாக ஆப்வியஸாக டாலான பிளான்ட்டாக தான் இருக்கும். திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இப்போ செகண்ட் பாயிண்ட் என்ன, ஆல்வேஸ் ரிமெம்பர் F1 ஜென்ரேஷனில் டாமினன்ட் கேரக்டர் வில் பி சீன், ரெசசிவ் கேரக்டர் எக்ஸ்பிரஸே ஆகாது. ஸோ F1 ஜென்ரேஷன் all the plants will carry the dominant character. ஸோ பார்க்கறதுக்கு டாமினன்ட் கேரக்டராக தான் இருக்கும், எல்லா பிளான்ஸுமே டாலாக தான் இருக்கும். ஸோ இதுதான் law of dominance. சரியா? ஃபார் மீட்டப்புக்கு ஆஃப்டர் த நீட் எக்ஸாம் அது பாசிபிளாக என்னன்னு தெரிலப்பா. ஏன்னா இப்போவே வந்து பல ஊர்கள் சுற்றியாச்சு, இந்த சைக்கிள் ஆஃப் மீட்டப் வந்து முடிஞ்சுது. இனி அதுக்கு அடுத்ததாக அடுத்த வருஷம் தான் நாங்கள் வரப்போகிறோமா இல்லை எப்போ வரப்போகிறோங்கிறது எங்களுக்கே தெரியாது. ஸோ டெஃபினெட்லி நாட் பாசிபிள் ஆஃப்டர் நீட்னு நினைக்கிறேன். ஏதாவது இருந்தால் நாங்கள் சொல்கிறோம்.
சரியா? அதனால இது ஒன்ஸ் இன் அ வைல்ட் ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஸோ எங்களுக்கும் சரி உங்களுக்கும் சரி. ஸோ வந்து எங்களோட ஃபேஸை அப்படியே ஆன்லைனில் பார்த்தே வந்து பழகிருப்பீங்க. ஸோ நேரில் பார்க்குறதுக்கும் உங்களுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி எங்களுக்கும் வந்து உங்கள் ஃபேஸ் யாரையுமே தெரியாது. அட்லீஸ்ட் உங்கள் எல்லாருக்கும் எங்கள் ஃபேஸாவது தெரியும். எங்கள் 3 பேருக்கும் உங்கள் யாரோட ஃபேஸுமே தெரியாது. ஜஸ்ட் உங்களோட நேமு கமெண்ட் மட்டும்தான் தெரியுது. ஸோ உங்களை நேரில் மீட் பண்ணுறதுக்கு எங்களுக்குமே அது வந்து ஒன்ஸ் இன் அ வைல்ட் ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து நாங்களும் யூஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறோம். நீங்களும் அதே மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் டைம் வரும்போது. சரியா? ஓகே ஓகேப்பா. ஸோ இதை புரிஞ்சுதா? லா ஆஃப் டாமினன்ஸ்னா என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ அடுத்து லா ஆஃப் செக்ரிகேஷன்னா என்னன்னு பார்க்கலாமா? லா ஆஃப் செக்ரிகேஷன்னா என்னன்னு பார்க்க போகிறோம். செக்ரிகேஷன்னா என்ன? செப்பரேஷன். இப்போ நம்ம வந்து 2 பாசிபிள் கேரக்டர்ஸ் பார்த்தோம் இல்லையா? ஒன்று இப்படியும் ஒரு ஜீனோடைப் இருக்கலாம், இப்படியும் ஒரு ஜீனோடைப் இருக்கலாம், இப்படியும் ஒரு ஜீனோடைப் இருக்கலாம். ஸோ இந்த எல்லா டைப்ஸுமே வந்து பாசிபிள் தான். இப்போது நம்ம மோனோஹைப்ரிட் கிராஸில் என்ன பார்த்தோம்? இப்படி தான் வந்து பேரண்ட்ஸை நம்ம எடுத்துக்கிட்டோம். ஹோமோசைக்கஸ் டாமினன்ட், ஹோமோசைக்கஸ் ரெசசிவ், இப்படி தான் 2 பேரண்ட்ஸை நம்ம எடுத்துக்கிட்டோம். வந்த ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷனில் ஃபுல்லாக டாமினன்ட் கேரக்டர்ஸ் தான் வந்தது. செகண்ட் ஜென்ரேஷனில் டாமினன்ட் கேரக்டர்ஸும் எக்ஸ்பிரஸ் ஆச்சு, ரெசசிவ் கேரக்டரும் எக்ஸ்பிரஸ் ஆச்சு. இப்போது டாமினன்ட் கேரக்டர் F1 ஜென்ரேஷனில் வருதுங்கிறதுக்காக ஃபுல்லாகவே வந்து ஓகே எல்லாமே டாமினண்ட்டாக தான் இருக்குங்கிறத சொல்ல முடியாது. இப்போது இந்த கேரக்டர்ஸ் எல்லாம் பிரிஞ்சு வேறு காம்பினேஷன்ஸாக இருந்தது இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கேபிட்டல் T யார் கூடலாம் போய் பேராச்சு? இங்கேயும் பேராச்சு, இங்கேயும் பேராச்சு. அதே மாதிரி இந்த கேபிட்டல் T யார் கூட போய் பேராச்சு? இங்கேயும் பேராச்சு, இங்கேயும் பேராச்சு இல்லையா? அதே மாதிரி இந்த கேபிட்டல் T இந்த கேபிட்டல் Tயுமே வந்து ஒன்னோட ஒன்று பேர் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி பாசிபிலிட்டி ஆஃப் ஜீனோடைப்ஸ் வந்து வேறையாக இருந்தது. இதெல்லாம் எப்போ மட்டும்தான் பாசிபிள்னா, என்னதான் இந்த 2 அலீல்ஸும் சேர்ந்து ஒரு ஜீனாக ப்ரெசன்ட் ஆயிருந்தாலும் ரெண்டுமே பிரிஞ்சு வெரைட்டி ஆஃப் கேரக்டர்ஸை ஃபார்ம் பண்ணுது. இதுதான் லா ஆஃப் செக்ரிகேஷன். புரிஞ்சுதா? என்னதான் 2 அலீல்ஸுமே ஒரே ஜீனில் ஒன்றா இருந்தாலும் பேராக இருந்தாலும் அது ரெண்டுமே எப்போவுமே ஒன்றா போயிடாது. So it will segregate to form the new types of genotype. புரிஞ்சுதா? Clear? Okay. So அடுத்து பார்க்கலாமா? So next what we are going to see is இவ்வளோ பெரிய mathematical equationலாம் கொடுத்துருக்காங்க இல்லையா? இது ஒன்றுமே கிடையாது. எனக்கு F2 ஜென்ரேஷனில் 4 பிளான்ஸ் கிடைச்சது இல்லையா? F2 ஜென்ரேஷனில் I got 4 plants. அந்த 4 பிளான்ஸில் எவ்வளோ டாமினன்ட் கேரக்டர் இருந்தது? ஒரு பிளான்ட் அவுட் ஆஃப் 4 ஒரே ஒரு பிளான்ட் வந்து எனக்கு டாமினண்ட்டாக இருந்தது. எவ்வளோ பிளான்ட் வந்து எனக்கு இன்டர்மீடியட் கேரக்டர்ஸாக இருந்தது? 2/4. 4 பிளான்ஸில் 2 பிளான்ட் எனக்கு இன்டர்மீடியட் கேரக்டர்ஸாக இருந்தது. அதே மாதிரி ரெசசிவ் கேரக்டர்ஸ்னு பார்க்கும்போது அவுட் ஆஃப் 4 பிளான்ஸ் எனக்கு ஒரு பிளான்ட் வந்து ரெசசிவ் கேரக்டர்ஸோடு இருந்தது. இதை தான் அங்கே வந்து அவ்வளோ பெரிய ஈக்குவேஷனில் உன்னை பயன்படுத்துகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை புரிஞ்சுக்கோ போதும். சரியா? இப்போ டெஸ்ட் கிராஸ்ங்கிற ஒரு வார்த்தை இங்கே இருக்கு, பார்த்தீங்களா? இங்கே டெஸ்ட் கிராஸ் அப்படிங்கிற ஒரு வேர்டு வந்து இருக்கு. வாட் இஸ் அ டெஸ்ட் கிராஸ் தெரியுமா? வாட் இஸ் அ டெஸ்ட் கிராஸ் தெரியுமா தெரியாதா? டீமினல் பேட்சில் தமிழ் நோட்ஸ் இன்னும் அப்லோட் ஆகலை. ப்ளீஸ் கன்வே திஸ் டு தமிழன் சார். கண்டிப்பாக நான் சொல்கிறேன் ராம்ஸ் இன்ஃபோ. So what is a test cross pa? Any idea? F1 parent with offspring. No. இன்னும் கொஞ்சம் பெட்டரா சொல்லலாம். Test cross அப்படின்னா என்ன? இப்போ நம்ம இந்த மோனோஹைப்ரிட் கிராஸில் எடுத்த 2 பேரண்ட்ஸோட ஜீனோடைப்புமே தெரிஞ்சு தான் நம்ம எடுத்தோம். ஒன்று வந்து ஹோமோசைக்கஸ் சாலாக இருந்தது, இன்னொன்று ஹோமோசைக்கஸ் டுவார்ஃபாக இருந்தது. இதை தெரிஞ்சு தான் நம்ம எடுத்தோம். இப்போ டெஸ்ட் கிராஸுங்கிறது என்னென்னா, ஒரு பிளான்ட் எனக்கு தெரிஞ்ச கேரக்டர்ஸாக இருக்குது, இன்னொரு பிளான்ட்டு எனக்கு ஜீனோடைப் என்னன்னே தெரியாதுன்னு வச்சுக்கோ.
அப்போது அதை கண்டுபிடிக்கிறதுக்காக தெரியாத பிளான்ட்டோட ஜீனோடைப்பை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக தான் டெஸ்ட் கிராஸ் அப்படிங்கிற ஒரு மெத்தடை நம்ம யூஸ் பண்ணுவோம். சரியா? F1 generation with dominant and recessive அப்படி புரிஞ்சுக்க கூடாதுடா. அது கரெக்டு தான். நீ வந்து எக்ஸ்பெரிமெண்ட்டை ஒர்க் அவுட் பண்ணும்போது அதுதான் கரெக்டு. பட் இது எதுக்காக பண்ணுறோம்? டெஸ்ட் கிராஸ்னால் என்னன்னு கேட்கும்போது ஒரு இண்டிவிஜுவலோட ஜீனோடைப்பை தெரிஞ்சுக்கிறதுக்காக பண்ணுறது தான் டெஸ்ட் கிராஸ்ன்னு சொல்லணும். சரியா? Yes, it is used to determine the genotype of an individual, unknown individual. சரியா? Yes. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் இந்த டெஸ்ட் கிராஸில், ஒரு பிளான்ட்டோட ஜீனோடைப் எனக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருச்சு. அதாவது இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி F1 பிளான்ட்டோட ஜீனோடைப் தான். ஒரு கேபிட்டல் T ஒரு ஸ்மால் T இருக்குது, அது நம்மளுக்கு தெரியும். ஆனால் இன்னொரு பிளான்ட்டோட ஜீனோடைப்பு எனக்கு ஐடியாவே இல்லை. அதோட ஜீனோடைப் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நம்ம டெஸ்ட் கிராஸை பண்ண போகிறோம். சரியா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சொல்கிற மாதிரி F1 ஜென்ரேஷனில் எனக்கு இதுதான் பாசிபிள் ஜீனோடைப் இல்லையா? இப்போ இந்த பேரண்ட் கூட நான் இங்கே என்ன பேரண்ட்டை க்ராஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிறதான் இம்பார்ட்டண்ட். அதே மாதிரி இங்கே நான் என்ன பேரண்ட்டை க்ராஸ் பண்ண போகிறேன். அப்போது நான் இந்த டெஸ்ட் கிராஸை பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம்? ஃபுல்லாகவே வந்து 2 பாசிபிள் கேரக்டர்ஸை நம்ம எடுத்துக்கலாம். ஒன்று ஃபுல்லாக வந்து ஹோமோசைக்கஸ் டாமினன்ட் எடுத்துக்கலாம், இன்னும் ஃபுல்லாக ஹோமோசைக்கஸ் ரெசசிவ் எடுத்து க்ராஸ் பண்ணி நான் பார்க்கலாம். ஸோ தட் ஒரு பேரண்ட்டோட கேரக்டர்ஸ் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு, இன்னொரு பேரண்ட்டோட இது என்னங்கிறது எனக்கு ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். தட் இஸ் அ டெஸ்ட் கிராஸ். சரியா? ஓகே. ஸோ இப்போ அடுத்து யூ கேன் see the example here. ஹோமோசைக்கஸ் ரெசசிவ்னா என்ன? ஹோமோசைக்கஸ் எஸ். இப்போ ஒரு பிளான்ட்டோட ஜீனோடைப் எனக்கு தெரியும். சரியா? அது கூட நான் ஒரு ரெசசிவ் பிளான்ட்டை க்ராஸ் பண்ண போகிறேன். அப்படி பண்ணால் அதுதான் டெஸ்ட் கிராஸ்ன்னு சொல்லுவோம். யூ கேன் see here, இது ஹோமோசைக்கஸ் ரெசசிவ், ரெண்டுமே வந்து ஸ்மால் w. இது வந்து நம்மளுக்கு தெரியும். இன்னொரு பிளான்ட் தான் நம்மளுக்கு தெரியாது. ஸோ அந்த தெரியாத பிளான்ட்டு எய்தர் வந்து கேபிட்டல் டபிள்யூவாக இருக்கலாம், இல்லை கேபிட்டல் W ஸ்மால் டபிள்யூவாக இருக்கலாம், விச் இஸ் எய்தர் ஃபுல் ஹோமோசைக்கஸாக இருக்கலாம், இல்லை ஹெட்டரோசைக்கஸ் கண்டிஷனாக இருக்கலாம். ஸோ இந்த ரெண்டையும் க்ராஸ் பண்ணால் எனக்கு 2 டைப்ஸ் ஆஃப் காம்பினேஷன்ஸ் கிடைக்கும். ஸோ இதை வச்சு நான் ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ டெஸ்ட் கிராஸ் அப்படிங்கிறது நான் என்ன தான் பண்ண போகிறேன்? அன்னோன் பிளான்ட்டை நம்ம வந்து ரெசசிவ் கேரக்டர்ஸ் கூட க்ராஸ் பண்ண போகிறேன். சரியா? ஓகே. ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட்டு என்ன பார்க்கலாம்னா, இங்கே பிரின்சிபல்ஸ் ஆர் லாஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதில் லா ஆஃப் டாமினன்ஸ் பார்த்தாச்சு, லா ஆஃப் செக்ரிகேஷன் பார்த்தாச்சு. இந்த ரெண்டுமே மோனோஹைப்ரிட் கிராஸ் மூலியமாகவே நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதே தான் இங்கே கொடுத்துருக்காங்க, லா ஆஃப் டாமினன்ஸ் அண்ட் லா ஆஃப் செக்ரிகேஷன். ஸோ அதில் என்ன கொடுத்துருக்காங்க? லா ஆஃப் டாமினன்ஸில் எப்போவுமே எல்லா பிளான்ஸ் எடுத்தாலும் சரி, அனிமல்ஸ் எடுத்தாலும் சரி, அதோட கேரக்டர்ஸ் எல்லாம் யாரு தான் கண்ட்ரோல் பண்ணுறாங்க? ஃபேக்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. இந்த ஃபேக்டர்ஸ் அப்படிங்கிறது எப்போவுமே பேராக தான் இருக்கும். ஓகே. லேட்டர் அந்த ஃபேக்டரை வந்து என்னென்ன நேம் பண்ணாங்க? ஜீன்ஸ்னு நேம் பண்ணாங்க. அந்த ஜீன்ஸில் எல்லாமே பேராக இருக்கா? அதை தான் அவங்க சொல்கிறாங்க. சரியா? அப்போ அந்த பேராக இருக்கிறது என்ன? ஐல்ஸ். கிளியரா? இப்போது in a dissimilar pair of factors, அதாவது ஒரு கேபிட்டல் T ஒரு ஸ்மால் T இருக்குன்னா அது டிஸ்சிமிலர் இல்லையா? இப்படி ஒரு ஃபேக்டர்ஸ் இருக்குன்னா கண்டிப்பாக டாமினேட் கேரக்டர் தான் அங்கே டாமினேட்டிங்காக இருக்கும். அதாவது கேபிட்டல் லெட்டர் என்னவாக இருக்கும் அதோட கேரக்டர்ஸ் தான் எக்ஸ்பிரஸ் ஆகும். ரெசசிவ் கேரக்டரோடது சைலன்ஸ் ஆயிரும், இல்லை சப்ரஸ் ஆயிரும். அதுதான் லா ஆஃப் டாமினன்ஸ். அப்படி பார்க்கும்போது எனக்கு F2 ஜென்ரேஷனில் ஃபீனோடைப் என்னவா வந்தது? 3:1 வந்தது. இதுதான் லா ஆஃப் டாமினன்ஸ். கிளியரா? எஸ் பசங்களா? இஸ் திஸ் கிளியர்? அடுத்த லா ஆஃப் செக்ரிகேஷனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாமா? ஸோ பேசிக்கலி என்ன ஐடியாங்கிறதே ஏற்கனவே பார்த்துட்டோம். பட் இதில் லைன் பை லைனாக என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். கிளியர்? ஸோ அடுத்து போகலாமா? இல்லை ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஓகே. அடுத்து law of segregation பார்க்க போகிறோம். சரியா? So this law is based on the fact that alleles do not show any
blending. blendingனா என்னன்னா, இப்போ just imagine என்னதான் ஒரு கேபிட்டல் டி ஒரு ஸ்மால் டி ரெண்டுமே பேராக இருந்தாலும் இதோட கேரக்டர்ஸ் வந்து தனித்தனியாக தான் இருக்குது. ஸோ இது ரெண்டுமே வந்து ஒன்றா கலக்கலை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மிராபிலஸ் ஜெலோபா பிளான்ட்லலாம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 2 கேரக்டர்ஸ் பிளெண்ட் ஆகிடுச்சு இல்லையா. அதே மாதிரி வந்து இந்த ஸ்னாப் ட்ராகன் பிளான்ட்டில் ஆன்டிரினம் ஸ்பீஷஸ்லையும் பார்த்தீங்கன்னா 2 கேரக்டர்ஸ் எனக்கு மிங்கிள் ஆச்சு. ஸோ வாட் ஹேப்பன் தே, ஒரு ரெட் ஃப்ளவர் ஒரு ஒயிட் ஃப்ளவர் எடுத்து நான் மிக்ஸ் பண்ணும்போது F1 ஜென்ரேஷன் எனக்கு எப்படி கிடைச்சிது, ரெட்டும் கிடைக்கல ஒயிட்டும் கிடைக்கல, ரெண்டும் மிக்ஸ் ஆன மாதிரி பிங்க் கலரில் கிடைச்சிது. அந்த மாதிரி பிளெண்டிங் ஆஃப் கேரக்டர்ஸ் இங்கே பார்க்க முடியலையே, ரெண்டுமே செப்பரேட்டாக தான் இருக்குது இல்லையா. ஸோ அது எப்படி நம்மளால் கண்டுபிடிக்க முடியுதுன்னா F2 ஜென்ரேஷனில் வந்து எனக்கு ரெசசிவ் கேரக்டர் தனியாக எக்ஸ்பிரஸ் ஆகுது. ஸோ அதனால் இது வந்து பிளெண்ட் ஆகலை, இட் டஸ் நாட் ஷோ எனி பிளெண்டிங் and both the characters are recorded as such. So F2 ஜென்ரேஷனில் பார்த்தீங்கன்னா டால் கேரக்டர் தனியாக ஹோமோசைக்கஸ் டாலாக வந்துருச்சு, ரெசசிவ் கேரக்டர் தனியாக ஹோமோசைக்கஸ் ரெசசிவாக வந்துருச்சு. ஸோ இது எல்லாமே ஆக்சுவலி எப்படி இருக்குமோ அதே மாதிரி தனித்தனியாக பிரிஞ்சிருச்சு. சரியா, இதை தான் சொல்ல வராங்க. Though the parents contain 2 alleles during gamete formation, the factors or alleles of the pair segregate from each other such that a gamete receives only one of the 2 factors. இப்போ கேமெட்ஸில் எனக்கு என்ன மட்டும்தான் இருக்குன்னா ஒரே ஒரு ஃபேக்டர் தான் இருக்கும். ஸோ என்னதான் இங்கே கேபிட்டல் டி ஸ்மால் டி அப்படின்னு இருந்தாலும் சரி, இல்லை இங்கே கேபிட்டல் டின்னு இருந்தாலும் சரி, இது வந்து பேரண்ட்டோட ஜீனோ டைப்பு. கேமெட்ஸில் ஒரே ஒரு லெட்டரை தான் எடுத்துக்க போகிறோம், கேபிட்டல் டி மட்டும்தான் எடுத்துக்க போகிறோம். இப்போ இதுவே இந்த இடத்துல ஸ்மால் டிங்கிறது ஒரு ஜீனோ டைப்பாக இருக்குன்னா அதோட கேமெட் என்னவாக இருக்கும், ஒரே ஒரு லெட்டர் ஸ்மால் டியை மட்டும்தான் எடுத்துக்க போகிறோம். அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. சரியா, ஓகே. ஸோ இப்போ அடுத்து இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ்னால் என்னென்னு பார்க்க போகிறோம். ஸோ இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே வந்து கம்ப்ளீட் டாமினன்ஸ். ஒரு கேரக்டர் எனக்கு டாமினன்ட் கேரக்டராக இருந்தாலும் அதுதான் எக்ஸ்பிரஸ் ஆகும், ரெசசிவ் கேரக்டர் எக்ஸ்பிரஸ் ஆகாதுன்னு பார்த்தோம். அது வந்து கம்ப்ளீட் டாமினன்ஸ். சரியா, அது வந்து மெண்டலோட லா ஆஃப் டாமினன்ஸை ஃபாலோ பண்ணுச்சு. இப்போ இங்கே இன்கம்ப்ளீட் டாமினன்ஸில் மெண்டல்ஸ் லா ஃபாலோ ஆகாது, இது ஒரு எக்ஸப்ஷன் டு மெண்டல்ஸ் லா ஆஃப் டாமினன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இங்கே என்ன தெரியுமா நடக்குது, ஜஸ்ட் இந்த ஃபோட்டோவை மட்டும் பார்த்தாலே உனக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். சரியா, ஸோ இந்த ஃபோட்டோவில் எந்த பிளான்ட் கொடுத்துருக்காங்க, ஆன்டிரினம் ஸ்பீஷிஸ் ஆர் ஸ்னாப் ட்ராகன் பிளான்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே என்ன ஆகுது, பேரண்ட்டோட ஜெனரேஷன், பீனா பேரண்ட். ஸோ பேரண்ட் ஜென்ரேஷனில் நான் என்ன எடுத்திருக்கேன், எப்பவும் போல தான், ஒன்று கம்ப்ளீட் டாமினன்ட் கேரக்டர் கேபிட்டல் ஆர் அது வந்து ரெட் கலர் ஃப்ளவர் கொடுக்கும். இன்னொன்று கம்ப்ளீட் ரெசசிவ் கேரக்டர் விச் இஸ் ஸ்மால் ஆர் இது வந்து ஒரு ரெசசிவ் கேரக்டராக இருக்க போது ஒயிட் கலர் ஃப்ளவரை கொடுக்கும். ஸோ இப்போ இந்த 2 பேரண்ட்ஸையும் நான் க்ராஸ் பண்ணுறேன் அப்படின்னா அதோட கேமெட்ஸ் பாருங்கள் எப்படி வந்திருக்கு. தோ இட் ஹேஸ் 2 letters as factors or alleles, அதில் ஒரே ஒரு லெட்டர் தான் கேமெட்ஸாக நம்ம எடுத்துக்க போகிறோம். ஸோ இப்போ எனக்கு F1 ஜென்ரேஷன் எப்படி தான் கிடைக்கும், கண்டிப்பாக இட் இஸ் கோயிங் டு பி ஹெட்டிரோசைகஸ் டாமினன்ட் தான், ஒரு கேபிட்டல் ஆர் ஒரு ஸ்மால் ஆர் இப்படி தான் வந்தது. அப்போது எல்லா ஃப்ளவர்ஸுமே பிங்க் கலரில் இருக்கும் தானே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம், ஏன்னா அதுதானே டாமினன்ட் கேரக்டர். இது வரைக்கும் படித்தபடி அப்படி தானே வரணும். ஆனால் இங்கே என்ன ஆகுதுன்னா எல்லா ஃப்ளவர்ஸும் பிங்க் கலரில் வந்தது, ரெட் கலரில் வரலை, பிங்க் கலரில் வந்தது. ஸோ இங்கே என்ன ஆகுதுன்னா கேரக்டர்ஸ் பிளெண்ட் ஆகுது. இங்கே லா ஆஃப் செக்ரிகேஷன் ஃபாலோ ஆகலை, லா ஆஃப் டாமினன்ஸ் ஃபாலோ ஆகலை. அப்படி ஆயிருந்தா இங்கே எனக்கு என்னவா கிடைச்சிருக்கும், ரெட் ஃப்ளவர் தான் கிடைச்சிருக்கும் F1 ஜென்ரேஷனில் இல்லையா. பட் இங்கே ரெட் கலர் ஃப்ளவர்ஸ் கிடைக்கல, ஏன்னா ரெட்டு ஒயிட் ரெண்டையுமே நம்ம மிக்ஸ் பண்ணால் எனக்கு பிங்க் கலர் கிடைக்கும். அந்த ஒரு பிளெண்டிங் எஃபெக்ட் தான் இங்கே நடந்திருக்கு. ஸோ இது இஸ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ். சரியா, ஸோ யூ கேன் சி அடுத்த ஜெனரேஷனில் எனக்கு எப்படி கிடைச்சிருக்கு, ஒரு ஃப்ளவர் ஃபுல்லாகவே வந்து ஒயிட் கலரில் கிடைச்சிது, ஒரு ஃப்ளவர் ஃபுல்லாகவே வந்து ரெட் கலரில் கிடைச்சிது. ஆஸ் யூஷுவல் 1 ஹோமோசைகஸ் டாமினன்ட் 1 ஹோமோசைகஸ் ரெசசிவ். இந்த ரெண்டுக்கும் நடுவில் இருந்த இன்டர்மீடியட்ஸ் எப்படி இருந்தது, பிங்க் கலரில் இருந்தது. சரியா, ஸோ திஸ் இஸ் ஹவு incomplete dominance can be explained in the antirrhinum species or snapdragon plant. ஓகேவா, கிளியராடா?
எஸ், இங்கேயும் 1:2:1 ரேஷியோ தான். பட் இங்கே என்ன கலர் கிடைச்சிருக்கு, இந்த F1 ஜென்ரேஷன், அதுதான் நீங்கள் பார்க்கணும். ஓகேவா? எஸ். ஸோ இதுதான் வந்து இங்கே இவ்வளோ பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. நான் வந்து ஜஸ்ட் ஒரு ஃபோட்டோவில் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். சரியா? ஸோ இங்கே phenotypic ரேஷியோ, ஜீனோடைபிக் ரேஷியோ ரெண்டுமே எப்படி தான் இருக்க போகுது, 1:2:1 தான் இருக்க போகுது. ஸோ phenotypic அண்ட் ஜீனோடைபிக் ரெண்டுமே 1:2:1 தான். பார்த்தாலே உன்னால ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும், ஒரு ரெட்டு ஒரு ஒயிட்டு 2 பிங்க் கலர் ஃப்ளவர்ஸ்னு. ஸோ phenotypeுமே அப்படி தான் இருக்குது, ஜீனோடைப்புமே அப்படி தான் இருக்குது. ஸோ திஸ் இஸ் இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ். சரியா? இப்போ அதோட எக்ஸ்பிளனேஷன் இங்கே கொடுத்துருக்காங்க. What exactly is dominance? Dominance na enna? Why are some alleles dominant and some recessive? ஏன் ஒரு சிலது வந்து நம்ம கேபிட்டல் லெட்டர்ஸில் போடுறோம், ஏன் அது டாமினண்ட்டாக இருக்குது, ஏன் ஒரு சிலது வந்து நம்ம ஸ்மால் லெட்டர்ஸில் போடுறோம், அது ரெசசிவாக இருக்குது. To tackle these questions, we must understand the what gene does. ஒரு ஜீன் என்ன வேலை பண்ணுதுங்கிறத புரிஞ்சாலே இதை ஈஸியாக நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். Every gene, as you know by now, contains the information to express a particular trait. ஒவ்வொரு ஜீனுமே என்னதான் பண்ணுது, அதுக்குள்ள ஒரு இன்ஃபர்மேஷனை வச்சிருக்கு, ஒரு மெசேஜை வச்சிருக்கு. என்ன மெசேஜ்? ஒரு அனிமல்ல இல்லை ஒரு பிளான்ட்ல இந்த கேரக்டரை காட்டணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு மெசேஜ். சரியா? ஃபார் எக்ஸாம்பிள், நான் இவ்வளோ டாலாக இருக்கேன்னா அதுக்கு என்னோட ஜீன் தான் காரணம், அதுக்குள்ள ஒரு பர்டிகுலர் டைப் ஆஃப் மெசேஜ் இருக்கு. இப்போ இதுவே என்னோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ரொம்ப குட்டியாக இருக்காங்கன்னா அவங்களோட ஜீன் வேற மாதிரி இருக்கும், அவங்க ஜீனுக்குள்ள இருக்க ஒரு மெசேஜ் வேற மாதிரி இருக்கும். சரியா? In a diploid organism, there are 2 copies of each gene. So இதை நல்லா புரிஞ்சுக்கோ. Diploid organism na நம்மளும் ஒரு எக்ஸாம்பிள் தான். Human beings are also diploid creatures, meaning that we have 2n set of chromosomes in our genome. சரியா? So இப்போ Snapdragon நாலே ப்ராசஸருக்கு தான் போகுதா? டே, நீ பயாலஜி ஸ்டூடெண்ட் தான், கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிடையாது. ஓகே. ஸோ இப்போது இந்த டிப்ளாய்ட் கண்டிஷன்னா என்ன, நம்மளோட எல்லா குரோமோசோம்ஸுமே பேராக தான் இருக்குது. அதே மாதிரி அந்த குரோமோசோம்ஸ்குள்ளே இருக்க ஜீன்ஸுமே பேராக தான் இருக்குது. கன்ஃபியூசிங்காக இருக்கா? இதை உனக்கு ஈஸியாக நான் சொல்லித்தரேன் பாரு. கேரியோடைப்பிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. கேரியோடைப்பிங் வச்சு இதை ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போது we have எவ்வளோ குரோமோசோம்ஸ்ப்பா? 1 2 3 4 அப்படிங்கிற மாதிரி we have till 23 pairs of chromosomes. ஏன் இதை பேர்ஸ்ன்னு சொல்கிறாங்க, அதை ஈஸியாக புரிஞ்சுக்கலாமா? ஸோ இப்போது ஃபஸ்ட்டு குரோமோசோம் நம்பர் 1 அப்படின்னு எடுத்தால் ஒரு குரோமோசோம் எனக்கு பெட்டானலாக இருக்கும், இன்னொன்று மெட்டானலாக இருக்கும். மீனிங் தட் ஒன்று நம்மளோட அப்பா கிட்டேருந்து வந்திருக்கும், இன்னொரு காப்பி நம்ம அம்மா கிட்டேருந்து வந்திருக்கும். ஸோ அதே மாதிரி குரோமோசோம் 2ல் பார்த்தீங்கன்னா we have 1 paternal chromosome and 1 maternal chromosome. So this will continue till 22nd chromosome வரைக்கும் இதுதான் நடக்க போகுது. அப்போது all these 22 chromosomes-ஐ என்ன சொல்லுவோம்? இந்த ஃபஸ்ட்டு குரோமோசோம்லேருந்து 22 குரோமோசோம்ஸ் வரைக்கும் இருக்க எல்லாத்தையுமே ஆட்டோசோம்ஸ்னு சொல்லலாம், இல்லை சொமேட்டிக் குரோமோசோம்ஸ்னு சொல்லலாம். ஆட்டோசோம்ஸ் ஆர் சொமேட்டிக் குரோமோசோம்ஸ். கரெக்டா? இது எவ்வளோ இருக்கும்? 22 பேர்ஸ் இருக்கும். ஸோ இதை எப்படி மென்ஷன் பண்ணலான்னா 44 குரோமோசோம்ஸ் இருக்கும்னு சொல்லலாம், இல்லை 22 பேர்ஸாக இருக்கும்னு சொல்லலாம். ஸோ இப்படி நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ அடுத்து இந்த 23rd குரோமோசோம் இருக்கு இல்லையா, what is it called as? Allosomes. இல்லைன்னா it is also called as 6 chromosomes. இது எவ்வளோ இருக்கும்? 2 இருக்கும். It is either XX or XY. XX na it will be female, XY na it will be male. கரெக்டா? ஸோ இதை ரீகால் ஆயிடுச்சா? இப்போ சொல்ல நம்ம டிப்ளாய்டா இல்லை ஹாப்ளாய்டா? ஏன் அப்படி சொல்கிறோம்? ஏன்னா ஈச் அண்ட் எவ்ரி குரோமோசோம் ஹேஸ்
2 sets. One from நம்ம அப்பா, one from அம்மா இல்லையா? ஸோ இந்த ஒவ்வொரு குரோமோசோமுமே ரெண்டு செட்டாக இருக்குது. ஸோ இதனால தான் நம்ம ஒரு டிப்ளாய்ட் கிரியேச்சர்ஸ்னு சொல்கிறோம். எல்லாமே டபுளாக தான் இருக்குது. ஸோ we are calling ourselves as diploid organisms. இப்போது இந்த குரோமோசோமுக்கு உள்ளே தான் ஜீன் இருக்குது. ஸோ இதை எப்படி மேம் புரிஞ்சுக்கிறது? Just imagine we have a chromosome like this and இந்த குரோமோசோமுக்குள்ள எனக்கு என்னதான் இருக்க போகுது? Chromosome is made up of DNA பா. உள்ள வந்து நல்லா highly condensed DNA வந்து இருக்கும். Coiled and condensed DNA இருக்க போகுது. இப்போ இந்த DNAல சின்ன ஒரு செக்மெண்ட்டை தான் நம்ம ஜீன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது எங்கே தெரியுமா இருக்கும்? ஜஸ்ட் இமேஜின் இதை குரோமோசோம் நம்பர் 1 அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த குரோமோசோம் நம்பர் 1ல் என்னோட ஐ கலருக்கான ஐபால் கலர்ஸ் எல்லாம் ஒரு சில பேருக்கு பிளாக்காக இருக்கும், ஒரு சில பேருக்கு வந்து ப்ரௌன் கலரில் இருக்கும், ஒரு சில பேருக்கு க்ரீன் கலரில் ப்ளூ கலர்லலாம் கூட இருக்கலாம். ஸோ ஃபாரின் பீப்புளுக்கு தான் மேக்ஸிமம் இந்த க்ரீன் ப்ளூ எல்லாம் பார்க்க முடியும். நம்மளுக்கு எய்தர் இட் இஸ் பிளாக் ஆர் ப்ரௌன் தான். ஸோ இந்த ஐ கலருக்கான ஜீன் எங்கே தெரியுமா இருக்கலாம்? மேபி நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு குரோமோசோமில் இந்த இடத்துல மேபி ஐ வில் ஹாவ் ஜீன் ஃபார் ஐ கலர். சரியா? அண்ட் இமேஜின் திஸ் இஸ் அ ஜீன் ஃப்ரம் அவர் டேட். அப்போ இதே மாதிரி இன்னொரு காப்பி இருக்குமா? அப்போ இதே மாதிரி இன்னொரு காப்பி இருக்கும் அதே குரோமோசோம் 1ல். அண்ட் அதே குரோமோசோம் 1ல் சேம் பிளேஸில் ஐ கலருக்கான இன்னொரு ஜீன் இருக்கலாம். திஸ் இஸ் பேசிக்கலி ஜீன் ஃப்ரம் அவர் டேட் அண்ட் திஸ் இஸ் ஜீன் ஃப்ரம் அவர் மாம். இப்போ இந்த ரெண்டு கேரக்டர்ஸுமே பிளெண்ட் ஆகி நம்மளுக்கு இன்னொரு கேரக்டர் வரும் இல்லையா? ஒன்று டாமினண்ட்டாக இருக்கும், இன்னொன்று ரெசசிவாக இருக்கும். அப்போ இது ரெண்டுமே வந்து அப்படியும் எக்ஸ்பிரஸ் ஆக வாய்ப்பு இருக்குது, இல்லை ரெண்டுமே பிளெண்ட் ஆகி வேரியேஷன்ஸ் நடக்கவும் வாய்ப்பு இருக்குது. கரெக்டா? ஸோ இப்போது இமேஜின் அப்பாவுக்கு வந்து எந்த கலரில் எழுதலாம்? அப்பாவுக்கு வந்து லெட்ஸ் டேக் பிளாக் கலர் இருக்குது, அம்மாவுக்கு லெட்ஸ் டேக் ப்ரௌன் ஐ கலருக்கான ஜீன் இருக்குது. ஸோ இப்போ குழந்தைக்கு பிளாக் அப்படியே வந்தால் அப்பா மாதிரின்னு சொல்லலாம், ப்ரௌன் அப்படியே வந்தால் அம்மா மாதிரின்னு சொல்லலாம். இப்போ இது ரெண்டுமே மிக்ஸ் ஆகி வந்தால் ஜஸ்ட் இமேஜின் இங்கே கேபிட்டல் பி பிளாக்னு வச்சுக்கோ, இங்கே ப்ரௌன் ஸ்மால் பின்னு வச்சுக்கோ. இப்போது குழந்தைக்கு ஒரு கேபிட்டல் பி ஒரு ஸ்மால் பி வந்தால் திஸ் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் போத். ரெண்டுமே கலந்து தான் எனக்கு ஒரு கேபிட்டல் பி ஒரு ஸ்மால் பி வந்திருக்கு. பட் ஈவன் தான் அது பிளாக்காக தான் இருக்கும், ஏன்னா பிளாக் தான் வந்து டாமினன்ட் கேரக்டர். ஸோ ஒரு கேபிட்டல் பி இருக்குன்னா அந்த லெட்டரோட கேரக்டர் தான் எனக்கு எக்ஸ்பிரஸ் ஆகும். ஸோ எய்தர்வே இட் வில் பி பிளாக் தான். பட் ஜீனோடைப் வைஸ் பார்க்கும்போது ரெண்டுமே மிக்ஸ் ஆகி தான் வந்திருக்கு. அப்போது இதை தான் என்ன தெரியுமா சொல்லுவோம்? ரீகாமினன்ட் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே ரீகாமினன்ட் ஜீன் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே ரீகாமினேஷன் நடந்திருக்கு. வாட் டஸ் இட் மீன்? ஒரு அப்பா குரோமோசோம் அம்மா குரோமோசோம்குள்ளே இருக்க மெசேஜ் வந்து கம்பைன் ஆகி பிளெண்ட் ஆகிருக்கு, ரெண்டும் கலந்து தான் குழந்தைக்கு பாஸ் ஆகிருக்கு. இதுதான் என்ன சொல்லுவோம்? ரீகாமினேஷன். அண்ட் திஸ் ஜீன் இஸ் நோன் ஆஸ் ரீகாமினன்ட் ஜீன். கிளியரா? எஸ் பசங்களா? மேம் கிளாஸ் எப்போ முடியும்? ஸோ இட் வில் எண்ட் அரவுண்ட் ஒரு 9:45 10 ஏன்னா அவ்வளோ பெரிய சாப்டர் இது. ஸோ இதை ஃபுல்லாகவே முடிச்சுட்டு தான் நான் போக போகிறேன். ஸோ இந்த ரெக்கார்டிங் எப்போ வேணால் அவைலபிளாக இருக்கும், நீங்கள் பார்த்துக்கலாம். ஹாஸ்பிட்டல் போகிறதுனா கூட போயிட்டு வாங்க. சரியா? ஸோ இதை கிளியரா? டிஎன்ஏ குரோமோசோம்ஸு ஜீன்ஸ் அலீல்ஸ் எல்லாம் டிஎன்ஏக்குள்ளே தான் இருக்கும். தப்பு ஜெயலக்ஷ்மி. குரோமோசோம் இஸ் மேட் அப் ஆஃப் டிஎன்ஏ. சரியா? டிஎன்ஏக்குள்ளே ஜீன்ஸு அலீல்ஸ் எல்லாம் இருக்கும், குரோமோசோம்ஸ் இருக்காது. ஏன்னா குரோமோசோம்ஸ்க்கு உள்ளே தான் டிஎன்ஏவே இருக்குது. சரியா? அதை கரெக்டாக புரிஞ்சுக்கும். ஸோ இஸ் திஸ் கிளியர்? ரீகாம்பினேஷன் அண்ட் ரீகாம்பினன்ட் ஜீன்னா என்னன்னு புரிஞ்சுதா?
ஏன் நம்மளே வந்து டிப்ளாய்டு ஆர்கானிசம்ஸ்னு கூப்பிடுறோம்னு புரிஞ்சுதா? ஓகே, ஸோ தட்ஸ் இட். இப்போ உங்களுக்கு இது புரியும். ஸோ we are actually diploid creatures. நம்மளுக்கு எல்லாமே ஒரு pair of alleles தான் இருக்கும். ஒரு கேபிட்டல் T ஒரு ஸ்மால் Tன்னு எடுத்தால் கூட ஒன்று நம்ம அப்பா கிட்டேருந்து வந்த காப்பியாக இருக்கும், இன்னொன்று நம்ம அம்மா கிட்டேருந்து வந்த காப்பியாக இருக்கும். ஸோ we have 2 copies of chromosomes, 2 copies of genes. அதுக்குள்ளே இருக்கிற 2 alleelsமே வந்து பேராக தான் இருக்க போகுது. சரியா? ஸோ இப்போது இந்த 2 alleelsமே எப்பவுமே ஐடென்டிக்கலாக இருக்கணும்லாம் கிடையாது. இந்த மாதிரி மிஸ்மேட்சாக கூட இருக்கலாம், ஒரு கேபிட்டல் ஒரு ஸ்மால் அப்படி கூட இருக்கலாம். ஸோ இட் இஸ் ஹெட்டிரோசைகோட்டிக் கண்டிஷனாக கூட இருக்கலாம். One of them may be different due to some changes that it has undergone. ஸோ ஏதாவது சேஞ்சஸ் நடந்து அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கூட இருக்கலாம். ஸோ அதனால் நம்மளோட ஆக்சுவல் இன்ஃபர்மேஷன் கொஞ்சம் மாறலாம், மாடிஃபை ஆகலாம். சரியா? அவ்வளோதான்டா இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகே, வேறு எதுவுமே இல்லை. இப்போ அடுத்த கான்செப்ட் போகலாமா? நெக்ஸ்ட்டு கோடாமினன்ஸ்னால் என்னென்னு பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து நம்ம பிளட் குரூப்ஸ் பற்றி பார்ப்போம். சரியா? இன்கம்ப்ளீட் டாமினன்ஸோட எக்ஸாம்பிள்ஸ் ஆன்டிரினம் ஸ்பீஷியஸ், ஸ்னாப் ட்ராகன் பிளான்ட்ல அந்த ரெட் ஃப்ளவர் ஒயிட் ஃப்ளவர் வச்சு பார்த்தோம். கோடாமினன்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா பிளட் குரூப்பிங் சிஸ்டமை வச்சு நம்மளோட பிளட் குரூப்ஸ் எப்படி டிசைட் ஆகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சரியா? ஸோ இங்கே லைவ் அட்டென்ட் பண்ணிட்டு இருக்க எத்தனை பேர் பாடி ஃப்ளூயிட்ஸ் அண்ட் சர்க்குலேஷன் சாப்டர் எடுக்கும்போது கரெக்டாக லிசன் பண்ணேன்? என்னோட லைவ் அட்டென்ட் பண்ணவங்க எத்தனை பேர்? when I took body fluids and circulation. ஸோ எல்லாருக்குமே வந்து பிளட் குரூப்பிங் தெளிவாக தெரியும் இல்லையா? அந்த ஏபிஓ சிஸ்டம் ஆஃப் பிளட் குரூப்பிங் தெளிவாக தெரியும். கரெக்டாக? ஏன்னா அது தெளிவாக தெரிஞ்சாதான் அதுக்கு பின்னாடி இருக்க ஜீனோ டைப்பை மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். அதுவே தெளிவாக இல்லைன்னா யூ ஷுட் லேர்ன் அபவுட் இட். சரியா? ஓகே, ஆல்மோஸ்ட் எல்லாருமே அட்டென்ட் பண்ணியிருக்கீங்க. டாக்டர் ஸ்ரீஜா மட்டும் அட்டென்ட் பண்ணல. ஸோ டாக்டர் நீங்கள் என்ன போய் பண்ணுங்கன்னா என்னோட பாடி ஃப்ளூயிட்ஸ் அண்ட் சர்க்குலேஷன் அப்படின்னு ஒரு லைவ் இருக்குது, யூடியூப்பில் அவைலபிளாக இருக்குது. ஸோ அந்த லைவில் இருக்க பிளட் குரூப்பிங்கை ஒன்ஸ் போய் பார்த்துருங்க. இல்லை ஏற்கனவே எனக்கு தெரியும்னா பிரச்சனை இல்லை, தெரியாமல் இருக்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணிடுங்க, அதை மட்டும் ஒன்ஸ் போய் பார்த்துருங்க. சரியா? இப்போ பேசிக்கலி பிளட் குரூப்பிங் அப்படிங்கிறது எதை பேஸ் பண்ணிப்பா டிசைட் ஆக போகுது? நம்மளோட ஆர்பிசிக்கு மேலே என்ன ஆன்டிபாடிஸ் இருக்குது? ஆன்டிபாடிஸா ஆன்டிஜென்ஸா? ஜெயலக்ஷ்மி தெளிவாக சொல்லுங்கள் பார்க்கலாம். அது ஆன்டிபாடிஸா ஆன்டிஜென்ஸா? ஆர்பிசியோட சர்ஃபேஸில் எனக்கு என்ன இருக்கும்? கன்ஃபியூஸ் ஆயிட்டீங்க இல்லையா? ஆன்டிஜென்ஸ் தான் இருக்கும். சரியா? ஆர்பிசியோட சர்ஃபேஸில் எனக்கு இருக்கிறது ஆன்டிஜென்ஸ். சரியா? ஆன்டிபாடிஸ் எங்கே இருக்கும்? வேர் வில் பி ஆன்டிபாடிஸ்? எங்கே அது ப்ரெசென்ட் ஆகிருக்கும்? WBC இல்லையா? WBC ஆன்டிபாடிஸை ப்ரொடியூஸ் பண்ணுறது வந்து இம்யூனோகுளோபுலன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நான் கேட்குறது வந்து அந்த ஆர்பிசி சர்ஃபேஸில் இருக்க ஆன்டிஜென்ஸ்க்கு எகெயின்ஸ்டாக இன்னொரு ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் ஆகும் இல்லையா? அது சீரமில் இருக்குமா பிளாஸ்மாவில் இருக்குமா? தட் இஸ் மை கொஷின். WBC ப்ரொடியூஸ் பண்ணுற ஆன்டிபாடிஸ் அப்படிங்கிறத வந்து நம்ம ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீசஸில் பார்த்துருக்கோம். தட் இஸ் ஃபைன். இங்கே நான் கேட்குறது அந்த ஆன்டி-A ஆன்டிபாடி, ஆன்டி-B ஆன்டிபாடி அப்படியெல்லாம் படிச்சிருக்கோம் இல்லையா? அது சீரமில் இருக்குமா பிளாஸ்மாவில் இருக்குமா? ஷியோரா? பிளாஸ்மாவா? ஓகேப்பா, சூப்பர். இப்போது என்னோட பிளட்டில் A ஆன்டிஜன் இருக்குது, ஆர்பிசிக்கு மேலே A ஆன்டிஜன் இருக்குது. அப்போ என்னோட பாடியிலேயே ஆன்டி-A ஆன்டிபாடி இருந்தால் என்னப்பா ஆகும்? ஸோ லிசன் டு த கொஷின் கேர்ஃபுல்லி. I have A antigen on the surface of RBC and I have anti-A antibody in my plasma. என்னாகும்? A antigen, anti-A antibody ரெண்டுமே ஒரே பர்சனுக்குள்ள இருக்கு. What will happen? A antigen and anti-A antibody both is present in the same person. என்னாகும்?
சூப்பர். ஜெயலக்ஷ்மி ஆன்டி பியா? நான் கேட்குற கொஷின் புரியுதா ஜெயலக்ஷ்மி? மோனிகா எஸ். அசரஃப் அலி சூப்பர். வாசுதேவ கிருஷ்ணா கோயாகுலேஷன் நடக்கும் இல்லையா? ஸோ ஒரு ஆன்டிஜன் இருக்குது, அதுக்கு ஆப்போசிட்டான ஆன்டிபாடி அந்த பர்சனுக்குள்ளேயே இருக்குன்னா பிளட்டு கோயாகுலேட் ஆக ஆரம்பிக்கும், பிளட்டு கிளாட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ நேச்சரே நம்மளுக்கு என்னதான் பண்ணியிருக்குன்னா ஆன்டிஜன் என்ன இருக்கோ அதுக்கு ஆப்போசிட்டான ஆன்டிபாடி நம்மளோட பாடியில் இருக்காது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் ஐ ஹாவ் ஏ ஆன்டிஜன், என்னோட பிளாஸ்மாவில் ஆன்டி ஏ இருக்காது, ஆன்டி பி தான் இருக்கும். ஸோ தட் இந்த ரெண்டும் ரியாக்ஷனில் இன்வால்வ் ஆகாது. சரியா? ஸோ நேச்சரே நம்மளுக்கு அப்படி தான் ஒரு சிஸ்டமை வச்சுருக்கு. இப்போ இந்த நேச்சரை மதிக்காமல் நம்ம என்ன பண்ணுறோம், எனக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு ஒருத்தர்கிட்ட இருந்து நம்ம பிளட் எடுத்து வைக்கிறோம். அந்த பர்சனோட பிளட்டும் என்னோட பிளட்டும் மேட்ச் ஆகுமா ஆகாதான்னு தெரியாமல் நம்ம பாட்டுக்கு பண்ணோன்னா கண்டிப்பாக பிளட் கோயாகுலேஷன் தான் நடக்கும், பிளட் கிளாட்டிங் தான் நடக்கும். சரியா? ஸோ இதுதான் பேசிக்ஸ் ஆஃப் பிளட் கிளாட்டிங். ஸோ நம்மளுக்கு என்னென்ன குரூப்ஸ் எல்லாம் இருக்குது, ஏ குரூப் இருக்குது, பி குரூப் இருக்குது, ஓ குரூப் இருக்குது, ஏபி பிளட் குரூப் இருக்குது இல்லையா? ஸோ இதை நான் உங்களுக்கு வந்து எழுதி காட்டுறேன். இவ்வளோ லைன் பை லைனாக கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை ஈஸியாக உனக்கு புரிகிற மாதிரி எழுதி காட்டுறேன். அதுக்கப்புறமா உள்ளே என்ன கொடுத்துருக்காங்கன்னு படித்தா உனக்கு ஈஸியாக புரியும். ஃபர்ஸ்ட்லேருந்தே நீ வந்து லைன் பை லைனாக உட்காந்து கதை புக்கு மாதிரி படிச்சேன்னா உனக்கு புரியாது. சரியா? நான் இப்போ சொல்லி கொடுக்குறத புரிஞ்சுக்கோ, அதுக்கப்புறமா லைன் பை லைன் படி, உனக்கு ஈஸியாக புரியும். ஸோ இப்போது என்னென்ன பிளட் குரூப் இருக்குது, ஏ பி ஏபி ஓ. ஸோ இதுதான் பிளட் குரூப் இல்லையா? ஸோ இதில் இந்த ஏ அண்ட் பி இது ரெண்டுமே வந்து டாமினேட்டிங்காக இருக்கும். ஏ பி இது ரெண்டுமே வந்து டாமினேட்டிங் கேரக்டர்ஸாக இருக்கும். ஓ பிளட் குரூப் வந்து ரெசசிவ்னு சொல்லலாம், இது அந்த அளவுக்கு டாமினேட்டிங் கிடையாது. ஸோ இதில் எவ்வளோ அலீல்ஸ் இருக்கும், we have multiple alleles here. சரியா? ஸோ இப்போது alleles of blood groups அப்படின்னு பார்த்தீங்கன்னா we might have IA, IB and ஒரு IAB and ஒரு ஸ்மால் I. ஸோ இப்போ இது என்னன்னா, இது ஆர்பிசியோட சர்ஃபேஸில் ஏ ஆன்டிஜன் இருக்குன்னு ஷோ பண்ணுற ஒரு allele. இது ஐபினா பி ஆன்டிஜன் இருக்குன்னு அர்த்தம். ஏபினா ஏபி ரெண்டு ஆன்டிஜன்ஸுமே ஆர்பிசியோட சர்ஃபேஸில் இருக்குன்னு அர்த்தம். ஸ்மால் ஐ இருந்துச்சுன்னா அங்கே ஏ ஆன்டிஜனும் கிடையாது, பி ஆன்டிஜனும் கிடையாது. பேசிக்கலி அது வந்து ஓ டைப் மாதிரி. சரியா? ஸ்மால் ஐ வந்து ஓ டைப், ஆனால் அது வந்து ரெசசிவாக தான் இருக்கும். இந்த ஏ பி இதெல்லாம் தான் வந்து டாமினண்ட்டாக இருக்கும். This will be recessive character. புரிஞ்சுதா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், பாசிபிள் ஜீனோடைப்ஸ் பார்க்கலாம். இப்போ ஒருத்தருக்கு ஏ பிளட் குரூப் இருக்கு, ஒருத்தருக்கு ஏ பிளட் குரூப் இருக்கு, அதே மாதிரி பி இருக்கு, ஏபி இருக்கு, ஓ இருக்கு. வாட் ஆர் த பாசிபிள் ஜீனோடைப் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சரியா? இப்போ ஏ பிளட் குரூப் வேணும்னா ரெண்டு ஜீனோடைப் பாசிபிள். ஐஏவாக இருக்கலாம், ஆர் ஐஏ ஸ்மால் ஐயாக இருக்கலாம். ஏன்னா இது எப்படி ஒரு ரெசசிவாக தானே இருக்கும், அப்போ ஒரு டாமினன்ட் இருந்தாலுமே அதுதான் எக்ஸ்பிரஸ் ஆகும். ஸோ ரெண்டுமே டாமினண்ட்டாக இருக்கலாம், இல்லை ஒரு டாமினன்ட் ஒரு ரெசசிவாக இருக்கலாம். இது என்னன்னா பேரண்டல் காம்பினேஷன்ஸ் தான். இப்போ எனக்கு ஏ பிளட் குரூப் இருக்குன்னா எதர் எங்கள் அப்பா அம்மா ரெண்டு பேருமே ஏவாக இருக்கலாம், இல்லை ஒருத்தர் ஏ பிளட் குரூப் ஒருத்தர் ஓ பிளட் குரூப்பாக இருக்கலாம். புரியுதா? இதுதான் பேரண்டல் காம்பினேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் குழந்தையோட பிளட் குரூப் வந்து டிசைட் ஆகும் அப்படிங்கிறதுக்கான எக்ஸாம்பிள் தான் இது. இப்போ பி என்னவா இருக்கும், ஐபியாக இருக்கலாம், இல்லைன்னா ஐபி ஸ்மால் ஐயாக இருக்கலாம். எப்படியும் இது வந்து ரெசசிவாக தான் இருக்க போகுது, அப்போது ஐபி தான் எக்ஸ்பிரஸ் ஆகும். ஸோ இட் வில் பி பி பிளட் குரூப். சரியா? கிளியரா? ஸ்மால் ஐ அப்படின்னும் போடலாம், இல்லை கேபிட்டல் ஐ போட்டு ஓனும் போடலாம், ரெண்டுமே சேம் தான். சரியா? இட் இஸ் ரெசசிவ் அப்படிங்கிறது அர்த்தம். ஓகேவா? ஸோ ரெண்டுமே சிமிலர் தான்டா. இப்போ அடுத்து யூஸ்வலி ரெசசிவ்னா வந்து ஸ்மால் லெட்டர்ஸ் வச்சு மென்ஷன் பண்ணுவோம் இல்லையா, அப்படியும் நம்ம எடுத்துக்கலாம். கிளியர்?
அடுத்து AB blood group எப்படிப்பா இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம் AB blood groupக்கு IA IB இருக்கலாம் இல்லையா ஆர் வேற என்ன இருக்கலாம் ஒருத்தருக்கு AB blood group ஒருத்தருக்கு I இருந்தாலும் அது ஆகுமா எஸ் ஸோ இந்த மாதிரி காம்பினேஷன்ஸ் வந்து நம்ம நிறையா சொல்லிகிட்டே போகலாம் ரைட் ஸோ இப்போ O blood group எப்படி இருக்கும் ஸ்மால் I இருந்தால் அது O blood group ஓகேவா IO சொல்லலாம் இல்லைன்னா ஸ்மால் ஐ சொல்லலாம் ஸோ இப்படி இருந்தாலும் அது O blood group தான் ஸோ இதுதான் பாசிபிள் alleles சரியா ஸோ இங்கே we have multiple alleles A இருக்குது B இருக்குது AB இருக்குது ஸ்மால் ஐ இருக்குது ஸோ இதெல்லாம் மல்டிபிள் alleles நம்ம இது வரைக்கும் பார்த்தது ஃபுல்லாக ரெண்டு alleles தான் பார்த்தோம் கேபிட்டல் T ஸ்மால் t ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கேபிட்டல் T ஒரு ஸ்மால் t அவ்வளோதான் ரெண்டு பாசிபிள் alleles தான் இருக்குன்னே பார்த்தோம் பட் இங்கே we have multiple alleles IA IB IAB ஸ்மால் ஐ ஸோ இந்த மாதிரி we have 4 types இல்லையா இதை வந்து மல்டிபிள் alleles கண்டிஷன் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இதுதான் வந்து பிளட் குரூப்பிங்க்கு பாசிபிளான alleles ஸோ இப்போ இங்கே பாருங்க till now we were discussing crosses where the F1 resemble either of the two parents ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லா monohybrid cross or dihybrid cross என்னவா வேணா இருக்கட்டும் இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாத்துலேயுமே F1 ஜென்ரேஷனில் கிடைக்கக்கூடிய குழந்தைகள் எய்தர் வந்து அம்மா மாதிரி இருக்கும் இல்லை அப்பா மாதிரி இருக்கும் ஸோ இப்படி தான் இருந்தது இல்லையா ஆர் வாஸ் இன் பிட்வீன் இப்போ அம்மா கேரக்டர் இல்லை அப்பா கேரக்டர் ரெண்டுமே கலந்துடுச்ச மாதிரி கூட நம்ம பார்த்தோம் எக்ஸாம்பிள் பிங்க் கலர் ஃப்ளவர்ஸ் அப்படின்னு சொல்லி இன்கம்ப்ளீட் டாமினன்ஸில் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் இல்லையா பட் இன் த கேஸ் ஆஃப் கோடாமினன்ஸ் F1 ஜென்ரேஷன் ரிசம்பிள்ஸ் போத் த பேரண்ட்ஸ் இப்போ ரெண்டு பேரண்ட்ஸோட கேரக்டர்ஸுமே வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணக்கூடியது தான் இந்த F1 ஜென்ரேஷனாக இருக்கும் இன் கேஸ் ஆஃப் கோடாமினன்ஸ் சரியா ஸோ யூ கேன் see here a good example is different types of red blood cells that determine ABO blood grouping in the human beings ஸோ என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ரெட் blood cells இருக்குது ஸோ ABO blood groups are controlled by a gene I ஸோ அந்த IA IBன்னு சொல்கிறோம் இல்லையா அந்த ஐங்கிற ஜீன் தான் வந்து கண்ட்ரோல் பண்ணுது ஸோ த பிளாஸ்மா மெம்ப்ரேன் ஆஃப் ரெட் பிளட் செல்ஸ் ஹேஸ் சுகர் பாலிமர்ஸ் எங்கே இருக்குது ரெட் பிளட் செல்ஸோட பிளாஸ்மா மெம்ப்ரெயினில் ஒரு சர்டைன் டைப் ஆஃப் சுகர் மாலிக்யூல்ஸ்லாம் இருக்குது தட் ப்ரொட்ரூட் ஃப்ரம் இட்ஸ் சர்ஃபேஸ் அண்ட் த கைண்ட் ஆஃப் சுகர் இஸ் கண்ட்ரோல்டு பை அ ஜீன் இப்போது A பிளட் குரூப் இருக்கவங்களுக்கு வேறு சுகர் இருக்கலாம் B பிளட் குரூப்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சுகர்ஸ் இருக்கலாம் இந்த சுகர்ஸ் எல்லாமே யாரை தான் கண்ட்ரோல் பண்ணுறாங்கன்னா அவங்கவுங்க பாடியில் ஜீன்ஸில் ஒரு மெசேஜ் இருக்கும் இல்லையா அந்த மெசேஜ் தான் அந்த பிளட் குரூப்பையுமே கண்ட்ரோல் பண்ணுது ஸோ ஓகே த ஜீன் ஹேஸ் 3 alleles ஒன்று IA சொல்லலாம் இல்லை IB சொல்லலாம் இல்லை ஸ்மால் ஐ சொல்லலாம் ஸோ இதுதான் 3 alleles ஸோ இப்போ IA IB இது எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் சுகரை ப்ரொடியூஸ் பண்ணும் ஏயோட சுகர் வேறு மாதிரி இருக்கும் பியோட சுகர் வேறு மாதிரி இருக்கும் வேறஸ் ஸ்மால் ஐ இருக்கக்கூடிய allele என்ன பண்ணும் இட் டஸ் நாட் ப்ரொடியூஸ் எனி சுகர் அதனால தான் ஆர்பிசியோட சர்ஃபேஸில் எந்த ஆன்டிஜென்ஸுமே பார்க்க முடியாது when it comes to O blood group சரியா ஓகே ஸோ பிகாஸ் ஹியூமன்ஸ் ஆர் டிப்ளாய்டு ஆர்கானிசம்ஸ் each person possesses any 2 of the 3 I genes ஸோ இப்போது ஹியூமன்ஸ் எல்லாருமே வந்து டிப்ளாய்டு ஆர்கானிசம்ஸ் அதாவது நம்ம எல்லாருக்குள்ளேயுமே வந்து ரெண்டு செட் ஆஃப் குரோமோசோம்ஸ் அண்ட் ஜீன்ஸ் எல்லாமே இருக்குது ஸோ ஒவ்வொரு பர்சனுக்குள்ளேயுமே வந்து இந்த மொத்தமாக 3 ஜீன்ஸ் இருந்தது இல்லையா IA IB ஸ்மால் ஐ 3 alleles இருந்தது அதில் எனி 2 நம்மளுக்குள்ளே இருக்கும் சரியா ஸோ இப்போது IA IB இது ரெண்டுமே வந்து கம்ப்ளீட்லி டாமினன்ட் ஓவர் த ஸ்மால் ஐ ஸோ ஸ்மால் ஐ அங்கே இருக்குன்னா அதை ரெசசிவாக எடுத்துக்கணும் அதை தாண்டி வேறு என்ன இருந்தாலும் அதோட கேரக்டர் தான் எக்ஸ்பிரஸ் ஆகும் விச் இஸ் டிப்பிக்கலி IA IB IAB இதெல்லாம் தான் டாமினன்ட் கேரக்டர்ஸாக இருக்க போகுது ஸோ இன் அதர் வேர்ட்ஸ் வென் IA அண்ட் ஸ்மால் ஐ ஆர் ப்ரெசன்ட் IAவும் ஸ்மால் ஐ ரெண்டுமே ஒரே இடத்துல பேராக இருக்குன்னா எது மட்டும்தான் எக்ஸ்பிரஸ் ஆகும் IA மட்டும்தான் எக்ஸ்பிரஸ் ஆகும் ஸோ த பர்சன் வில் ஹாவ் A blood group இப்போ அதே மாதிரி இன் அதர் வேர்ட்ஸ் IB அண்ட் ஸ்மால் ஐ இருக்குன்னா அங்கே IB மட்டும்தான் எக்ஸ்பிரஸ் ஆகும் அல்டிமேட்லி த பர்சன் வில் ஹாவ் B blood group பட் வென் IA IB ரெண்டுமே இருக்கும்போது IA IB ரெண்டுமே இருக்கும்போது ரெண்டுமே எக்ஸ்பிரஸ் ஆகும் இதை தான் எக்ஸாம்பிள் ஆஃப் கோடாமினன்ஸ்னு சொல்கிறாங்க
இப்போ ஏவும் டாமினன்ட் தான், பியும் டாமினன்ட் தான் when comparing to the small I. ஆனால் இந்த ரெண்டுக்குள்ளேயுமே காம்படிஷன் வந்தால் ஏ பெருசா பி பெருசான்னு வந்தால் ரெண்டுமே டாமினன்ட் தான் அப்படின்னு சொல்கிறது தான் கோடாமினன்ஸ். இப்போ இது ரெண்டுமே வந்து எக்ஸ்பிரஸ் ஆகுது. ஸோ அல்டிமேட்லி த பர்சன் வில் ஹேவ் ஏபி பிளட் குரூப். சரியா? ஸோ இப்போ என்ன ஆகும், அந்த ரெட் பிளட் செல்ஸில் ரெண்டு டைப் ஆஃப் சுகர்ஸுமே ப்ரொடியூஸ் ஆகும். ஏ பிளட் குரூப்புக்கு என்ன சுகர் இருக்குமோ அதுவும் இருக்கும், பி பிளட் குரூப்புக்கு என்ன சுகர் இருக்குமோ அதுவும் இருக்கும். ஸோ அல்டிமேட்லி ஏபி பிளட் குரூப்பை நம்ம பார்க்க முடியும். சரியா? Since there are 3 different alleles, there are 6 different combinations of these 3 alleles that are possible, and therefore a total of 6 different genotypes of human ABO blood groups can be seen. So எவ்வளோ phenotypes பார்க்க முடியும்? You can see here. Table is visible. இல்லையா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் பேரண்ட்டுக்கு என்ன அலீல் இருக்குங்கிறது ஒரு சைடு, செகண்ட் பேரண்ட்ஸ்க்கு என்ன அலீல் இருக்குங்கிறது ஒரு சைடு, குழந்தைக்கு என்ன மாதிரி வரலாம், ஸோ பிளட் குரூப் என்னவா இருக்கும். ஸோ இதுதான் இங்கே வந்து IA இருக்குது. சரியா? நான் எழுதுறது தெரியும்னு நினைக்கிறேன். இங்கே IA இருக்குது. நெக்ஸ்ட் பேரண்ட்ஸுக்கும் IA இருக்குன்னா ஸோ வாட் வில் பி த ஜீனோடைப்? IA. ஸோ ஏ பிளட் குரூப்பாக இருக்கும். ஒருவேளை இங்கே IA இருக்குது, இங்கே IB இருக்குன்னு வச்சுக்கோங்க, IB இருக்குது. ஸோ இது IAIBயாக இருக்கும். இட் வில் பி ஏபி பிளட் குரூப். அடுத்து இங்கே IAவாக இருக்குது, இங்கே ஸ்மால் ஐயாக இருக்குது. ஸோ இப்போ ஏ தான் டாமினேட்டிங்காக இருக்கும், இது ரெசசிவாக இருக்கும். ஸோ அல்டிமேட்லி த பர்சன் வில் ஹேவ் ஏ பிளட் குரூப். இப்போது இங்கே IB இருக்குது, இங்கே IA இருக்குது. AB ரெண்டுமே இருக்கும்போது இது கோடாமினன்ஸ். அப்போ ஏபி பிளட் குரூப்பாக இருக்கும். அடுத்து இங்கே வந்து IB இருக்குது, இங்கேயும் IB இருக்குது. ரெண்டுமே BBங்கிறப்போ B பிளட் குரூப் தான் வந்து இருக்க போகுது. தென் இங்கே IB, இங்கே ஸ்மால் I. வென் கம்பேரிங் போத் இது ரெசசிவ், இது டாமினன்ட். ஸோ B பிளட் குரூப் தான் இருக்கும். இப்போ லாஸ்ட்டாக இங்கேயும் ஸ்மால் I, இங்கேயும் ஸ்மால் I இப்படி இருந்தால் the person will have O blood group. Clear? Yes. Yes. Maybe because இருக்கலாம். இது கிளியரா? ஓகே. இப்போ இந்த A1 பிளட் குரூப்பு, A1 பாசிட்டிவ், A1 நெகட்டிவ் எல்லாம் என்னன்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் யூனோ RH கேரக்டர் இருக்கா இல்லையா, RH ஃபேக்டர் இருக்குன்னா அது பாசிட்டிவ் பிளட் குரூப்பு, RH ஃபேக்டர் இல்லைன்னா அது நெகட்டிவ் பிளட் குரூப்புன்னு சொல்லுவோம். பட் இந்த A1 B1 இதெல்லாம் எதை பேஸ் பண்ணினா மேபி A பிளட் குரூப்புக்குள்ளேயே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சுகர்ஸ் இருக்கலாம், B பிளட் குரூப்புக்குள்ளேயே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சுகர்ஸ் இருக்கலாம். மேபி அதை வந்து டினோட் பண்ணுறதுக்காக, வேறுபடுத்தி காட்டுறதுக்காக A1 B1 அப்படிங்கிற மாதிரி அவங்க லேபிள் பண்ணியிருக்கலாம். சரியா? ஓகேப்பா. ஸோ திஸ் பயாலஜி லைவ் வில் எண்ட் பை 9:30, 9:45, 10 அந்த மாதிரி எண்ட் ஆகும்ப்பா. இது கிளியரா? பிளட் குரூப்பிங் வில் பி கிளியர் ஐ திங்க், இல்லையா? ஸோ இப்போ இந்த ABO பிளட் குரூப்பிங் அப்படிங்கிறது இட் இஸ் அ வெரி குட் எக்ஸாம்பிள் ஃபார் மல்டிபிள் அலீல்ஸ், இல்லையா? ஸோ IA, IB, ஸ்மால் I அப்படிங்கிற மாதிரி நிறைய மல்டிபிள் அலீல்ஸ் வந்து இருக்கு. ஹியர் யூ கேன் see there are more than 2 alleles. எப்போவுமே வந்து ஒரு கேபிட்டல் லெட்டர், ஒரு ஸ்மால் லெட்டர் அப்படி தான் நம்ம பார்ப்போம். பட் இந்த கண்டிஷனில் மட்டும் more than 2 alleles வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. சரியா? ஸோ இப்போ occasionally a single gene product may produce more than one effect. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்ரா, இதை பேஸ் பண்ணி ஒரு நீட் கொஷின் கேட்டிருக்கான், ஸ்ட்ரெயிட் கொஷின் அப்படியே.
மேட்ச் த ஃபாலோயிங்காக கேட்டிருக்காங்க. இப்போது பீ பிளான்ட் எடுத்துக்கோங்க. பட்டாணி பிளான்ட்டில் அதோட சீட்ஸில் ஸ்டார்ச் சிந்தசிஸ் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இங்கே 2 அலீல்ஸ் நம்ம எடுத்துக்கிறோம். ஒன்று கேபிட்டல் பியாக இருக்குது, இன்னொன்று ஸ்மால் பியாக இருக்குது. ஆஸ் யூஷுவல் கேபிட்டல் பி இஸ் த டாமினன்ட், ஸ்மால் பி இஸ் த ரெசசிவ் கேரக்டர். இப்போது கேபிட்டல் பி வந்து டாமினன்ட் கேரக்டர்னால் அது என்ன பண்ணுன்னா ரொம்ப சைஸ் பெருசான ஸ்டார்ச் கிரெயின்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஸ்டார்ச்சுங்கிறது ஸ்டோரேஜ் ஃபுட் இல்லையா? ஒரு பிளான்ட்டுக்கு தேவையான ஃபுட்டை எல்லாமே ஸ்டோர் பண்ணிக்கிறது ஸ்டார்ச் மூலியமாக, ஸ்டார்ச் ஃபார்மேட்டில் அதை ஸ்டோர் பண்ணிக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணும்போது பெரிய பெரிய மாலிக்யூல்ஸாக ஸ்டோர் பண்ணுதா, சின்ன மாலிக்யூல்ஸாக ஸ்டோர் பண்ணுதா, அதுதான் இம்பார்ட்டன்ட். இப்போ பெரிய பெரிய மாலிக்யூல்ஸாக ஸ்டோர் பண்ணும் when it has capital B அப்படிங்கிற ஒரு அலீல் இருக்கும்போது. ஸ்மால் பி இருந்ததுன்னா சின்ன சின்ன கிரானியூல்ஸாக அது ஸ்டோர் பண்ணும். ஸோ கேபிட்டல் பி இஸ் டாமினன்ட் ஹியர், ஸ்மால் பி இஸ் ரெசசிவ் ஹியர். இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ படி உனக்கு புரியும். Starch is synthesized effectively by capital B, which is homozygous condition, and therefore large starch grains are produced. In contrast, இதை நான் வேறு கலரில் அண்டர்லைன் பண்ணுறேன் பாரு. small b இருக்குன்னு வச்சுக்கோங்க. What will happen? It will have the lesser efficiency in the starch synthesis and it produces smaller starch grains. ரொம்ப சின்ன சின்ன small starch grains வந்து produce ஆகும். After maturation of the seeds, capital B seeds are round. So ரெண்டுமே வந்து டாமினண்ட்டாக இருக்கும்போது அந்த சீட்ஸோட ஷேப் வந்து எப்படி இருக்குது, ரவுண்டாக இருந்திருக்கு. இப்போ ரெண்டுமே வந்து ரெசசிவாக இருக்குன்னா அந்த சீடோட ஷேப்பை ரிங்கிள்டாக சுருக்கங்களோட இருந்திருக்கு. Heterozygotes produce round seeds, so B seems to be the dominant allele. இப்போது இந்த ரெண்டுமே இல்லாமல் heterozygous condition நம்ம எடுத்திருக்கோம், which is ஒரு கேபிட்டல் பி ஒரு ஸ்மால் பி இருக்கும். அந்த கண்டிஷன்லையுமே சீட்ஸ் எப்படி தான் இருந்தது, ரவுண்டாக இருந்தது. அப்போ இது மூலியமாகவே தெரிஞ்சுக்கலாமா எது டாமினன்ட்? இங்கே கேபிட்டல் பி தான் டாமினன்ட். ஸோ இதை வந்து சொல்லியிருக்காங்க. பட் த ஸ்டார்ச் கிரெயின்ஸ் ப்ரொடியூஸ்ட் ஆர் இன்டர்மீடியட் சைஸ். இங்கே வந்து என்னதான் சீடோட ஷேப் ரவுண்டாக இருந்தாலும் அந்த சைஸ் ஆஃப் ஸ்டார்ச் கிரெயின் எப்படி இருந்தது, ரொம்ப பெருசாகவும் இல்லை ரொம்ப சின்னதாகவும் இல்லை, இன்டர்மீடியட் கேரக்டராக இருந்தது. So if the starch grain size is considered as the phenotype, then from this angle the allele show incomplete dominance. இப்போ அந்த ஸ்டார்ச்சோட சைஸை மட்டும் பாருங்கள். நீங்கள் வந்து சீடோட ஷேப்பை பார்க்க வேணாம், ஸ்டார்ச் கிரானியூல்ஸ் இருக்கு இல்லையா அதோட சைஸை மட்டும் பாருங்கள். டாமினன்ட் கேரக்டர்னால் எனக்கு வந்து ரொம்ப பெருசாக இருந்தது. ஸ்மால் பி ரெசசிவ் கேரக்டர்னால் கிரானியூல்ஸோட சைஸ் ரொம்ப சின்னதாக இருந்தது. இப்போது ஒரு டாமினன்ட் கேரக்டர் ஒரு ரெசசிவ் கேரக்டர் இப்படி இருக்கும்போது அந்த ஸ்டார்ச் கிரெயின்ஸோட சைஸ் எப்படி இருந்தது, இன்டர்மீடியட்டாக இருந்தது. ரொம்ப பெருசாகவும் இல்லை சின்னதாகவும் இல்லை, நடுத்தரமாக இருந்தது. ஸோ இது வந்து ஒரு இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ்க்கான ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ்க்கு இது வரைக்கும் எவ்வளோ எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துருக்கோம். ஸ்னாப் ட்ராகன் பிளான்ட்டில் பிங்க் ஃப்ளவர் ஒயிட் ஃப்ளவர் பார்த்தோம். தென் பீ சீட்ஸில் வந்து ஸ்டார்ச் கிரெயின்ஸோட சைஸை பேஸ் பண்ணி பார்த்தோம். இது ரெண்டுமே இன்கம்ப்ளீட் டாமினன்ஸோட எக்ஸாம்பிள். கோடாமினன்ஸோட எக்ஸாம்பிள் என்ன, பிளட் குரூப்பிங் சிஸ்டமில் ஐஏ ஐபி ரெண்டுமே போட்டி போட்டு நான் தான் பெருசுன்னு காட்டிக்கும், அது கோடாமினன்ஸ். சரியா? இஸ் திஸ் கிளியர்? ஓகேப்பா. ஸோ பசங்களா டக்குன்னு போய் தண்ணி குடிச்சிட்டு வா. அண்ட் யாரெல்லாம் நம்ம லைவ் செஷனுக்கு இன்னும் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணாமல் இருக்கியோ எல்லாருமே லைக் பட்டனை தட்டிட்டு பார்க்கலாம். ஓகே, நானும் போய் அப்படியே தண்ணி குடிச்சிட்டு வந்துடுறேன். நெக்ஸ்ட் வீல் என்டர் இன்டு த டைஹைப்ரிட் கிராஸ். சரியா? ஸோ டைஹைப்ரிட் கிராஸ் நம்ம பார்க்க போகிறோம். இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் 2 genes நம்ம பார்த்துட்டு ஸோ இதை பேஸ் பண்ண கொஷின்ஸை நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஸோ இந்த டைஹைப்ரிட் கிராஸ் பார்த்தா உங்களுக்கு லா ஆஃப் இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட் வந்து புரியும். தென் இதுக்கப்புறமா பிவைக்யூஸை நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஸோ டெக்னிக்கலி இன்னும் நம்மளுக்கு 2 டாபிக்ஸ் தான் இருக்குது. அதை முடிச்சுட்டு கொஷின் சால்வ் பண்ணலாம். தென் we'll enter into chromosomal theory of inheritance. இதை முடிச்சுட்டு திரும்பவும் கொஷின்ஸ் வந்து சால்வ் பண்ணலாம். தென் லிங்கேஜ் அண்ட் ரீகாம்பினேஷன் இருக்குது, பாலிஜெனிக், பிளியோட்ரோபி, செக்ஸ் டிட்டர்மினேஷன், இது எல்லாமே முடிச்சுட்டு லாஸ்ட்டாக நம்ம வந்து ஜெனட்டிக் டிஸார்டர்ஸ் பார்த்து முடிச்சுக்க போகிறோம். சரியா? ஸோ டக்குன்னு குடுக்குடுன்னு ஓடி போய் வந்து தண்ணி குடிச்சிட்டு வாங்க. we are entering into dihybrid cross in 2 to 3 minutes. சரியா?
லீத்தல் ஜீன்ஸ்னா என்ன மேம்? லீத்தல் அப்படின்னா இட் லீட்ஸ் டு டெத்துன்னு அர்த்தம். இப்போ எல்லா ஜீன்ஸ்லையுமே நம்மளுக்கு தேவையான மெசேஜஸ் இருக்குது இல்லையா? இப்போ ஏதோ ஒரு ஜீன் நம்மளை வந்து சாக வைக்கிறதுக்கு வந்து ஒரு மெசேஜ் வச்சுருக்குன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இமேஜின் எனக்கு ஒரு ஹார்மோன் இருந்தால் தான் என்னால் உயிர் பிழைக்க முடியும், இல்லை ஏதோ ஒரு என்சைம் இருந்தால் தான் என்னால் உயிர் பிழைக்க முடியும். அப்போது அந்த என்சைமோ இல்லை அந்த ஹார்மோனோ ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கு வந்து தேவையான ஜீனே இல்லைன்னு வச்சுக்கோங்க. அப்போ அதுதான் லீத்தல் ஜீன்னு சொல்லுவோம். அப்படி இல்லையா, அந்த ஜீனில் ஏதோ ஒரு மெசேஜ் வந்து மாறிடுச்சு. ஸோ அதனால் நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய ஹார்மோன்ஸோ இல்லை என்சைம்ஸோ வந்து ப்ராப்பராக எப்படி ஃபங்க்ஷன் ஆகணுமோ அப்படி ஃபங்க்ஷன் ஆகலை, வேறு மாதிரி ஆகுது. அது நம்மளுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இல்லை, அது நம்மளை வந்து டெத்தை நோக்கி கொண்டு போகுதுன்னா தட் இஸ் ஆல்சோ லீத்தல் ஜீன்ஸ். ஸோ பேசிக்கலி எனி ஜீன்ஸ் விச் வில் புஷ் அஸ் டு டெத். சரியா? ஓகே, பிவைக்யூஸ் நம்ம சால்வ் பண்ணலாம் டைஹைப்ரிட் கிராஸும். இன்னொரு டாப்பிக்கும் முடிச்சாதான் அந்த பிவைக்யூஸில் இருக்க எல்லா கொஷின்ஸ்க்குமே உன்னால் ஆன்சர் பண்ண முடியும். அதுக்கப்புறம் we'll move on to the next topic. சரியா? டக்குன்னு போய் தண்ணி குடிச்சிட்டு வா, நானும் போய் தண்ணி குடிச்சிட்டு வரேன். we'll continue with the dihybrid cross. சரியா? எஸ், ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாமா பசங்களா? தண்ணி குடிச்சிட்டு வந்தாச்சா? டக்குன்னு நம்ம டைஹைப்ரிட் கிராஸ் பார்த்துட்டு லா ஆஃப் இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட் பார்த்துட்டு நம்ம பிவைக்யூஸை தான் சால்வ் பண்ண போகிறோம். ஓகேவா? சரி, இப்போது டைஹைப்ரிட் கிராஸ் வந்து பார்த்துடலாம். ஓகே, ஸோ இப்போது டைஹைப்ரிட் கிராஸ்னால் என்னென்னா, அட் அ டைமில் நம்ம 2 கேரக்டர்ஸை கன்சிடர் பண்ண போகிறோம், 2 ஜீன்ஸை கன்சிடர் பண்ண போகிறோம். தட் இஸ் டைஹைப்ரிட் கிராஸ்.
மோனோஹைப்ரிட் கிராஸில் என்ன பண்ணும், அட் அ டைமில் ஒரே ஒரு ஜீன்ஸை ஒரே ஒரு கேரக்டரை தான் கன்சிடர் பண்ணோம். இப்போ ஸ்மால் டி கேபிட்டல் டீன்னு எடுத்தோம்னா ஒரு பிளான்ட்டோட ஹைட்டை மட்டும்தான் நம்ம பார்த்தோம், வேறு எதுவுமே பார்க்கல இல்லையா. பட் இங்கே வாட் அபவுட் டைஹைப்ரிட் கிராஸ், நம்ம அட் அ டைமில் 2 கேரக்டர்ஸை கன்சிடர் பண்ண போகிறோம். 2 கேரக்டர்ஸ்னு சொல்லலாம், இல்லை 2 ஜீன்ஸை அட் அ டைமில் நம்ம கன்சிடர் பண்ண போகிறோம். அதுதான் டைஹைப்ரிட் கிராஸ். சரியா, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா we'll consider 2 கேரக்டர்ஸ், சீடை பேஸ் பண்ணி 2 கேரக்டர்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். ஒன்று சீடோட ஷேப்பு. சரியா, அந்த 2 கேரக்டர்ஸ் என்ன, சீட் ஷேப், இன்னொன்று சீட் கலர். இந்த மாதிரி 2 கேரக்டர்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம். ஸோ சீட் ஷேப்னா டாமினன்ட் கேரக்டர் என்னவா இருக்கும், ரெசசிவ் கேரக்டர் என்னவா இருக்கும். சீட் ஷேப்பில் டாமினன்ட் கேரக்டர் என்னவா இருக்கும், ரவுண்டு. ரெசசிவ் கேரக்டர் wrinkled. கரெக்டா. அண்ட் இங்கே சீடோட கலர் டாமினன்ட் கேரக்டர் என்னவா இருக்கும், எல்லோவா. ரெசசிவ் கேரக்டர் என்னவா இருக்கும், green. கரெக்ட். ஸோ இதை எப்படி நம்ம டினோட் பண்ண போகிறோம், ரவுண்டை டாமினன்ட் கேரக்டருங்கிறதுனால கேபிட்டல் ஆர்னு சொல்லலாம். ரிங்கிள்டு சீட்ஸை ரெசசிவ் கேரக்டருங்கிறதுனால ஸ்மால் ஆர்னு சொல்லலாம். சரியா, இங்கே எல்லோ டாமினன்ட் கேரக்டர் அப்படிங்கிறதுனால கேபிட்டல் ஒய் சொல்ல போகிறோம். அண்ட் க்ரீன் கலர் வந்து ரெசசிவ் கேரக்டர், அதனால நம்ம ஜி எல்லாம் போட முடியாது, 2க்கும் ஒரே லெட்டர்ஸ் தான் யூஸ் பண்ணணும். கேபிட்டல் ஸ்மால் வச்சு நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே ஜி எல்லாம் சொல்லக்கூடாது. சரியா, அதே மாதிரி இங்கே டபிள்யூ எல்லாம் போடக்கூடாது. என்ன லெட்டர் யூஸ் பண்ணுறியோ அதுதான் 2க்குமே யூஸ் பண்ணணும். கான்ட்ராஸ்டிங் கேரக்டர்ஸ்க்கு ஒன்று கேபிட்டல் லெட்டர்ஸாக இருக்கணும், ஒன்று ஸ்மால் லெட்டர்ஸாக இருக்கணும். இது கிளியரா? இப்போது இது புரிஞ்சதுக்கப்புறமா மூவிங் ஆன் வித் பேரண்ட்ஸ். ஸோ பேரண்ட்ஸ் எப்படிப்பட்டவங்களா எடுத்துக்க போகிறோம், அவங்கக்கிட்ட இருந்து வந்து F1 ஜென்ரேஷன் எப்படி இருக்கும், F2 வந்து எப்படி இருக்கும்னு பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு இதை பார்த்தாலே உங்களுக்கு வந்து புரிஞ்சிடும். ஸோ இப்போது பேரண்ட்ஸ் வந்து நம்ம என்ன எடுத்துக்க போகிறோம்னா, ஒருத்தங்க கிட்ட கம்ப்ளீட்டாக டாமினன்ட் கேரக்டர் மட்டுமே இருக்குது. ஒரு சீட் வந்து ரவுண்டாகவும் இருக்குது ப்ளஸ் எல்லோ கலர்லேயும் இருக்குது. சரியா, ஆமாப்பா, எக்ஸாம்லேயும் இப்படி தான் வரும். ஒரு பேரண்ட்ஸ் கிட்ட கம்ப்ளீட்டாக ரெசசிவ் கேரக்டர் இருக்குது. ஸோ இது வந்து டாமினன்ட் கேரக்டர் ரவுண்ட் அண்ட் எல்லோ. இது recessive which gives around wrinkled, green. இதுதான் நம்மளோட கேரக்டர்ஸ். சரியா, இப்போ F1 ஜென்ரேஷனில் ஆஃப்ஸ்ப்ரிங் எப்படி இருக்கும், இந்த 2க்கும் நடுவில் நான் மேட்டிங் பண்ணேன்னா அடுத்த ஜெனரேஷனில் எல்லாமே நம்மளுக்கு டாமினன்ட் கேரக்டர் அண்ட் ரெசசிவ் கேரக்டர் கலந்த மாதிரி வரும். பட் ஸ்டில் டாமினன்ட் கேரக்டர் தான் எக்ஸ்பிரஸ் ஆகும். ஸோ இப்போ இதோட ஜீன் என்ன, இதுவா, இதோட ஜீனு இது. ஸோ இப்போ இந்த 2யும் நான் வந்து கம்பைன் பண்ணேன்னா எனக்கு என்ன ஆகும், இது வந்து கேமெட்ஸ்பா. சரியா, திஸ் இஸ் கேமெட்ஸ். அது ஜீனோ டைப்பு, இது கேமெட்ஸ். ஸோ இப்போ இந்த 2 கேமெட்ஸையும் கம்பைன் பண்ணும்போது ஐ வில் கெட் சம்திங் லைக் திஸ். இந்த மாதிரி ஒரு ஜீனோ டைப் எனக்கு கிடைக்கும். ஸோ இது எப்படி இருக்க போகுது, எனக்கு ஹெட்டிரோசைகஸ் டாமினண்ட்டாக இருக்க போகுது. ஆஸ் யூஷுவல் தான் ஹெட்டிரோசைகஸ் டாமினண்ட்டாக இருக்கும். கிளியரா? ஸோ இது till F1 ஜென்ரேஷன் நம்ம பார்த்தோம். F1ல எனக்கு இந்த மாதிரி கிடைச்சிது.
இப்போ F2 ஜென்ரேஷனுக்கு நம்ம again புன்னெட் ஸ்கொயர் போட்டு பண்ண போகிறோம். திஸ் இஸ் த ஜீனோடைப் பார்த்துக்கோங்க சரியா. ஸோ இப்போ in this புன்னெட் ஸ்கொயர் இப்படி ஒரு புன்னெட் ஸ்கொயர் போட்டாச்சு. அண்ட் வாட் வில் பி த பேரண்டல் ஜீனோடைப்? ஸோ இப்போ நம்ம என்ன பார்த்தோம்? கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர், கேபிட்டல் ஒய் ஸ்மால் ஒய் இல்லையா? அதே மாதிரி ஒரு கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர், கேபிட்டல் ஒய் கூட நான் செல்ஃபிங் பண்ண போகிறேன். ஸோ F1 ஜென்ரேஷனில் கிடைச்ச பிளான்ஸை அதே ஜீனோடைப் இருக்க இன்னொரு F1 ஜென்ரேஷன் கூட செல்ஃபிங் பண்ண போகிறேன். செல்ஃபிங் பண்ணால் என்ன ஆகும்? வில் கெட் கேரக்டர்ஸ் லைக், இது எப்படி பிரிச்சுக்கலாம்னா இந்த மாதிரி பிரிச்சுக்கணும். தட் இஸ் இங்கே பாருங்கள் வாட் ஐ ஹவ் டன்னு நான் சொல்கிறேன். இங்கே டாமினண்ட்டாக வச்சுட்டேன்னா இங்கேயும் டாமினண்ட்டாக இருக்குது. இதை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போது நெக்ஸ்ட் கேரக்டர் ஒன்று டாமினன்ட் ஒன்று ரெசசிவ்னு எழுதிக்கலாம். ஸோ ஆல் பாசிபிள் காம்பினேஷன்ஸை எழுதுறதுக்கு கன்ஃபியூஸ் ஆகாமல் இந்த மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து இங்கே ரெசசிவ்னு நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் ரெண்டுமே. அப்போ ஒன்று டாமினன்ட்டு ஒன்று ரெசசிவ்னு போட்டிங்கன்னா ஆல் பாசிபிள் காம்பினேஷன்ஸ் உங்களுக்கு கிடைச்சிடும். ஸோ இப்போ என்னவா இருக்க போகுதுங்க? கேபிட்டல் ஆர் கேபிட்டல் ஒய், அதே கேபிட்டல் ஆர் கேபிட்டல் ஒய் இங்கே போட்டுக்கோங்க. தென் நெக்ஸ்ட்டு இதை நம்ம எழுத போகிறோம். கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஒய். தேர்டு இதை நம்ம எழுத போகிறோம். ஸ்மால் ஆர் கேபிட்டல் ஒய், ஸ்மால் ஆர் கேபிட்டல் ஒய். லாஸ்ட்டாக இதை நான் எழுத போகிறேன். ஸ்மால் ஆர் ஸ்மால் ஒய், இங்கேயும் ஸ்மால் ஆர் ஸ்மால் ஒய். இப்போது இப்படி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்? க்ராஸ் பண்ண போகிறோம் சரியா. So what will be the possible genotype? என் கூடயே சேர்ந்து போட்டுட்டு வாங்க. ஏதாவது தப்புனா சொல்லுங்க சரியா. கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர், கேபிட்டல் ஒய் ஸ்மால் ஒய். இங்கே என்ன வரும்? ரெண்டுமே கேபிட்டல் ஆர், ஒரு கேபிட்டல் ஒய், ஒரு ஸ்மால் ஒய். ஸோ எப்போவுமே டாமினன்ட் கேரக்டர் ஷுட் பி த ஃபர்ஸ்ட் சரியா. ஏன்னா அதுதானே எக்ஸ்பிரஸ் ஆக போகுது. ஸோ தட் ஷுட் பி த ஃபர்ஸ்ட் ஒன். இங்கே ரெண்டு கேபிட்டல் ஆர், ரெண்டு ஸ்மால் ஒய். தென் ஒரு கேபிட்டல் ஆர், ஒரு ஸ்மால் ஆர், ஒரு கேபிட்டல் ஒய், ஒரு ஸ்மால் ஒய். கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஒய், ஸ்மால் ஒய், சாரி கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர், ஸ்மால் ஒய், ஸ்மால் ஒய் சரியா. ஸோ அதே மாதிரி போட்டுட்டே வாங்க பார்க்கலாம். போட்டியா? எஸ், டன். இதே மாதிரி காம்பினேஷன்ஸ் தான் உங்களுக்கும் வந்துச்சா? போட்டாச்சா? நீ வேணா செக் பண்ணிக்கோ, நீ போட்டது கூட வச்சு செக் பண்ணிக்கோ. இதுதான் வந்ததா? இவ்வளோதான் டைஹைபிரிட் கிராஸ். ஸோ இதில் வாட் இஸ் த ஜீனோடைபிக் ரேஷியோ? Genotypic ratio is 9:3:3:1 இல்லையா? இது phenotype இல்ல genotype? இது phenotype இல்ல genotype? கரெக்டா போட்டிருக்கேனா நானு? 9:3:3:1 is the phenotypic ratio or genotypic ratio. சொல்லு பார்க்கலாம். Yes, it is the phenotypic ratio. You have to be very careful. சரியா? ஸோ எதை பேஸ் பண்ணி என்ன 9:3:3:1 போட்டாங்க அதுதான் பார்க்க போகிறோம். இப்போது இந்த 9 அப்படிங்கிறது என்னப்பா?
ஸோ 1 வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா? ஸோ 1 இஸ் திஸ் ஒன். எல்லாமே வந்து ரெசசிவாக வந்தது தான் அந்த 1. ஈஸியாக வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்போ டாமினன்ட் கேரக்டர்ஸ் எங்கெல்லாம் தெரிஞ்சுது? டாமினன்ட் கேரக்டர்ஸ் தட் இஸ் இந்த 9 எங்கெல்லாம் கிடைச்சதுன்னு பார்க்கலாமா? 1 2 3 4 5. ஸோ ஒரு கேபிட்டல் ஆர் ஒரு ஸ்மால் ஒரு கேபிட்டல் ஆர் ஒரு கேபிட்டல் ஒய் இருந்தால் கூட அது டாமினன்ட் தான் இல்லையா? 6 7 8 9 கிடைச்சதா? ஸோ இந்த எல்லாத்துலேயுமே ஒரு கேபிட்டல் ஆர் ஒரு கேபிட்டல் ஒய் இருக்கணும். ஓகேவா? இதுதான் அந்த 9. அடுத்து வாட் இஸ் திஸ் 3 பார்க்கலாமா? ஸோ இந்த 3ங்கிறது என்ன? ஸோ லெட்ஸ் டேக், எனக்கு சீடு என்னமோ ரவுண்டாக தான் இருக்குது, ஆனால் கலர் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது? க்ரீன் கலரில் இருக்குது. ஸோ அந்த கேரக்டரை எடுத்துப்போம். சரி, அதுதான் இந்த 3. இங்கே ரவுண்டு க்ரீன், இங்கே ரவுண்டு க்ரீன், அடுத்து ஹியர் ரவுண்ட் க்ரீன். கரெக்டா? இதுதான் அந்த 3. அடுத்து திஸ் 3. இந்த 3 என்னன்னு பார்க்கலாமா? விச் இஸ் எனக்கு ரிங்கிள்டாக இருக்கும் ஆனால் எல்லோ கலரில் இருக்கும். ஸோ எது? 1 2 3. இது எல்லாத்துலேயுமே சீடோட ஷேப் ரிங்கிள்டாக இருக்கும் ஆனால் கலர் எல்லோவாக இருக்கும். சரியா? கிளியர்? ஸோ திஸ் இஸ் த 9:3:3:1 ரேஷியோ. ஸோ எனக்கு மொத்தமாக 16 பிளான்ஸ் கிடைச்சிது. மொத்தமாக 16 பிளான்ஸ் கிடைச்சிது. அதில் 9 பிளான்ஸ் இப்படி 3 3 and 1ன்னு பிரிஞ்சிருச்சு. இதை ஆட் பண்ணி பாரு, கரெக்டாக வரும். 16 வந்து கரெக்டாக வரும். ஓகேவா? எஸ். ஸோ இதை தான் இங்கே இப்படி கொடுத்துருக்காங்க. இப்போ லா ஆஃப் இண்டிபெண்ட் அசார்ட்மெண்ட் பார்க்கலாமா? லா ஆஃப் இண்டிபெண்ட் அசார்ட்மெண்ட் பார்த்துட்டு பிவிக்யூஸை நம்ம சால்வ் பண்ண போகிறோம்ப்பா. ஸோ கெட் ரெடி. So dihybrid cross clear? Are you clear with the dihybrid cross pasangla? Yes, everyone. Okay, super. சரிடா. இப்போ வந்து நம்ம லா ஆஃப் இண்டிபெண்ட் அசார்ட்மெண்ட் பார்த்துட்டு தென் வீல் என்டர் இன்டு த பிவிக்யூ. சரியா? நம்மளுக்கு ஏற்கனவே தெரிஞ்சதுதான். ஒன்ஸ் நம்ம வந்து வேர்டிங்ஸாக பார்க்க போகிறோம். இந்த டைஹைப்ரிட் கிராஸ் phenotypes round yellow and wrinkled yellow, round green, wrinkled green, இந்த மாதிரி 4 டைப்ஸ் ஆஃப் புது காம்பினேஷன்ஸ் எனக்கு வந்தது. இந்த ரேஷியோ 9:3:3:1 இல்லையா? Such a ratio was observed for several pairs of characters that Mendel studied. இப்போ நம்ம பார்த்தது சீட் ஷேப் சீட் கலர் வச்சு மட்டுமே பார்த்தோம். வேறு எந்த 2 கேரக்டர்ஸை அட் அ டைமில் அவங்க கன்சிடர் பண்ணாலும் இதே ரேஷியோ தான் அவங்களுக்கு வந்தது. சரியா? இட் இஸ் நாட் அபவுட் ஒன்லி த சீட் கலர் அண்ட் சீட் ஷேப். வேறு எந்த 2 கேரக்டர்ஸை சைமல்டேனியஸாக கன்சிடர் பண்ணாலும் திஸ் வாஸ் த ரிசல்ட். இதே ரேஷியோ தான் அவங்களுக்கு வந்தது. ஸோ த ரேஷியோ ஆஃப் 9:3:3:1 வந்து எப்படி நம்ம டிரைவ் பண்ணலாம்? 3 பிளான்ஸ் எனக்கு எல்லோவாக இருந்தது, 1 க்ரீனாக இருந்தது, வித் 3 ரவுண்ட் அண்ட் 1 wrinkled seeds. ஸோ இந்த டெரிவேஷனை தான் கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அந்த 9 என்ன 3 என்னன்னு பார்த்தோம் இல்லையா? அதுதான்டா இங்கே கொடுத்துருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை. ஸோ பேஸ்ட் அப்பான் சச் அப்சர்வேஷன்ஸ் ஆன் த dihybrid cross, Mendel proposed the second set of generalizations that we call Mendel's law of independent assortment. The law states that when 2 pairs of traits are combined in the hybrid, segregation of one pair of characters is independent of the other pair of characters. இப்போ நம்ம என்ன பார்த்தோம்? ஒரு கேபிட்டல் ஆர் ஒரு ஸ்மால் ஆர், ஒரு கேபிட்டல் ஒய் ஒரு ஸ்மால் ஒய் பார்த்தோம். இந்த கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர் இதெல்லாம் வந்து என்னென்னா சீடோட ஷேப்பாக ரவுண்டு ரிங்கிள்டு அப்படின்னு சொல்லி இது ஒரு கேரக்டர். அடுத்து இந்த கேபிட்டல் ஒய் ஸ்மால் ஒய்ங்கிறது என்னது? சீடோட கலர். ஸோ வி ஹாவ் டேக்கன் 2 கேரக்டர்ஸ் இன்டு கன்சிடரேஷன். இந்த மாதிரி பண்ணும்போது
லா ஆஃப் இண்டிபெண்ட் அசார்ட்மெண்ட்ல என்ன சொல்கிறாங்க, இந்த கேரக்டர் இதை டிபெண்ட் பண்ணி இல்லை, சீட் கலரை டிபெண்ட் பண்ணி இல்லை, வைஸ் வர்சா சீட் கலரும் சீட் ஷேப்பை டிபெண்ட் பண்ணி இல்லை, தான் பாட்டுக்கு பிரிஞ்சு வேலை செய்யுது. அதுதான் லா ஆஃப் இண்டிபெண்ட் அசார்ட்மெண்ட். யூ கேன் அகெயின் ரீட் தட் when two pairs of traits, இங்கே 2 பேர் இருக்கா, ஒன்று சீட் ஷேப்பு ஒன்று சீட் கலர் இருக்கா, இது எல்லாத்தையுமே ஒரு ஹைப்ரிட்டில் கம்பைன் பண்ணும்போது செக்ரிகேஷன் ஆஃப் ஒன் பேர், ஃபார் எக்ஸாம்பிள் சீட் ஷேப் வந்து செக்ரிகேட் ஆகணும்னு வச்சுக்கோ, அது யாரை டிபெண்ட் பண்ணி இருக்காது, சீட் கலரை டிபெண்ட் பண்ணி இருக்காது. இட் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் த அதர் பேர்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ். புரியுதா? ஸோ லா ஆஃப் இண்டிபெண்ட் அசார்ட்மெண்ட் இஸ் இட் கிளியர்? ஸோ இங்கே பாருங்கள், புன்னெட் ஸ்கொயரை வந்து எஃபெக்டிவாக யூஸ் பண்ணி என்னென்ன கேரக்டர்ஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, அதுதான் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ லா ஆஃப் இண்டிபெண்ட் அசார்ட்மெண்ட் கிளியரா? ஸோ இப்போ PYQ சால்வ் பண்ணலாமா? ஆர் யூ ரெடி? ஸோ இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்த கான்செப்டை பேஸ் பண்ண PYQs தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சரியா? மெண்டலிசம் பேஸ் பண்ண PYQs. The production of gametes by the parents, formation of zygote, the F1 and F2 plants can be understood from the diagram called bullet square, punch square, Punnett square, net square. எது கரெக்டான ஆன்சர்? இப்போ இது வரைக்கும் மோனோஹைப்ரிட் அண்ட் டைஹைப்ரிட்ல என்ன ஸ்கொயர்ப்பா நம்ம யூஸ் பண்ணோம், அந்த டயக்ராமுக்கு பேர் என்ன? Very good option C. இல்லையா? Punnett square is the right answer. அடுத்து, the number of contrasting characters studied by Mendel for his experiment was. The number of contrasting characters studied by Mendel for his experiment. Option D, super, 7 pairs. How many true breeding pea plant varieties did Mendel select as pairs which were similar except in one character with contrasting traits? எவ்வளோ பிளான்ஸ் அவர் எடுத்துக்கிட்டாரு? வெரி குட், 14 பிளான்ஸ். ஸோ இதுக்கு என்னப்பா கரெக்டான ஆன்சர்? ஐடென்டிஃபை த ராங் ஸ்டேட்மெண்ட் வித் ரெஃபரன்ஸ் டு த ஜீன் I that controls ABO blood groups. A person will have only 2 of the 3 alleles. When IA, IB are present together, they express same type of sugar. Allele I does not produce any sugar. The gene I has 3 alleles. இதில் தப்பான ஸ்டேட்மெண்ட்டை கண்டுபிடிக்கணும். எது தப்பான ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கு? Which is the wrong statement here? Yes. ஹரிஹரன், ஸ்ரீஜா, கொஞ்சம் கரெக்டாக பார்த்து ஆன்சர் சொல்லி பார்க்கலாம். ரித்திகா, yes, you are right. So which is the right answer? Option B தான். So a person will have only 2 of the 3 alleles. இது கரெக்ட் தானே? என்னதான் வந்து மொத்தமாக எனக்கு 3 allele இருந்தாலும் IA, IB, small I இதெல்லாம் இருந்தாலும் ஒரு பர்சன் கிட்ட 2 allele தான் இருக்க முடியும். ஒன்று AI இருக்கலாம், இல்லை AA இருக்கலாம், BB இருக்கலாம், இல்லை BI இருக்கலாம், இல்லை AB இருக்கலாம். எனி 2 alleles தான் ஒருத்தங்கிட்ட நம்ம பார்க்க முடியும். ஸோ திஸ் இஸ் கரெக்ட். allele I does not produce any sugar. இது கரெக்ட் தானே? A ஒரு டைப் ஆஃப் சுகரை ப்ரொடியூஸ் பண்ணும், B வேற ஒரு டைப் ஆஃப் சுகரை ப்ரொடியூஸ் பண்ணும். ஆனால் ஸ்மால் I இஸ் ரெசிசிவ். ஸோ அதில் எந்த சுகருமே இருக்காது. தட் இஸ் வை RBCயில் வந்து என்ன ஆன்டிஜென்ஸுமே பார்க்க முடியாது O blood குரூப்பில். எஸ், இட் இஸ் ஆல்சோ கரெக்ட். The gene capital I has 3 alleles. அதுதான் அந்த 3 alleles. கரெக்டு தானே? ஸோ இதெல்லாமே கரெக்டான ஸ்டேட்மெண்ட்டு. வேறஸ் பியில் என்ன சொல்லியிருக்கான்? IA, IB ரெண்டுமே வந்து ஒன்றா ஒரு ஹியூமன் பீயிங்குள்ளே இருக்கும் போது ரெண்டுமே சேம் டைப் ஆஃப் சுகரை எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கான். எப்படி சேம் டைப் ஆஃப் சுகரை எக்ஸ்பிரஸ் பண்ணும்? A வந்து வேற ஒரு சுகரை எக்ஸ்பிரஸ் பண்ணும், B will contain
டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சுகர் இல்லையா? ஸோ ரெண்டுமே வேறு வேறு. அடுத்து the production of gametes by the parents, the formation of zygote and F1 F2 plants can be understood using same question. அப்படியே ரிப்பீட் ஆயிருக்கு பாரு. ஒரே question ஒரே ஆன்சர் அப்படியே ரிப்பீட் ஆயிருக்கு. இதுக்கு என்ன ஆன்சர் வரும்? சூப்பர். ஆப்ஷன் சி புன்னெட் ஸ்கொயர். அடுத்து in a marriage between male with blood group A and female with blood group B, the progeny had either blood group AB or B. What could be the possible genotypes of the parents? இது வந்து ஆன்சரை பார்த்து டிசைட் பண்ணு. கொஷனை பார்த்து ஆன்சரை பார்க்காத, ஆன்சரையும் கொஷனையும் கம்பேர் பண்ணி பாரு. எந்த ஆப்ஷன் இதுக்கு செட் ஆகுதுன்னு பாரு. அப்படி யோசிச்சாதான் கரெக்டான ஆன்சரை கொடுக்க முடியும். Which is the right answer here? டியா அடி வாங்குவீங்க கவிதா. இங்க எதுப்பா கரெக்டான ஆன்சரா இருக்க முடியும்? ஆப்ஷன்ஸை வச்சு கம்பேர் பண்ணி பாரு. வாட் இஸ் த பாசிபிலிட்டின்னு. ஸோ எஸ், ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். ரித்திகா சூப்பர். ஸோ இங்கே ஆப்ஷன் ஏல பாருங்க, ஏபி இது ரெண்டும் கம்பைன் ஆனால் ஏபி பிளட் குரூப் கிடைக்கும். ஸ்மால் ஐ பி இது ரெண்டும் கம்பைன் ஆனால் பி பிளட் குரூப் கிடைக்கும். அதனால கேட்குறாங்க ஒன்று ஏபியாக இருக்கணும் இல்லை பியாக இருக்கணும், அதோட பாசிபிலிட்டி தான் கேட்குறாங்க. அப்போ ஆப்ஷன் ஏ தானே கரெக்டான ஆன்சர். இங்கே பாரு ரெண்டுமே ஏபியாக தான் வரும். ரெண்டுமே வந்து பாசிபிலிட்டி ஏபி தான். இங்கே பாசிபிலிட்டி எப்படி இருக்குது? ஒன்று ஏபியாக வரலாம் இல்லை ஏவாக வரலாம். ஏபி ஆர் ஏவாக வரலாம். அப்போ இது தப்பான ஆப்ஷன். இங்கே என்ன பாசிபிலிட்டி? எய்தர் ஏபியாக வரலாம், இல்லை ஓவாக வரலாம், இல்லை ஏவாக வரலாம், இல்லை பியாக வரலாம் இல்லையா? ஸோ திஸ் இஸ் அ பாசிபிலிட்டி. ஸோ எது நம்மளுக்கு கொடுத்துருக்க கொஷின் கூட கரெக்டாக சிங்க் ஆகுது? ஆப்ஷன் ஏ. அடுத்து in antirrhinum species, the red flower was crossed with a white flower. In the F1 generation, pink flowers were obtained. When pink flowers were selfed, F2 generation la white, red, pink எல்லா ஃப்ளவர்ஸும் கிடைச்சது. ஸோ இதை பேஸ் பண்ண தப்பான ஸ்டேட்மெண்ட்டை சூஸ் பண்ணணும். தப்பான ஸ்டேட்மெண்ட் சூஸ் பண்ணணும். Pink color in the F1 is due to the incomplete dominance. Ratio வந்து 1/4, 2/4, 1/4. Law of segregation does not apply in this experiment. This experiment does not follow the principle of dominance. இதில் தப்பான ஸ்டேட்மெண்ட்டை கண்டுபிடிக்கணும். இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் எது? Which is the incorrect statement here? என்னவா இருக்கும்? சியா? எஸ், வெரி குட். லா ஆஃப் செக்ரிகேஷன் இங்கே அப்ளை ஆகலைன்னு சொல்கிறாங்க. எப்படி அப்ளை ஆகாமல் பேரண்டல் காம்பினேஷன்ஸ் திரும்பவும் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. F2 ஜென்ரேஷனில் எகெயின் ரெட்டு ஒயிட் எல்லாம் வந்திருக்கு. என்ன தான் F1 ஜென்ரேஷனில் பிங்க் மட்டும் இருந்தாலும் கடைசி ஜென்ரேஷனில் எனக்கு திரும்பவும் பேரண்டல் ட்ரைட்ஸ் ரீஅப்பியர் ஆகிருக்கு. விச் மீன்ஸ் செக்ரிகேஷன் இங்கே நடந்திருக்கு. ஸோ இங்கேயும் லா ஆஃப் செக்ரிகேஷன் அப்ளை ஆகும். அடுத்து a gene locus has two alleles, capital A and small a. If the frequency of dominant allele capital A is 0,4, then what will be the frequency of the homozygous dominant, heterozygous and homozygous recessive individuals in the population? இது ஒரு problematic question தான். I mean problem மாதிரி இருக்க ஒரு question தான். அவ்வளோ problematic கிடையாது.
ஸோ இங்கே கரெக்டான ஆன்சர் என்னவா இருக்கும்? ஒர்க் அவுட் பண்ணிப்பாரு, டக்குன்னு ஒர்க் அவுட் பண்ணிடலாம். ஜஸ்ட் 30 seconds enough. என்னடா ஆன்சர் இங்க? கேபிட்டல் டியா? வேற யாராவது வேற ஏதாவது ஆன்சர் சொல்றீங்களா? வேற ஏதாவது ஆன்சர் கிடைச்சுதா நீங்க ஒர்க் அவுட் பண்ணும்போது? இதுல எத்தனை பேருக்கு இந்த கொஸ்டினை ஒர்க் அவுட் எப்படி அப்ரோச் பண்ணணும்னே தெரியல? இந்த கொஸ்டினை எப்படி அப்ரோச் பண்ணணும்னே தெரியல மேம் அப்படின்னு சொல்லுவாங்க எத்தனை பேர்? சொல்லு, நான் உனக்கு சொல்லித்தரேன் இதை எப்படி சால்வ் பண்ணணும்னு. ஆப்ஷன் ஏ. ஓகே, வேற? ஸ்ரீஜாக்கு எப்படி சால்வ் பண்ணணும்னு தெரியல. விகாஸ்க்கு வேற? ஓகே, ஸோ லெட்ஸ் see how to solve this question first. சரியா? இப்போ இவங்க என்ன சொல்லியிருக்காங்க? Let's take a chromosome. இப்போ இந்த குரோமோசோமில் at some point ஒரு ஜீன் இருக்குன்னா இதை தான் என்ன சொல்லுவோம்? லோக்கஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதை லோக்கஸ்ன்னு சொல்லுவோம். இந்த லோக்கஸில் எனக்கு 2 அலீல் இருக்குன்னு வச்சுக்கலாம். 2 அலீல், ஒரு கேபிட்டல் ஏ ஒரு ஸ்மால் ஏ இருக்கு. ஸோ இந்த ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிறது என்னன்னா, கேபிட்டல் ஏ எந்த அளவுக்கு எக்ஸ்பிரஸ் ஆகும் அப்படிங்கிற ஒரு கணக்கு வச்சுருப்பாங்க இல்லையா? இவ்வளோ வாய்ப்பு இருக்குப்பா அப்படிங்கிறது தான் ஃப்ரீக்வன்சி. அதே மாதிரி ஸ்மால் ஏ இவ்வளோ எக்ஸ்பிரஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குப்பா அப்படின்னு சொல்கிறது தான் ஃப்ரீக்வன்சி. சரியா? ஸோ தட் இஸ் த பர்சன்டேஜ் ஆஃப் எக்ஸ்பிரஷன், அதுதான் ஃப்ரீக்வன்சின்னு சொல்லுவோம். இப்போது லோக்கஸ்னால் உனக்கு என்னன்னு தெரிஞ்சிருச்சா? இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? கேபிட்டல் ஏ ஸ்மால் ஏ ரெண்டுமே இருக்குது. கேபிட்டல் ஏவோடது 0.4ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ லெட்ஸ் டேக் ஃப்ரீக்வன்சி ஆஃப் கேபிட்டல் ஏ என்ன? 0.4. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஸ்மால் ஏ என்னன்னு கண்டுபிடிக்கணும். அது எப்படி கண்டுபிடிப்ப? ரொம்ப ஈஸி. ஏற்கனவே நம்மளுக்கு கேபிட்டல் ஏவோட வேல்யூ தெரியுமா? ஸோ யூ ஆர் கோயிங் டு சப்ராக்ட் இட் ஃப்ரம் 1. 1 கூட இதை சப்ராக்ட் பண்ணு. ஸோ வாட் வில் வி கெட்? என்ன ஆன்சர் வரும்? 1 minus 0.4னா நமக்கு என்ன ஆன்சர் வரும்? (0.6) அதுதான் frequency of small a. இப்போ எனக்கு capital A கிடைச்சாச்சு, small a கிடைச்சாச்சு. What I am going to do is capital A ஓட frequency என்ன, heterozygous condition இருந்தால் என்ன ஆகும், அதே மாதிரி small a னா என்னவா இருக்கும். capital A னா என்ன பண்ண போகிறேன்? 0.4 into 0.4 which is 0.16. கரெக்டா? இப்போ small a னா ஒரு capital A, ஸோ அதுக்கு 0.4 போட்டாச்சு. ஒரு small a அதுக்கு 0.6, ஸோ 0.36. கரெக்டா? அடுத்து small a into small a which is 0.6 into 0.6 which is 0.36. இதுதான் ஆன்சர். ஓகேவா? சாரிடா, மேக்ஸில் கொஞ்சம் வந்து நான் தப்பு பண்ணிட்டேன். இங்கே 0.24 தானே வரும். ஸோ இங்கே எது கரெக்டான ஆன்சர்? ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர்னு கொடுத்துருக்கான். எப்படி? ஹவு பி இஸ் த ரைட் ஆன்சர்? ஏஏ கரெக்டாக இருக்குது, 0.16 which is right. ஸ்மால் ஏ வந்து 0.36 which is right. எப்படி கேபிட்டல் ஏ அண்ட் ஸ்மால் ஏ வந்து 0.48ன்னு கொடுத்துருக்காங்க? ஒருவேளை ஆப்ஷன் தப்பாக இருக்குமோ? ஜஸ்ட் அ மினிட் டா. எஸ் இங்கே ஒரு சின்ன மிஸ்டேக் என்னன்னா,
நம்ம என்ன தெரியுமா பண்ணணும், இந்த ஹார்டி-வெயின்பர்க் ஈக்குலிபிரியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் படித்தோம், ஞாபகம் இருக்கா? ஹார்டி-வெயின்பர்க் ஈக்குலிபிரியமில் p² + 2pq + q² அப்படின்னு ஒரு வேல்யூ படித்தோம். Do you remember? ஸோ இந்த p² தான் இந்த AA, q² தான் a. அப்போ அந்த 2pqக்கு 2A ஸ்மால் போடணும். ஸோ இது கூட நம்ம 2 மல்டிப்ளை பண்ணணும். புரியுதா? நான் என்ன சொல்ல வரேன் புரியுதா? எவல்யூஷனில் ஹார்டி-வெயின்பர்க் ஈக்குலிபிரியம் அப்படின்னு ஒரு விஷயம் படித்தோம், ஞாபகம் இருக்கா? எஸ், p² + 2pq + q² இஸ் த ஹார்டி-வெயின்பர்க் ஈக்குலிபிரியமோட ஃபார்முலா, ரைட்? ஸோ இப்போது p² அப்படிங்கிறத நம்ம கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டோம். AA, கேபிட்டல் A. q²ங்கிறது ஸ்மால் a கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம வந்து ஹெட்டரோசைகஸ் கண்டிஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு அதை 2ஆல் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். நம்ம கரெக்டாக தான் கண்டுபிடிச்சோம், ஆனால் இது கூட நம்ம 2ஆ மல்டிப்ளை பண்ணிக்கோ. ஸோ த ஃபைனல் ஆன்சர் வில் பி 0.48. அப்படி தான் இந்த ஆன்சர் வந்தது. சரியா? நான் அந்த ஸ்டெப்பை மறந்துட்டேன், நீ மறக்காது. சரியா? நான் ஓப்பனாகவே சொல்கிறேன், அந்த ஸ்டெப்பை நான் மறந்துட்டேன். 2pqங்கிறத நான் மறந்துட்டேன். சரியா? ஸோ 2ஆல் மல்டிப்ளை பண்ணாமல் அப்படியே போட்டேன்னா அதோ இந்த ஆன்சர் கரெக்டுங்கிற மாதிரி ஆகிடும், நெகட்டிவ் மார்க் வந்துடும். இதை பண்ணாத, 2ஆல் மல்டிப்ளை பண்ணு. ஹார்டி-வெயின்பர்க் ஈக்குலிபிரியமை இங்கே அப்ளை பண்ணு. சரியா? ஓகே, அடுத்து select the correct statement. Select the correct statement. Spliceosomes takes part in translation. Punnett square was developed by a British scientist. Franklin Stahl coined the term linkage. Transduction was discovered by S. Altman. இதில் கரெக்டான ஸ்டேட்மெண்ட் எதுப்பா? Which is the right statement here? Yes. Punnett square was developed by a British scientist. அதுவா? Yes. ஸோ ஏன் மற்ற ஸ்டேட்மெண்ட் எல்லாம் தப்பாக இருக்குது? ஸ்ப்ளைசியோசோம்ஸ் அப்படின்னா என்ன தெரியுமா? ஸ்ப்ளைசியோசோம்ஸ் அப்படின்னா என்னப்பா? ஸோ இட் இஸ் நத்திங் பட் ஒரு ரைபோநியூக்ளியோ ப்ரோட்டீன். சரியா? இந்த ப்ரோட்டீன் எதுக்கு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுன்னா, when we convert DNA into RNA, அதுவும் எஸ்பெஷலி mRNA, இங்கே என்ன ஆகும், இந்த mRNAக்குள்ள இன்ட்ரான்ஸ் எக்ஸான்ஸ் ரெண்டுமே இருக்கும் டிரான்ஸ்கிரிப்ஷனில். ஆனால் நம்மளுக்கு என்ன மட்டும் இருந்தால் போதும், எக்ஸான் மட்டும் இருந்தால் போதும், இன்ட்ரான்ஸ் வேண்டாம். அப்போ அதை கட் பண்ணி இருக்கிற ப்ராசஸை என்ன சொல்லுவோம், ஸ்ப்ளைசிங்னு சொல்லுவோம். அதுக்கு ஹெல்ப் ஆகிறது தான் இந்த ஸ்ப்ளைசியோசோம்ஸ். சரியா? ஸோ இது வந்து டிரான்ஸ்லேஷனில் டைரெக்டாக ஹெல்ப் பண்ணல, இன்டைரக்டாக தான் ஹெல்ப் பண்ணுது. ஈவன் டிரான்ஸ்கிரிப்ஷன்லேயும் கூடயுமே வந்து அது டைரெக்டாக ஹெல்ப் பண்ணாது, இன்டைரக்டாக தான் ஹெல்ப் பண்ணும். புரிஞ்சுதா? தென் ஃப்ராங்க்லின் ஸ்டால் காயின் த டேர்ம் லிங்கேஜ். இது கரெக்டாக? இங்கே என்ன தப்பாக இருக்குது? லிங்கேஜுங்கிற வேர்டை யார் காயின் பண்ணாங்க? கேன் யூ டெல் மீ த ஆன்சர்? லிங்கேஜ் அப்படிங்கிற வேர்டை யார் காயின் பண்ணாங்க? மார்கன். சூப்பர். அப்போ இங்கே வந்து தப்பாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஹியர் மார்கன் தான் கரெக்டான ஆன்சர். டிரான்ஸ்டக்ஷன் வாஸ் டிஸ்கவர்ட் பை ஆல்ட்மேன். இது கரெக்டாக இருக்கா? இங்கே யார் டிரான்ஸ்டக்ஷன் கண்டுபிடிச்சாங்க? டிரான்ஸ்டக்ஷன் அப்படிங்கிற ப்ராசஸை எந்த சயின்டிஸ்ட் இப்போ கண்டுபிடிச்சாங்க? கேன் யூ டெல் மீ த ஆன்சர்? ஞாபகம் இருக்கா? இதை மறந்துட்டீங்களா? டிரான்ஸ்டக்ஷன் அப்படிங்கிற ப்ராசஸை யாரை கண்டுபிடிச்சா? வேக்கப், மூளையை தட்டி எழுப்பு. யார் கண்டுபிடிச்சா டிரான்ஸ்டக்ஷனை? ராட் எக்ஸ்பெரிமெண்ட் வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன்ப்பா, அது டிரான்ஸ்டக்ஷன் இல்லை, அது கிரிஃபித். And that was transformation.
அது வேற, டிரான்ஸ்டக்ஷன் வேற. சரியா? ஸ்ரீஹரிணி இல்ல. So transduction was discovered by Lederberg. இல்லையா? Lederberg and இன்னொரு scientist, அவரோட பேரை நானே மறந்துட்டேன். Yes, Joshua Lederberg and who was the other scientist? Zinde. Super. So இவங்க தான் வந்து டிரான்ஸ்டக்ஷனை கண்டுபிடிச்சாங்க. சரியா? ஓகே, அடுத்து பார்க்கலாமா? Which of the following characteristics represents inheritance of blood group in humans? Inheritance of blood group in humans கரெக்டா என்னென்ன ஆப்ஷன்ஸ் வந்து டிஸ்கிரைப் பண்ணுது? Dominance, codominance, multiple alleles, incomplete dominance, polygenic inheritance. ஸோ 2-3 ஆன்சர் கரெக்டாக இருக்கும். இங்கே அங்கே காம்பினேஷன்ஸ் இருக்குது, எதெல்லாம் கரெக்டாக இருக்கலாம் அப்படிங்கிற காம்பினேஷன்ஸ் அங்கே இருக்குது. எதுப்பா கரெக்டான ஆன்சர்? எஸ், பியா. சூப்பர், ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். வாசுதேவா கொஞ்சம் பாரு, எப்படி ஏ கரெக்டான ஆன்சராக வரும்? இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ்க்கு எக்ஸாம்பிள் தான் வந்து ஸ்னாப் ட்ராகன்னு பார்த்தோம் இல்லையா? பிளட் குரூப்புக்கும் இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ்க்கும் சம்மந்தம் இல்லை. அதே மாதிரி பாலிஜெனிக் இன்ஹெரிட்டன்ஸ் நம்ம இன்னும் பார்க்கவே இல்லைடா. சரியா? ஸோ எது கரெக்டான ஆன்சர்? டாமினன்ஸ் கரெக்டு. ஏன்னா ஐஏ ஐ இருந்தாலும் ஏ தான் எக்ஸ்பிரஸ் ஆகும், ஐபி ஸ்மால் ஐ இருந்தாலும் பி தான் எக்ஸ்பிரஸ் ஆகும். இங்கே என்ன நடக்குது? டாமினேஷன் நடக்குது. அடுத்து கோடாமினன்ஸ். இப்போ ஐஏ ஐபி ரெண்டுமே இருக்குது, ரெண்டுமே நான் தான் பெருசுன்னு அடிச்சுப்பாங்க. தட் இஸ் கோடாமினன்ஸ். இப்போது மல்டிபிள் அலீல்ஸ் இருக்கா? விச் இஸ் ஐஏ இருக்குது, ஐபி இருக்குது, ஸ்மால் ஐ இருக்குது, மல்டிபிள் அலீல்ஸ் இருக்குது. ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி, 1, 2 and 3 தான். அடுத்து which one from these given below is the period of Mendel's hybridization experiment? சொன்னேனா இது ஒரு டைரக்ட் கொஷின், ஒரு தடவை நீட்டில் கேட்டிருக்காங்கன்னு நான் புக்லேயே சொன்னேனா, மார்க் பண்ணேனா? எது கரெக்டான ஆன்சர்? வெரி குட் யோகேஸ்வரி, ஹரிணி, சூப்பர். ஆப்ஷன் ஏ, 1856லேருந்து 1863. அடுத்து among the following characters which one was not considered by Mendel in his experiment on P? எந்த ஒரு கேரக்டரை அவர் கன்சிடரே பண்ணலை. ஈஸியான ஒரு கொஷின் இல்லையா? எந்த கேரக்டரை மெண்டல் அவரோட எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு கன்சிடரே பண்ணலை? எஸ், very good. Option B is the right answer. So trichomes, glandular or non-glandular, இந்த ஒரு விஷயம் அவர் கன்சிடரே பண்ணலை. Then the genotypes of a husband and wife are IA, IB and IA small I. Among the blood groups of their children, how many different genotypes and phenotypes are possible? Husband and wife ஓட genotypes கொடுத்துட்டாங்கன்னா அப்போ எவ்வளோ ஜீனோடைப்ஸ் வந்து பாசிபிளாக இருக்கும்? ஐஏ ஐபி கிராஸ் ஐஏ ஸ்மால் ஐ, இதுதான் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபோட ஜீனோடைப்ஸ். ஸோ எதெல்லாம் பாசிபிளாக இருக்கலாம்? ஜஸ்ட் இந்த ஐஏவை எடுத்துக்கோ, இங்கேயும் மல்டிப்ளை பண்ணு, இங்கேயும் மல்டிப்ளை பண்ணு. அப்போ என்ன கிடைக்கும்? ஐஏ 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 ஸ்மால் ஐ, இது பாசிபிளா? அடுத்து ஐபி எடுத்துக்கோ, இங்கே மல்டிப்ளை பண்ணு, ஐபி ஐஏ ஐபி ஸ்மால் ஐ, இது பாசிபிளா? இது இல்லாமல் we might have I, வேற என்னடா பாசிபிள்? வேற என்ன இங்க பாசிபிளா இருக்கு? அவ்வளோதானா?
That's it. So 4 genotypes தானா? 4 genotypes possible. அப்ப phenotypes என்னலாம் வரலாம்? So இப்படி இருந்தா A blood group, இதுவும் A blood group தான். So இது ரெண்டும் ஒரே டைப்பா தான் கன்சிடர் பண்ணிக்க போறோம். இது AB blood group, இது B blood group. So எனக்கு technically 3 phenotypes possible, either A or AB or B. So 4 genotypes and 3 phenotypes. Option C is the right answer. புரிஞ்சுதா? எப்படி சால்வ் பண்ணணும்னு புரியுதா? எல்லாருக்கும் லைவ்ல இருக்க ஒவ்வொருத்தரும் ஆன்சர் பண்ணி பார்க்கலாம். இது எப்படி சால்வ் பண்றதுன்னு புரியுதா? Yes. Are you clear? இதே மாதிரி क्वेश्चन உங்களுக்கு நீட்ல கேட்டா சால்வ் பண்ணுவீங்களா? You should be able to solve. Okay. ஸ்ரீஹரிணி ஒன்றும் இல்லை, உனக்கு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபோட ஜீனோடைப்ஸ் கொடுத்துட்டாங்க. பிளட் குரூப் ஜீனோடைப்ஸ் வாஸ் கிவன். சரியா? ஐஏ ஐபி ஒருத்தருக்கு இருக்குது, இன்னொருத்தருக்கு ஐஏ ஸ்மால் ஐ இருக்குது. நீ என்ன பண்ண போகிற, உன்னோட மேக்ஸில் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுவே இல்லையா? இப்போ ஒரு நம்பர் வந்து வெளியே இருக்குது. சரியா? 2 of 7 into 5 இருக்குது. நீ என்ன பண்ணுவ, எய்தர் வந்து 7 into 5 35 into 2 அப்படின்னு போடலாம். இல்லை நீ என்ன பண்ணுவ, இதை இப்படியும் மல்டிப்ளை பண்ணுவியா? அந்த மாதிரி ஒரு விஷயம் தான்டா இது. இதை இன்னும் வந்து அல்ஜிப்ரா வச்சு ஈஸியாக சொல்ல முடியும். 2 into x plus yன்னு இருக்குது. வாட் வில் யூ டூ? 2x plus 2yன்னு பண்ணுவேன் இல்லையா? அதே இது தான்டா இங்கேயும் நான் சொல்லியிருக்கேன். கிராஸ் மல்டிப்ளை பண்ண போகிறேன். கிராஸ் மல்டிப்ளை பண்ணாலே உனக்கு பாசிபிள் ஜீனோடைப்ஸ் கிடைச்சிரும். 4 genotypes are possible. phenotypes என்னெல்லாம் வரலாம், that is blood group என்னெல்லாம் possible, AA இந்த ரெண்டையுமே பேசிக்கலி ஒரே phenotype தானே எடுத்துக்க போகிறேன், வேறு வேறு கிடையாது இல்லை. இங்கே AB blood group, இங்கே B blood group. ஸோ மொத்தமாக 4 genotype 3 phenotype. சரியா? நெக்ஸ்ட்டு a true breeding plant is. true breeding plant அப்படின்னா என்னப்பா, எய்தர் வந்து அதான் பியோர் ப்ரீடிங் ஆர் ட்ரூ ப்ரீடிங் எல்லாமே ஒன்று தான். எய்தர் கேபிட்டல் Tயாக இருக்கணும், இல்லை ஸ்மால் Tயாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அந்த பியோர் ப்ரீடிங் இல்லை ட்ரூ ப்ரீடிங்னு சொல்லுவோம். ஸோ எது கரெக்டான ஆப்ஷன்? ஒன் தட் இஸ் ஏபிள் டு ப்ரீட் ஆன் இட்ஸ் ஓன், ப்ரொடியூஸ்ட் டியூ டு கிராஸ் பாலினேஷன் அமௌங் அன்ரிலேட்டட் பிளான்ஸ், நியர் ஹோமோசைக்கஸ் அண்ட் ப்ரொடியூசஸ் ஆஃப்ஸ்ப்ரிங் ஆஃப் இட்ஸ் ஓன் கைண்ட், ஆல்வேஸ் ஹோமோசைக்கஸ், ரெசசிவ் in its genetic constitution. இதில் எது கரெக்டான ஆன்சர்? ட்ரூ ப்ரீடிங் பிளான்ட்னா எப்படி சொல்லுவீங்க இதை? ஒன் தட் இஸ் ஏபிள் டு ப்ரீட் ஆன் இட்ஸ் ஓனா? ஆப்ஷன் கரெக்டாக படித்து பார்த்து ஆன்சர் பண்ண பார்க்கலாம். ட்ரூ ப்ரீடிங்னா அதுதான் மீனிங்கா? நான் உனக்கு எழுதியும் போட்டிருக்கேன். ஸ்டில் தப்பான ஆன்சர் கண்டுபிடிச்சுன்னா மண்டையாக கொட்டுவேன். டே எனக்கு ரொம்ப நாளாக ஒரு ஆசைடா, உங்களெல்லாம் வந்து நேரில் 10 பேரை உட்கார வச்சு தப்பு பண்ணுற ஒவ்வொருத்தனையும் நான் அங்கேயே மண்டையில் கொட்ட போகிறேன். ஆன்லைனில் இருக்கிறதுனால தப்பிச்சுட்டு இருக்கேன். நீ நான் இங்கே எழுதி போட்டிருக்கேன், கண்ணு தரலையா? என்ன ஆன்சர் வரும்? அடி வாங்க போகிற. -1 மார்க் ஆகும் இதை போய் நீ நீட் எக்ஸாமில் பண்ணனா. எது கரெக்டான ஆன்சர்? ஹோமோசைக்கஸாக இருக்கணும், அதே ஜெனட்டிக் கண்டிஷனில் ஒரு ஆஃப்ஸ்ப்ரிங்கை ப்ரொடியூஸ் பண்ணும். அதுதானே ட்ரூ ப்ரீடிங். இங்கே என்ன எழுதி போட்டிருக்கேன்? கேபிட்டல் Tயாக இருக்கணும், ஆர் ஸ்மால் Tயாக இருக்கணும், விச் மீன்ஸ் ஹோமோசைக்கஸ் கண்டிஷனாக இருக்கணும். அதை தானே இங்கே எழுதி போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு, மேட்ச் த டேர்ம்ஸ் இன் காலம் 1 with their description in column 2 and choose the correct option. ஸோ column 1 and column 2 இங்கே கொடுத்துருக்கேன். You have to match it. Dominance, codominance, pleiotropy, polygenic inheritance. So இங்கே dominance, codominance match பண்ணாலே I think you will be able to find the right answer. மற்ற ரெண்டு நான் என்னன்னு சொல்கிறேன். இங்கே கரெக்டான ஆன்சர் எது? ஆப்ஷன் சியா? ஸோ நம்மளுக்கு தெரிஞ்சதை வச்சு மேட்ச் பண்ணுவோமா? தெரியாத விஷயம்லாம் போக வேணாம். எப்போவுமே உனக்கு தெரிஞ்சது என்னவோ அதை வச்சு ஆன்சர் கொண்டு வர முடியுமான்னு பாரு.
நம்மளுக்கு டாமினன்ஸ் கோடாமினன்ஸ் ரெண்டுமே தெரியும். ஸோ டாமினன்ஸ்னா என்ன? மெனி ஜீன்ஸ் கவர்ன் a single character கிடையாது. In a heterozygous organism only one allele expresses itself. இதுதானே டாமினன்ஸ். இப்போ ஹெட்டரோசைக்கஸ் கண்டிஷன்னா ஒரு கேபிட்டல் டி ஒரு ஸ்மால் டி இருக்குன்னு வச்சுக்கோ. ஒரே ஒரு அலீல் தானே எக்ஸ்பிரஸ் ஆகுது, அதாவது கேபிட்டல் டி மட்டும் தானே எக்ஸ்பிரஸ் ஆகுது. இதுக்கு பேர் தானே டாமினன்ஸ்னு சொல்லுவோம். அப்போ இது கரெக்ட். சரியா? ஸோ ஏ வந்து 2ங்கிறது கரெக்ட். அப்படி பார்த்தா எனக்கு எய்தர் ஆப்ஷன் ஏவோ டியோ தான் வரணும். இப்போ நெக்ஸ்ட் பார்க்கலாமா? கோடாமினன்ஸ்னா என்ன? கோடாமினன்ஸ்னா என்ன? In a heterozygous organism both alleles expresses themselves fully. இது கரெக்டா? ஏன்னா IA IB ரெண்டுக்கும் நடுவில் போட்டி வரும்போது ஏவா பியா வரும்போது ரெண்டுமே அடித்து தன்னைத்தானே எக்ஸ்பிரஸ் பண்ணிக்குது. ரெண்டுமே வந்து ஃபுல்லாக எக்ஸ்பிரஸ் ஆகுது. அப்போது கோடாமினன்ஸ்னால் இது கரெக்டான ஆன்சரா? அப்போது B3. இங்கேயே வந்து டி ஆப்ஷன் நாக் அவுட். இதுதான் கரெக்டான ஆன்சர்னு தெரிஞ்சிருச்சு இல்லையா? ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். இப்போ தெரியாத ஆப்ஷன்ஸை மேட்ச் பண்ணுவோமா? பிளியோட்ரோபி இது வரைக்கும் நம்ம படிக்கலை, பட் இதுக்கு மேலே படிக்க போகிறோம். இப்போவே நம்ம தெரிஞ்சுக்கலாம். பிளியோட்ரோபினா என்ன தெரியுமா? அண்ட் பாலிஜெனிக் இன்ஹெரிட்டன்ஸ், இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பிளியோட்ரோபினா என்னென்னா ஒரே ஒரு ஜீன் நிறைய கேரக்டர்ஸை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். இப்போ நான் இதை உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன் பாருங்கள். சரியா? நம்மளுக்கு இப்போ ஃபீவர் வந்தால் பாடி டெம்பரேச்சர் மட்டுமா அதிகமாகுது? அது கூட வேறு ஒரு சில சிம்டம்ஸும் காட்டும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சில பேருக்கு குளிரலாம், ஒரு சில பேருக்கு ஷிவரிங் ஸ்டார்ட் ஆகலாம், நடுங்க ஆரம்பிக்கலாம், ஒரு சில பேருக்கு டயரியா, வாமிட் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கலாம், ஒரு சில பேருக்கு கை கால் வலி இருக்கலாம். இட் இஸ் நாட் அபவுட் ஒன்லி த பாடி டெம்பரேச்சர். ஃபீவர்னால் அது கூட வேறு ஏதாவது ஒரு சில கேரக்டர்ஸும் சேர்ந்து வரக்கூடிய மாதிரியே இருக்குது. அதே மாதிரி வேறு ஏதாவது டிசீஸ் எடுத்தாலும் அது கூட இன்னும் ஒரு சில சிம்டம்ஸ் எல்லாம் சேர்ந்து வரும் இல்லையா? அதுதான் பிளியோட்ரோபி. ஒரே ஒரு ஜீனு ஆனால் நிறைய கேரக்டர்ஸை கண்ட்ரோல் பண்ணுது, அதுதான் பிளியோட்ரோபி. எக்ஸாம்பிள் ஃபீவர்னு ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? எக்ஸாம்பிள் ஃபீவர்னு ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? எஸ், ஒரு சில பேருக்கு ஹெட் ஏக் வரலாம், ஹேண்ட் சில்னஸ் இருக்கலாம். ஸோ இது எல்லாமே ஃபீவர் இருக்கக்கூடிய பர்சன்ஸ்க்கு பார்க்கக்கூடியது தான். It is not only about the rising of body temperature. இதை பிளியோட்ரோபியோட ஒரு எக்ஸாம்பிள்னு சொல்லுவோம். அடுத்து பாலிஜெனிக் இன்ஹெரிட்டன்ஸ்னா என்ன? பாலிஜெனிக், அதுலேயே கொஷின்லேயே ஆன்சர் இருக்குது. பாலினா மெனி, ஜீனிக்னா ஜீன்ஸ். இப்போ நிறைய ஜீன்ஸ் சேர்ந்து ஒரே ஒரு கேரக்டர் கண்ட்ரோல் பண்ணும், அதுதான் பாலிஜெனிக் இன்ஹெரிட்டன்ஸ். சரியா? இதுலேயே வந்து ஆன்சர் இருக்குது. மெனி ஜீன்ஸ் கவர்ன் a single character. இங்கே பிளியோட்ரோபினா சிங்கிள் ஜீன் இன்ஃப்ளூயன்சஸ் மெனி கேரக்டர்ஸ். அப்படியே ஆப்போசிட்டான வேர்ட்ஸ் இது. ஓகேவா? இதுவும் மேட்ச் ஆகுதா? C4D1. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். உனக்கு தெரியாமல் ஒரு சில விஷயங்கள் இருந்தாலும் டோன்ட் கேர் அபவுட் இட். தெரிஞ்ச விஷயத்தை வச்சு மேட்ச் பண்ண முடியுமான்னு பாரு. முடியலையா அட்டென்ட் பண்ணாமல் கூட விட்டுரு. தயவு செஞ்சு தப்பாக அட்டென்ட் பண்ணி நெகட்டிவ் மார்க்கை வாங்காரு. சரியா? அடுத்து, a tall true breeding garden pea plant is crossed with a dwarf true breeding garden pea plant. When the F1 plants were selfed, the resulting genotypes were in the ratio dash. So என்ன சொல்றாங்க? ஒரு tall true breeding garden pea plant, அதாவது இதுதானே true breeding tallனா இதுதானே, அது கூட ஒரு dwarf true breeding நான் வந்து cross பண்ணுறேன். that is small t இப்படி நான் பண்ணுறேன். டே which is basically monohybrid cross தான் இவன் கேட்குறான், வேற ஒன்றும் இல்லை. ஸோ இதில் F1 பிளான்ஸை நான் செல்ஃப் பண்ணிட்டேன். சரி, அடுத்து வரக்கூடிய ஜீனோடைப்ஸ், அதாவது F2ஓட ஜீனோடைப் கேட்குறான். என்ன ரேஷியோவில் இருக்கும்? F2ஓட ஜீனோடைப் கேட்குறான். மோனோஹைப்ரிட் கிராஸில் F2 ஜென்ரேஷனோட ஜீனோடைப்பை கேட்குறான். என்ன வரும்? அஃப்கோர்ஸ் ஆப்ஷன் டி 1:2:1 தான் கரெக்டான ஆன்சர். இது கிளியரா? இஸ் எவ்ரி ஒன் கிளியர்? இப்போ வரைக்கும் எல்லாம் பார்த்த கொஷின்ஸ் எல்லாம் கிளியரா? இப்போ ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்திருக்கா? நம்ம லைன் பை லைன் படிச்சுட்டு பிவைக்யூஸை நம்ம சால்வ் பண்ணோம்னா ஒரு கான்செப்ட் நம்ம அடிஷ்னலாக படிச்சுக்கிட்டோம். என்னது? இந்த பிளியோட்ரோபிக் பாலிஜெனிக் இன்ஹெரிட்டன்ஸு. அது இதுக்கு மேலே தான் வருது, பட் ஸ்டில் அதை நம்ம வந்து ஃபுல்லாக படிச்சுக்கிட்டோம். பட்
ஒரே ஒரு விஷயம், அந்த ஃப்ரீக்வன்சின்னு ஒரு ப்ராப்ளம் பார்த்தோம் இல்லையா, அது நம்ம புதுசாக கற்றுக்கிற மாதிரி தான் இருந்தது. அவ்வளோதான் விஷயம். நீ லைன் பை லைன் படித்தாலே 90% ஆஃப் த கொஷின்ஸை அட்டென்ட் பண்ணிடலாம். ப்ரொவைடட் தட் உன்னோட அண்டர்ஸ்டாண்டிங் பெட்டராக இருக்கணும், அதை இங்கே அப்ளை பண்ண முடியணும். எதுவுமே நீ புதுசாக படித்த மாதிரியெல்லாம் இருக்காது, எக்ஸப்ட் தட் ஃப்ரீக்வன்சி கொஷின். மற்ற எல்லாமே நம்ம ஏற்கனவே படித்தது தான், உன்னால் அப்ளை பண்ண முடியணும் இங்கே வந்து, அவ்வளோதான். சரியா? ஒரு சில கொஷின்ஸ் மட்டும் இந்த ஃப்ரீக்வன்சி மாதிரி வரும், அதை அப்போ படிச்சுப்போம். தட்ஸ் இட். இதுக்காக தான் பிவைக்யூஸ் ப்ளஸ் லைன் பை லைன் பார்த்தாலே பயாலஜி ஓரளவுக்கு தேடிடலாம் அப்படிங்கிறது. சரியா? ஓகே. ஸோ இப்போ வந்து குரோமோசோமல் தியரி ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் பார்த்துட்டு திரும்பவும் ஒரு சில பிவைக்யூஸை சால்வ் பண்ணலாம். ஓகே. இதோ இங்கே பாரு, இங்கெல்லாம் இருக்குது. பாலிஜெனிக் இன்ஹெரிட்டன்ஸ்னால் என்ன, பிளியோட்ரோபினா என்ன, அதெல்லாம் இங்கே இருக்குது. ஸோ நம்ம முன்னாடியே வந்து கொஷின் சால்வ் பண்ணும்போதே படிச்சிட்டோம். இப்போது இந்த குரோமோசோமல் தியரி ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா ஒன்றும் இல்லை, ஜீன்ஸ் பற்றி சொல்லியிருப்பாங்க. அலீல்ஸ் தட் இஸ் ஃபேக்டர்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத பற்றி, ஃபேக்டர்ஸ் தான் வந்து ஜீன்ஸ்னு சொல்லுவோம். அந்த ஜீன்ஸ்குள்ளே இருக்க அலீல்ஸ் பற்றி ஏற்கனவே தெரிஞ்சிச்சு. தென் குரோமோசோம்ஸ், இங்கெல்லாம் என்னென்னா லைன் பை லைனாக படித்ததுனால ஒரு சில கொஷின்ஸை நம்மளால் அட்டென்ட் பண்ண முடியும். பேசிக்கலி வந்து கான்செப்ட்னு பார்த்தா ரொம்ப ஸ்ட்ராங்கான கான்செப்ட்லாம் ஒன்றும் இல்லை இங்கே. சரியா? எதெல்லாம் வந்து லைன் பை லைனாக படித்து அட்டென்ட் பண்ணுற மாதிரி கொஷின்ஸாக இருக்குன்னு நான் சொல்கிறேன். நீட் கொஷின்ஸ் இங்கேருந்தும் கேட்டிருக்காங்க. Mendel published his work on inheritance of characters in 1865. நோட் பண்ணி வச்சுக்கோ. மெண்டல் வந்து அவரோட எக்ஸ்பெரிமெண்ட்டோட ரிசல்ட்ஸை எல்லாமே 1865 பப்ளிஷ் பண்ணார். பட் ஃபார் செவரல் ரீசன்ஸ் இட் ரிமைன் அன்ரெகக்னைஸ்ட் டில் 1900. என்னதான் இவர் கஷ்டப்பட்டு இவ்வளோ எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாம் பண்ணாலும் யாரும் இவரை மதிக்கலை. யாரோ லூஸ் பையன் ஏதோ பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க, யாருமே மதிக்கவே இல்லை, அன்ரெகக்னைஸ்டாகவே வச்சுருந்தாங்க. சரியா? தென் ஆஃப்டர் 1900s நிறைய சயின்டிஸ்ட் எல்லாம் வந்து அந்த மனுஷன் இவ்வளோத்தும் கண்டுபிடிச்சிட்டு போயிட்டான், நம்ம தான் மதிக்கலாங்கிறது அதுக்கப்புறமா அவங்களுக்கு புரிஞ்சுது. சரியா? ஸோ யூஸ்வலி வந்து நம்ம டீச்சர்ஸ் எல்லாம் சொன்னால் ஃபஸ்ட்டு புரியாது. ஸ்கூல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா அப்போவே மேம் சொன்னாங்க, நான் அப்போவே பண்ணியிருக்கணும் அப்படின்னு ஒரு தாட் வருமா, அந்த மாதிரி லேட் ரியலைசேஷன். சரியா? அந்த மாதிரி பண்ணி என்ன பண்ணாங்க, அண்ட் அவரோட ஜீன்ஸுங்கிற ஒரு கான்செப்டை அவர் எக்ஸ்பிளைன் பண்ணார் இல்லையா, அது வந்து ஸ்டேபிளாக இருந்தது, டிஸ்க்ரீட் யூனிட்ஸாக இருந்தது. டிஸ்க்ரீட்னா தனித்தனியாக இருந்தது. ஒவ்வொரு கேரக்டரையும் கண்ட்ரோல் பண்ணுற ஒவ்வொரு ஜீனும் தனித்தனி யூனிட்ஸாக இருந்தது. இது எல்லாமே ஒரு சில கேரக்டர்ஸை கண்ட்ரோல் பண்ணிச்சு. ட்ரையட்ஸ் ஆர் கேரக்டர்ஸ் போத் ஆர் சேம், அதோட எக்ஸ்பிரஷனை கண்ட்ரோல் பண்ணிச்சு. அண்ட் பேர் ஆஃப் அலீல்ஸ் வந்து உள்ளே இருந்தது. அண்ட் இது எதுவுமே வந்து ஒன்றோட ஒன்று பிளெண்ட் ஆகலை. ஆனால் இந்த பிளெண்ட் ஆகலை அப்படிங்கிற விஷயம், ஜீன்ஸுங்கிற விஷயம் தனித்தனி டிஸ்க்ரீட் யூனிட்ஸாக இருக்குது. இது எல்லாமே நிறைய பேர்னால அக்செப்டே பண்ணிக்க முடியல. என்னையா நீ பாட்டுக்கு வளர்ற அப்படின்னு சொல்லிட்டு யாருமே அக்செப்ட் பண்ணல. தேர்ட்லி, மெண்டல்ஸ் அப்ரோச் ஆஃப் யூஸிங் மேத்தமெட்டிக்ஸ் டு எக்ஸ்பிளைன் பயாலஜி நிறைய பேரை ட்ரிகர் பண்ணிச்சு. எதுக்கு நீ இப்போது இந்த மேத்ஸ் எல்லாம் கொண்டு வந்து பயாலஜியில் யூஸ் பண்ணுற அப்படிங்கிறத நிறைய பேர்னால ஏற்றுக்க முடியல, புரிஞ்சுக்க முடியல. அந்த அளவுக்கு அறிவு அவங்களுக்கு இல்லை. சரியா? ஸோ இட் வாஸ் டோட்டலி நியூ அண்ட் அன்அக்செப்டபிள் டு மெனி ஆஃப் த பயாலஜிஸ்ட் ஆஃப் திஸ் டைம். ஃபைனலி என்னதான் மெண்டலோட ஒர்க் வந்து ஜீன்ஸ் எல்லாம் டிஸ்க்ரீட் யூனிட்ஸாக இருக்குது அப்படிங்கிறத சஜஸ்ட் பண்ணாலுமே அவர்னால ஒரு ஃபிசிக்கல் ப்ரூஃப் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ண முடியலை மற்ற சயின்டிஸ்ட்டுக்கு. இதை பேஸ் பண்ணி தான் நான் இந்த ரிசல்ட்டை சொன்னேங்கிறது அவர்னால ப்ரூவ் பண்ண முடியலை. சரியா? அப்போ 1900s வரைக்கும் அவரோட ஒர்க்கை பற்றி பெருசாக யாரும் வந்து நோண்டாமல் இருந்தாங்க. அதுக்கப்புறமா என்ன பண்ணாங்க, ஒரு 3 சயின்டிஸ்ட் வந்தாங்க. டி-ரைஸ், காரன்ஸ் அண்ட் வான். 3 பேரை என்ன பண்ணாங்க, தனித்தனியாக மெண்டலோட ரிசல்ட்ஸ் எல்லாமே கரெக்டாக தான் அவர் பண்ணாரான்னு திரும்பவும் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி ரீடிஸ்கவர் பண்ணாங்க. Also by this time, due to advancement in microscopy that were taking place, scientists were able to carefully observe the cell division. So இதுக்கு முன்னாடி வரைக்கும் மெண்டல் ஒர்க் பண்ண வரைக்கும் மைக்ரோஸ்கோப்பே அந்த அளவுக்கு டெவலப் ஆகலை. அவர் வந்து பீ பிளான்ஸை கண்ணால் பார்த்து ஒரு சில கேரக்டர்ஸை அப்சர்வ் பண்ணார், மேத்தமெட்டிக்ஸை இன்வால்வ் பண்ணார், அவ்வளோதான். ஆனால் இவங்க 3 பேரும் வந்து எக்ஸ்பெரிமெண்ட்டில் குதிச்சப்போ என்ன ஆயிடுச்சு, மைக்ரோஸ்கோப் நல்லாவே எவால்வ் ஆகிடுச்சு. ஸோ இவங்க 3 பேரும் என்ன பண்ணாங்க, செல் டிவிஷனை வந்து நோட் பண்ண ஆரம்பித்தாங்க. என்ன ஆகுது அப்படின்னலாம். This led to the discovery of structures in the nucleus that appeared to
double and divide just before each cell division. ஒவ்வொரு செல் டிவிஷனுக்கு முன்னாடியுமே நியூக்ளியஸில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, அந்த விஷயம் வந்து டபுள் ஆகுது, அதுக்கப்புறமா டிவைட் ஆகுதுங்கிறத கண்டுபிடிச்சாங்க. லேட்டராக அதை குரோமோசோம்ஸ் அப்படின்னு பேரும் வச்சாங்க. By 1902, chromosome movement during meiosis had been worked out. அதே மைக்ரோஸ்கோப்பியை வச்சு மியோசிஸ் செல் டிவிஷன் அப்போ குரோமோசோம்ஸ் எப்படியெல்லாம் மூவ் ஆகுது நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா. அந்த PMAT அப்படின்னு ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன், ஈஸியாக வந்து ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி. வாட் இஸ் PMAT? ப்ரோஃபேஸ், மெட்டாஃபேஸ், அனாஃபேஸ், டீலோஃபேஸ். இந்த ஒவ்வொரு கண்டிஷன்லையுமே குரோமோசோம்ஸோட மூவ்மெண்ட் எப்படி இருந்தது அப்படிங்கிறத இவங்க மைக்ரோஸ்கோப் வச்சு அனலைஸ் பண்ணாங்க. ஸோ இந்த கொஷின் ரொம்ப இம்பார்ட்டண்ட். வால்டர் சூட்டன் அண்ட் தியோடர் போவேரி, இதை பேஸ் பண்ணி ஒரு நீட் கொஷின் கண்டிப்பாக வரும், கேட்டிருக்காங்க. ஸோ சூட்டன் அண்ட் போவேரி என்ன பண்ணாங்க, குரோமோசோம்ஸோட பிஹேவியரை நோட் பண்ணாங்க. அண்ட் அந்த பிஹேவியர் ஜீன்ஸோட பிஹேவியருக்கு பேரலாக இருந்தது. ரெண்டுமே வந்து ஒரே மாதிரி இருந்தது, கான்ட்ராஸ்டிங்காக இல்லை, ரெண்டுமே ஒரே மாதிரி இருந்தது. தென் தே யூஸ்ட் குரோமோசோம் மூமெண்ட் டு எக்ஸ்பிளைன் மெண்டல்ஸ் லா. இந்த குரோமோசோமோட மூமெண்ட்டை வச்சு தான் மெண்டல் தாத்தா அப்போவே சரியாக சொன்னார், நம்ம தான் கண்டுக்கலாங்கிறத அவங்க அதுக்கப்புறமா ப்ரூவ் பண்ணாங்க. நல்லா பார்த்துக்கோ, யார்? சூட்டன், போவேரிங்கிற ரெண்டு பேர், சரியா? எஸ். ஸோ அவ்வளோதான் இதை பொறுத்த வரைக்கும். ஸோ இப்போ என்னென்னா குரோமோசோமோட பிஹேவியர் அண்ட் ஜீன்ஸோட பிஹேவியர் பற்றி இங்கே சொல்லியிருக்காங்க. யூ கேன் சி குரோமோசோம்ஸ்லேயும் we had 2 pairs இல்லையா, 1 copy from mom, 1 copy from dad. அதுவும் பேராக தான் இருந்தது. அதே மாதிரி அந்த குரோமோசோம்ஸ்குள்ளே இருக்க ஜீன்ஸுமே அதே மாதிரி தானே இருக்கும். அப்போது ஹேர் கலருக்கோ ஐபால் கலருக்கோ ஏதோ ஒன்றுக்கு ரெஸ்பான்சிபிளான ஜீன்ஸுமே எனக்கு பேராக தான் இருக்கும். Then segregate at the time of gamete formation such that only one of each pair is transmitted to the gamete. இப்போ நம்மளுக்கு எல்லா குரோமோசோம்ஸும் பிட்டாக இருக்குது, 2 பேராக இருக்குன்னா கேமெட் ஃபார்மேஷன் அப்போது குரோமோசோம்ஸும் சரி ஜீன்ஸும் சரி ஒரு செட்டு மட்டும்தான் கேமெட்ஸ்க்கு போகும், இன்னொரு செட்டு போகாது. அதனால தான் எல்லா கேமெட்ஸும் எப்படி இருந்தது, ஹாப்ளாய்டு கண்டிஷனில் இருந்தது. ஸ்பெர்ம்ஸாக இருந்தாலும் ஓவமாக இருந்தாலும் எல்லாமே ஹாப்ளாய்டு கண்டிஷனில் இருந்தது. அடுத்து independent pairs segregate independently of each other. One pair segregates independently of the other pair. ஸோ இது எல்லாமே என்னதான் பேராக ஜீன்ஸ் இருந்தாலும் குரோமோசோம்ஸ் இருந்தாலும் ஒன்னோட ஒன்று கனெக்ட் ஆகாமல் தனித்தனியாக செக்ரிகேட் ஆகிட்டே இருந்தது. ஸோ அவ்வளோதாண்டா கொடுத்துருக்காங்க. மற்றபடி இது எல்லாமே வந்து மியோசிஸ் 1ல் படித்ததே தான் இருக்கும். அனாஃபேஸில் என்ன ஆகும், டீலோஃபேஸில் என்ன ஆகும், இதை பேஸ் பண்ண விஷயந்தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ சேம் மியோசிஸ் 1 தான் இங்கே ரெப்ளிகேட் ஆகிருக்கு, சரியா? ஸோ செல் சைக்கிள் அண்ட் செல் டிவிஷன் நான் லைவ் எடுத்தப்போ எத்தனை பேர் அட்டென்ட் பண்ணீங்க? செல் சைக்கிள் அண்ட் செல் டிவிஷன் லைவை நான் எடுத்தப்போ எத்தனை பேர் அட்டென்ட் பண்ணீங்க? இல்லை எத்தனை பேருக்கு வந்து அது ஏற்கனவே தெரியும்? ஸோ மியோசிஸ் அண்ட் மைட்டோசிஸ் நான் கிளியர் ஆகாமல் இருக்கேன் அப்படிங்கிறவங்க எத்தனை பேர்? கிளியராக இருக்கவங்க கிளியர் அப்படிங்கிறத மெசேஜ் போடுங்க. இல்லை மேம் எனக்கு இன்னும் கன்ஃபியூசிங்காக தான் இருக்குது, இட் இஸ் நாட் ஸோ கிளியர் அப்படின்னு சொல்கிறவங்க நாட் கிளியர் அப்படின்னு ஒரு மெசேஜ் போடுங்க. யோகேஸ்வரி அட்டென்ட் பண்ணீங்க, அடுத்து அப்போ கிளியராக இருப்பீங்க இல்லையா? மைட்டோசிஸ் அண்ட் மியோசிஸ். ஸ்ரீஜா அட்டென்ட் பண்ணீங்க, வேறு மோனிகா கிளியர், ஓகே. யாருக்காவது நாட் கிளியர் அப்படிங்கிற மாதிரி இருக்கா? anyone who are not thorough with the mitosis and meiosis concept? Recording பார்த்தேன், சூப்பர். ஸோ anyhow everyone are clear with mitosis and meiosis இல்லையா? ஸோ அப்போ உங்களுக்கு இது வந்து எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை, உங்களுக்கு இது ஈஸியாகவே புரியும். ஜஸ்ட்டு டயக்ராம் பார்த்தாலே ஈஸியாக புரியும் இல்லையா? ஓகே, அடுத்து பார்க்கலாமா? ஸோ இப்போது சூட்டன் போவேரி ரெண்டு பேரும் என்ன பண்ணாங்க? They argued that the pairing and separation of pair of chromosomes would lead to the segregation of pairs of factors they carry. இப்போ ஒவ்வொரு குரோமோசோம்குள்ளேயும் எனக்கு ஜீன்ஸ் இருக்கா, அப்போ அந்த குரோமோசோம்ஸ் எனக்கு மியோசிஸ் அப்போ செப்பரேட் ஆகுது. ஒரே குரோமோசோம் வந்து 2 குரோமேட்டிக்ஸ் ஒரு போலுக்கும் இன்னும் 2 குரோமேட்டிக்ஸ் டு த ஆப்போசிட் போலுக்கும் வந்து செக்ரிகேட் ஆகி போகுது. அப்படி செக்ரிகேட் ஆகும்போது அதுக்குள்ளே இருக்க ஜீன்ஸுமே வந்து செப்பரேட் ஆகும் தானே அப்படின்னு சொல்லி ஆர்கியூ பண்ணுறாங்க. Sutton united the knowledge of chromosomal segregation
with Mendelian principle and called it chromosomal theory of inheritance. So Sutton அவர் என்ன டிஸ்கவர் பண்ணாரோ அதையும் மெண்டல் கண்டுபிடிச்சதையும் ரெண்டையும் சேர்த்து chromosomal theory of inheritance அப்படின்னு சொல்லி ஒன்று ரிலீஸ் பண்ணாரு, பப்ளிஷ் பண்ணாரு. So following this synthesis of ideas, experimental verifications of chromosomal theory of inheritance by Thomas Hunt Morgan and his colleagues were done. எதை பேஸ் பண்ணி? Drosophila melanogaster பேஸ் பண்ணி. ஸோ ட்ரோசோஃபிலாங்கிறது என்னென்னா, நம்ம வந்து ஃப்ரூட் ஃப்ளை அப்படின்னு சொல்லுவோம். ஒரு சில பழத்தெல்லாம் நம்ம கட் பண்ணி வச்சிட்டோன்னா அது வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும். ஹவுஸ் ஃப்ளையை விட ரொம்ப ரொம்ப சின்னதாக இருக்கும். பட் அது அங்கேயே சுற்றிக்கிட்டு இருக்கும், அந்த ஃப்ரூட்ஸை சுற்றியுமே, இல்லையா? அதுதான் ட்ரோசோஃபிலான்னு சொல்லுவோம். அதை பேஸ் பண்ணி இந்த தாமஸ் ஹண்ட் மார்கன் வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறாரு டு ப்ரூவ் த குரோமோசோமல் தியரி ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ். ஸோ அது மூலயமா லிங்கேஷ்னா என்ன அப்படிங்கிறதும் தெரிய வந்தது. சரியா? இந்த ட்ரோசோஃபிலாவோட எக்ஸ்பெரிமெண்ட் வச்சு பண்ணும்போது 2 டைப்ஸ் ஆஃப் ட்ரோசோஃபிலாவை எடுத்தார். அந்த 2 டைப்ஸுமே எப்படி பீ பிளான்ட்டில் வந்து அந்த பிளான்ட்டோட ஹைட்டு, சீடோட ஷேப், சீடோட கலர், பாட் ஷேப், பாட் கலர், இந்த மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் கன்சிடர் பண்ணோம். அதே மாதிரி ட்ரோசோஃபிலாவில் 3 pairs ஆஃப் கான்ட்ராஸ்டிங் கேரக்டர்ஸை அவர் எடுத்தார். ஒன்று ஐ கலர், ஒன்று ஐ கலர். சரியா? Drosophila, he has taken 3 characters into consideration. One eye color, இன்னொன்று body color, லாஸ்டா wings எப்படி இருந்தது. So these were the 3 pairs of characters. eye color வந்து red, white அப்படின்னு எடுத்தாரு. அதே மாதிரி பாடி கலர் எல்லோ ப்ரௌன் அப்படின்னு எடுத்தாரு. விங்ஸ் எப்படி இருந்தது? ஷார்ட்டாக இருந்ததா இல்லை லாங்காக இருந்ததா அப்படிங்கிறத வச்சு இந்த மாதிரி 3 pairs ஆஃப் கான்ட்ராஸ்டிங் கேரக்டர்ஸை ட்ரோசோஃபிலாவில் அவர் வந்து கன்சிடர் பண்ணிக்கிட்டாரு. சரியா? பட் நம்ம பீ பிளான்ஸில் என்னதான் 7 pairs ஆஃப் கான்ட்ராஸ்டிங் கேரக்டர்ஸ் இருக்குது அப்படின்னாலும் நம்ம வந்து டைஹைப்ரிட் கிராஸில் பார்த்த மாதிரி இந்த 2 பேர்ஸை நம்ம சைமல்டேனியஸாக எடுக்கும் போதும் ரெண்டுமே இண்டிபெண்ட்டாக செக்ரிகேட் ஆச்சு. இதெல்லாம் பீ பிளான்ட்டில். ஆனால் இங்கே எனக்கு உங்கள் சின்ன ஒரு பிரச்சனை வந்தது. ஏன்னா இந்த பாடி கலர் இருக்கு இல்லையா, இந்த பாடி கலர் வச்சு நான் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும்போது அந்த அலீல்ஸ் எல்லாமே இண்டிபெண்ட்டாக செக்ரிகேட் ஆகலை. இது எதை பேஸ் பண்ணி இருக்கும்? அப்போ இங்கே என்ன பிரச்சனையாக இருக்குது? மெண்டல் பண்ணும்போது ஆச்சு, எனக்கு ஏன் ஆகலை அப்படிங்கிறத அவர் கண்டுபிடிச்சார். அப்போ தான் தெரிய வந்தது லிங்கேஜ் அண்ட் ரீகாம்பினேஷனுக்கு நடுவில் இருக்க டிஃப்ரென்ஸ். சரியா? ஸோ இது எதனாலன்னா லிங்கேஜ்னால. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு குரோமோசோம் இருக்குது. இந்த குரோமோசோமில் தேர் வில் பி டிஃப்ரெண்ட் ஜீன்ஸ். அங்கங்கே வந்து ஒவ்வொரு லோக்கஸ் இருக்கும், அங்கங்கே ஒவ்வொரு ஜீன்ஸ் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இந்த இடத்துல எனக்கு எல்லோ பாடி கலருக்கு தேவையான ஜீன் இருக்குன்னு வச்சுக்கோ. இது கூடவே இங்கே பக்கத்துலேயே இன்னொரு ஜீன் இருக்குது. சரியா? அதனால தான் வேறு கலரில் போட்டிருக்கேன். 2 ஜீன்ஸுமே ரொம்ப ரொம்ப பக்கத்தில், ரொம்ப டிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்குது. அண்ட் இந்த ஒரு ரீசன்னாலே என்ன ஆகுதுன்னா, இந்த 2 ஜீன்ஸும் செப்பரேட்டே ஆகலை, எப்போவுமே ஒன்றாவே ஜோடியாகவே சுற்றுது. இந்த எல்லோ கலர் கூட இருக்க ஒரு ஜீன் வந்து இண்டிபெண்ட்டாக செக்ரிகேட் ஆகலை. இங்கே நம்ம பார்த்த மாதிரி இங்கே கேபிட்டல் ஆர் தனியாக வந்தது, ஸ்மால் ஆர் தனியாக வந்தது, கேபிட்டல் ஒய், ஸ்மால் ஒய் எல்லாம் தனித்தனியாக வந்தது. இங்கே தனித்தனியாக வரலை. ஏன்னா குரோமோசோமில் ரெண்டுமே வந்து பக்கத்தில் இருக்குது. திஸ் இஸ் கால்ட் அஸ் லிங்கேஜ் அப்படின்னு அவர் சொன்னார். கிளியரா? இஸ் திஸ் கிளியர்? லிங்கேஜ்னா என்னன்னு புரியுதா? ஸோ குரோமோசோமில் 2 ஜீன்ஸ் எனக்கு பக்கத்தில் ரொம்ப ரொம்ப டிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்கும்போது அது இண்டிபெண்ட்டாக செக்ரிகேட் ஆகாது, எப்போவுமே பேராக தான் சுற்றும். இஸ் தட் கிளியர்? எஸ் ஆர் நோ? இதை பேஸ் பண்ணி தான் லிங்கேஜ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை
இவர் கொண்டு வந்தார். ஓகே. ஸோ பசங்களா யாரெல்லாம் இன்னும் நம்மளோட லைவ் செஷனை லைக் பண்ணாமல் இருக்கேன், எவ்ரி ஒன் ஸ்மாஷ் த லைக் பட்டன். பார்த்துக்கலாம். எவ்ரி ஒன் ஸ்மாஷ் த லைக் பட்டன். யாராவது லைக் பண்ணாமல் இருக்கியா இது வரைக்கும்? ஸோ இப்போ வந்து லிங்கேஜ் அண்ட் ரீகாம்பினேஷன் பார்க்க போகிறோம். சரியா? இப்போது லிங்கேஜ்னா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. ரீகாம்பினேஷன்னா என்னங்கிறதும் உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அதாவது அம்மா கேரக்டர் அப்பா கேரக்டர் ரெண்டுமே மிக்ஸ் ஆகி எனக்கு குழந்தைக்கு ஒரு கேரக்டர் வருது. தட் இஸ் ரீகாம்பினேஷன். இதுவும் உங்களுக்கு சொல்லி கொடுத்தாச்சு. இப்போ இதில் என்ன ஒரு சின்ன விஷயம்னா, லிங்கேஜுங்கிறது இந்த மாதிரி பக்கத்தில் இருக்கிறது. சரியா? 2 ஜீன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப க்ளோஸாக இருக்கிறதுனால பேராக தான் இது எப்போவுமே இருக்கும். திஸ் இஸ் கால்ட் ஆஸ் லிங்கேஜ். ரைட்? இப்போது ரீகாம்பினேஷன் அப்படிங்கிறது எப்போ தான் நடக்கும்னா, இது தனித்தனியாக பிரிஞ்சு போய் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸாக எப்படி ஃபார்ம் ஆகும்னா, அந்த குரோமோசோமில் எவ்வளோ டிஸ்டன்ஸில் அந்த ஜீன்ஸ் இருக்குங்கிறது பேஸ் பண்ணி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி பக்கத்தில் இருக்கும்போது ஒன்றா தான் ஜோடியாக தான் சுற்றுச்சு இல்லையா? இப்போ அதே குரோமோசோமில் ஜஸ்ட் இமேஜின் இங்கே ஒரு ஜீன் இருக்குது அண்ட் இங்கே ஒரு ஜீன் இருக்குது. அப்போ இங்கே ரீகாம்பினேஷன் சூப்பராக நடக்கும். ஏன்னா இந்த ரெண்டுக்கும் நடுவில் இருக்க டிஸ்டன்ஸு அதிகமாக இருக்குது, அங்கே கம்மியாக இருக்குது. கம்மியாக இருக்கும்போது இதெல்லாம் க்ளோஸாக அசோசியேட் ஆகிருக்கும், பிரியவே பிரியாது. இங்கே டிஸ்டன்ஸ் எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு ஃப்ரீக்வன்சி ரொம்ப ரொம்ப அதிகம். ஃப்ரீக்வன்சி ஆஃப் ரீகாம்பினேஷன் இஸ் வெரி வெரி ஹை. ஸோ அந்த அளவுக்கு புது புது கேரக்டர்ஸ் புது புது வெரைட்டிஸ் எனக்கு வரும். ஸோ இதுதான்டா ரீகாம்பினேஷன். ஸோ இங்கே ரீகாம்பினேஷன் frequency will be very high. ஓகேவா? ஸோ இப்போ லிங்கேஜ் அண்ட் ஃப்ரீக்வன்சி புரிஞ்சுது அப்படின்னா you can easily understand this. இந்த ஃபோட்டோ பார்த்தாலே உனக்கு தெரியும். ஸோ நம்ம ட்ரோசோஃபிலா எடுக்கும்போது 2 டைப் ஆஃப் கேரக்டர்ஸோடு நம்ம எடுத்தோமா, சைமல்டேனியஸாக 2 கேரக்டர்ஸை கன்சிடர் பண்ணோம். ஸோ ஒன்றில் வந்து எல்லோ கலர் பாடியும் ஒயிட் ஐஸும் இருந்தது ஒரு பேரண்ட்டில். இன்னொரு பேரண்ட்டில் ஒயிட் ஐ அண்ட் மினி விங்ஸ் இருந்தது. விங்ஸ் எல்லாமே வந்து ஷார்ட்டாக இருந்தது. சரியா? இப்போ இது வந்து பேரண்ட்டு. இப்போ நான் இந்த ரெண்டையும் கிராஸ் பண்ணும்போது என்ன ஆகுது? எல்லோ ஒயிட் அப்படியே வந்தது, இங்கே ஒயிட் மினியேச்சர் அப்படியே வந்தது. இது வந்து வைல்டு டைப்பாக இருந்தது. திஸ் இஸ் F1 ஜென்ரேஷன். ஸோ இங்கே பிரியவே இல்லை, எல்லோ ஒயிட்டும் ஒயிட் மினியேச்சரும் பிரியவே இல்லை. ஸோ if you take F2 generation, இங்கே என்னாச்சுன்னு பார்க்கலாமா? எல்லோ ஒயிட் அப்படியே இருந்தது, ஒயிட் மினியேச்சர் அப்படியே இருந்தது. ஸோ இதை வச்சு தான் அவங்க என்ன கன்சிடர் பண்ணாங்க? ஓகே, இது ரெண்டுமே வந்து லிங்கேஜ் ஆகிருக்கு, குரோமோசோமில் ரெண்டுமே பக்கத்தில் இருக்கிறதுனால இதனால் ஸ்ப்ளிட் ஆக முடியலை தனித்தனியாக அப்படிங்கிறத லிங்கேஜுங்கிற கான்செப்டை இதை பேஸ் பண்ணி தான் சொன்னார். இப்போது எந்த அளவுக்கு அது ரொம்ப க்ளோஸாக இருக்கோ அந்த அளவுக்கு ரீகாம்பினேஷன் டைப்பு ரொம்ப கம்மியாக இருக்கும். 1.3% தான் அது, விச் இஸ் வெரி வெரி லெஸ். ஏன்னா லிங்கேஜோட ரேஷியோ அதிகமாக இருக்குது. பேரண்டல் டைப்பு தான் இப்போ திரும்ப வரும். ஏற்கனவே இருந்த பேரண்டோட ஜென்ரேஷன்ஸ் தான் திரும்பவும் வரும். புதுசாக எந்த ஒரு வெரைட்டிஸுமே பார்க்க முடியாது. ஓகேவா? இது கிளியரா? ஸோ இதுதான்டா லிங்கேஜ். பாலிஜெனிக் இன்ஹெரிட்டன்ஸ் நம்ம ஏற்கனவே பார்த்தோமா? பாலி அப்படின்னா என்ன? மெனி. ஜீனிக் அப்படின்னா ஜீன்ஸு. அப்போ நிறைய ஜீன்ஸ் சேர்ந்து ஒரே ஒரு கேரக்டரை எனக்கு கண்ட்ரோல் பண்ணும். தட் இஸ் கால்ட் அஸ் பாலிஜெனிக் இன்ஹெரிட்டன்ஸ். ஸோ இதோட ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். என்னென்னா நம்மளோட பாடி கலர், ஸ்கின் கலர் இருக்கு இல்லையா, இதை ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். ஸோ ஜஸ்ட் இமேஜின் கேபிட்டல் A, கேபிட்டல் B, கேபிட்டல் C, இந்த மாதிரி வந்து எனக்கு ஐஸ் எல்லாமே இருக்குது. சரியா? Okay, so we have
இந்த மாதிரி ஒரு allele இருக்குது. சரியா? ஸோ இதுதான் நம்மளோட ஸ்கின் கலரை கண்ட்ரோல் பண்ணுதுன்னு வச்சுக்கலாம். ஸோ இங்கே நிறைய ஜீன்ஸ் இருக்குது. யூ கேன் see here ஏங்கிறது ஒரு ஜீனா, தென் பிங்கிறது ஒரு ஜீனா, தென் சின்றது ஒரு ஜீனா. யூ கேன் see 3 genes are here. ஆனால் ஒரே விஷயத்தை தான் கண்ட்ரோல் பண்ணுது, which is ஸ்கின்னோட பிக்மெண்ட். ஸ்கின்னோட பிக்மெண்ட். கிளியரா? இப்போது இந்த ஜீன்ஸ் எப்படி வந்து இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி பிக்மெண்ட் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து இந்த மாதிரி இருக்குன்னு வைங்களேன், ஒரே ஒரு கேரக்டர் மட்டும் எனக்கு எல்லாமே ரெசசிவாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே ஸ்மால் லெட்டர்ஸில் இருக்குது, எவ்ரிதிங் இஸ் ரெசசிவ் இல்லையா? அப்போ இவங்களோட கலர் எப்படி இருக்கும்? அதே மாதிரி இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ரெசசிவ் கேரக்டர் மாறுதுன்னு வச்சுக்கலாம். இந்த மாதிரி வந்து கொஞ்சம் கேரக்டர்ஸ் மாறிக்கிட்டே வருது. ஸோ ஜஸ்ட் இமேஜின், இங்கே இருக்கவங்க ரொம்ப ரொம்ப ஃபேராக இருப்பாங்க அண்ட் திஸ் இஸ் கம்ப்ளீட்லி ரெசசிவ் இல்லையா? ஸோ எந்த அளவுக்கு அந்த ஜீன்ஸ் வந்து ரெசசிவாக இருக்கோ அந்த அளவுக்கு அவங்க ரொம்ப ஃபேராக இருப்பாங்க. எந்த அளவுக்கு அந்த ஜீன் வந்து ரொம்ப டாமினண்ட்டாக இருக்கும் அந்த அளவுக்கு அவங்க எப்படி இருப்பாங்க? கொஞ்சம் டார்க் கலர்டாக இருப்பாங்க, அதாவது பிக்மெண்டடாக இருப்பாங்க. ஸோ பார்க்குறதுக்கு ப்ரௌன் கலரில் இருக்கலாம். சரியா? ஸோ திஸ் இஸ் ஒன் எக்ஸ்ட்ரீம், திஸ் இஸ் ஒன் எக்ஸ்ட்ரீம். ஸோ இங்கே வந்து ஃபேராக இருந்தது ஒரு மாதிரி எப்படி இருக்கலாம்? கொஞ்சம் மீடியம் கலரில் இருக்கலாம். இங்கே மீடியம்லேருந்து டஸ்கி கலராக இருக்கலாம், டஸ்கிலேருந்து ரொம்ப டார்க் கலர். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஜீன்ஸோட கொஞ்சம் காம்பினேஷன்ஸ் மாற மாற பிக்மெண்ட் அதிகமாகிட்டே இருக்குது. பட் இந்த 3 ஜீன்ஸுமே ஒரே விஷயத்தை தான் கண்ட்ரோல் பண்ணுது, விச் இஸ் ஸ்கின் பிக்மெண்ட் கலர். ஓகேவா? இதுதான் பாலிஜெனிக் இன்ஹெரிட்டன்ஸ். மெனி ஜீன்ஸ் வில் கண்ட்ரோல் ஒன்லி ஒன் கேரக்டர்ஸ் பேஸ்ட் ஆன் த ஃப்ரீக்வன்சி. அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டோன் மாறிக்கிட்டே இருக்கும். புரிஞ்சுதா? பாலிஜெனிக் இன்ஹெரிட்டன்ஸ் கிளியரா? எஸ் பசங்களா? ஸோ யூ கேன் see here, இங்கே வந்து என்ன சொல்லியிருக்காங்க? எல்லாமே டாமினன்ட் கேரக்டர்ஸாக இருக்குது. ஆல் டாமினன்ட் alleles அப்படின்னா they will have the darkest skin color. ஒருவேளை அவங்களோட எல்லா alleles-உமே வந்து ரெசசிவாக இருக்குன்னு வச்சுக்கோங்க, அப்போது they will have lightest skin color. இதை மட்டும் தெரிஞ்சுக்கோ. சரியா? ஸோ இதுதான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள். ஸோ எல்லாமே வந்து ரெசசிவாக இருக்குன்னா ஃபேராக இருப்பாங்க, எல்லாமே வந்து டாமினண்ட்டாக இருக்குன்னா அவங்க ரொம்ப டார்க்காக இருப்பாங்க. ஸோ திஸ் இஸ் பாலிஜெனிக் இன்ஹெரிட்டன்ஸ். இப்போது பிளியோட்ரோபினா என்னன்னு பார்க்கலாமா? கேன் வி see what is பிளியோட்ரோபி? ஓகே. ஸோ இப்போது பிளியோட்ரோபினா என்ன? பாலிஜெனிக் இன்ஹெரிட்டன்ஸ்க்கு அப்படியே ஆப்போசிட்டான ஒரு விஷயம். தட் இஸ் நத்திங் பட் ஒரே ஒரு ஜீன் நிறைய கண்ட்ரோல் பண்ணும், நிறைய கேரக்டர்ஸை கண்ட்ரோல் பண்ணும். அதுதான் வந்து பிளியோட்ரோபிக் இல்லையா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சிக்கிள் செல் அனீமியா சொல்லலாம். அண்ட் அதே மாதிரி வந்து இந்த ஃபினைல் கீட்டோனியூரியா அப்படிங்கிற ஒரு டிசீஸ் வந்து ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். இந்த ஃபினைல் கீட்டோனியூரியா அப்படிங்கிற டிசீஸ் எதனால் வருது? ஒரே ஒரு என்சைம் எனக்கு பாடியில் இல்லை. ஒரு என்சைம் வேணும்னா எனக்கு ஒரு ஜீன் வேணும்ல, அந்த ஜீனில் அந்த ஒரு மெசேஜ் வேணும்ல, அப்போ தானே அந்த என்சைம் வந்து உருவாகும். அப்போ அந்த ஜீனில் ஏதோ ஒரு பிரச்சனைப்பா. சரியா? அப்போ அந்த ஒரே ஒரு ஜீன் வந்து நம்ம பாடியில் இருக்கக்கூடிய நிறைய கேரக்டர்ஸை கண்ட்ரோல் பண்ணுது. எப்படின்னு பார்க்கலாமா? அந்த டிசீஸ் தான் ஃபினைல் கீட்டோனியூரியா. இங்கே என்ன ஆகுது? ஒரே ஒரு ஜீனில் வந்து மியூட்டேஷன் நடந்திருக்கு. அந்த ஜீன் தான் ஃபினைல் அலானைல் ஹைட்ரோக்சிலேஸ் அப்படிங்கிற ஒரு என்சைமுக்கு மெசேஜ் கொடுக்கக்கூடிய, கோட் பண்ணக்கூடிய ஒரு ஜீனு. இந்த என்சைம் இருந்தால் தான் என்ன ஆகும்? அந்த ஃபினைல் கீட்டோனியூரியா வராது. இந்த என்சைம் இப்போ இல்லை, அப்போது ஃபினைல் அலானைன் எனக்கு பிரேக் டவுன் ஆகிறதுல கொஞ்சம் பிரச்சனை. சரியா? அப்போது என்ன ஆகுது? எனக்கு நிறையா ப்ராப்ளம்ஸ் வருது. ஃபார் எக்ஸாம்பிள் மென்டல் ரிட்டார்டேஷன். ஸோ அவங்களோட ஐக்யூ லெவல் கம்மியாக இருக்கும், ஏதாவது சொன்னால் கூட புரிஞ்சுக்கிற அளவுக்கு அவங்க இருக்க மாட்டாங்க. ரிடக்ஷன் இன் த ஹேர் அவங்களுக்கு ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸ்கின் பிக்மெண்டேஷன் பிரச்சனைகள் வரும்.
ஸோ இப்போ பாருங்கள், மோர் தேன் ஒன் கேரக்டர்ஸை ஒரே ஒரு ஜீன் தான் கண்ட்ரோல் பண்ணுது. இதுதான் ஃபினைல் கீட்டோனியூரியா. ஸோ என்ன என்சைம் இங்கே வேணும் நம்மளுக்கு? ஃபினைல் அலானைன் ஹைட்ராக்சிலேஸ் அப்படிங்கிற ஒரு என்சைம் வேணும். இதுதான் ஃபினைல் அலானைனை பிரேக் டவுன் பண்ணும். ஆனால் இந்த என்சைம் எனக்கு ப்ரொடியூஸ் ஆகலை, ஏன்னா அந்த ஜீனில் கொஞ்சம் ஏதோ பிரச்சனைகள், மியூட்டேஷன் நடந்திருக்கு. ஸோ இந்த ஒரு விஷயம், அந்த ஒரே ஒரு ஜீன் எவ்வளோ கேரக்டர்ஸை கண்ட்ரோல் பண்ணுதுன்னு பாருங்கள். மென்டல் ரிட்டார்டேஷன், ரிடக்ஷன் இன் த ஹேர், ஸ்கின் பிக்மெண்டேஷன், இது எல்லாத்துக்குமே தட் ஒன் ஜீன் இஸ் ரெஸ்பான்சிபிள். கிளியரா இது? அடுத்து போகலாமா? செக்ஸ் டிட்டர்மினேஷன். இதில் பெருசாக உங்களுக்கு டவுட்ஸ் எதுவும் இருக்காது செக்ஸ் டிட்டர்மினேஷன் பொறுத்த வரைக்கும். பட் இங்கே நார்மல் செக்ஸ் டிட்டர்மினேஷன் யூல் பி கிளியர் இல்லையா? பட் இங்கே ஒரே ஒரு சின்ன வித்தியாசம் இருக்குது. Normally, how a sex determination will be? Normal sex determination எப்படி இருக்கும்? Male இந்த சைடு எடுத்துப்போம், female இந்த சைடு எடுத்துப்போம். ஸோ மேலோட குரோமோசோம்ஸ் எப்படி இருக்கும்? X, Y. ஃபீமேலுக்கு X, X. ஸோ இமேஜின் இந்த X போயிட்டு இந்த X கூட பேர் ஆகுது, இந்த Y போயிட்டு இந்த X கூட பேர் ஆகுது அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ என்னாகும்? எக்ஸும் எக்ஸும் பேரானா XY, XX, Yயும் Xும் பேரானா XY. So these are the possible characters இல்லையா? ஸோ இப்போது மேலோட குரோமோசோம்ஸ் தான் இட் வில் டிசைட். ஏன்னா பொண்ணுங்களுக்கு வேறு வாய்ப்பே இல்லை, ரெண்டுமே எக்ஸ் தான், அதனால எந்த சேஞ்சஸும் வரப்போகிறது கிடையாது. ஸோ ஒரு பிறக்க போகிற குழந்தை வந்து கேர்ளா பாயாங்கிறது யார் மூலியமாக தான் டிசைட் ஆகுதுன்னா, ஸ்பெர்மில் என்ன செக்ஸ் குரோமோசோம் இருக்குது, ஒய் இருக்கா எக்ஸ் இருக்கா. ஓகே, ஸோ எக்கில் எப்போவுமே எக்ஸ் தான், வந்து ஃபியூஸ் ஆகிற ஸ்பெர்மில் ஒய் குரோமோசோம் இருக்கா எக்ஸ் குரோமோசோம் இருக்கா. தட் வில் டிசைட் வெதர் அ பேபி இஸ் அ கேர்ள் ஆர் அ பாய். ஸோ இப்போ XX அப்படின்னா வந்து அது கேர்ளாக இருக்கும், தட் இஸ் ஃபீமேலாக இருக்கும், XYனா பாயாக இருக்கும். இதுதான் நார்மல் செக்ஸ் டிட்டர்மினேஷன். ஸோ இது வந்து என்னன்னா ஒரு 50-50 சான்ஸ்னு சொல்லலாம். கேர்ள் வரதுக்கு 50% சான்ஸ் இருக்குது, பாய் வரதுக்கு 50% சான்ஸ் இருக்குது. திஸ் இஸ் நார்மல் செக்ஸ் டிட்டர்மினேஷன். இப்போ இந்த கண்டிஷனில் பாருங்கள், we have 3 special conditions. என்னன்னு சொல்லவா? ஒன்று, you can see XO. இது வந்து மேலில் நம்ம பார்க்க முடியும். சாரி, am I right? ஸோ ஒன்று வந்து XO கண்டிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் என்னென்னா, இப்போது மேலில் எனக்கு வந்து ஒரு எக்ஸ் கேரக்டர் இருக்கும், சரியா? சாரிடா, எஸ் XO டைப் அப்படின்னா இங்கே இல்லையா? ஸோ இப்போது எல்லா எக்ஸுமே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு எக்ஸ் மட்டும்தான் இருக்கும், இன்னொரு எக்ஸ் இருக்காது. ஸோ அதனால் வரக்கூடிய ஒரு கேரக்டர் XO அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ பேசிக்கலி இங்கே என்னென்னா, கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ்க்கு இருக்கக்கூடிய ஒரு செக்ஸ் கேரக்டர் இருக்காது, சரியா? எஸ், இங்கே வந்து XY இருக்கும். இங்கே யூஸ்வலி பாய்ஸுக்கு X அண்ட் Y இருக்குமா, அது கூட சேர்த்து இன்னொரு எக்ஸும் இருக்குது. ஸோ இந்த எக்ஸ் இருக்கிறதுனால வாட் வில் ஹேப்பன், அந்த பாய்க்கு நிறைய ஃபீமேல் கேரக்டர்ஸ் தான் வரும், சரியா? இப்போது பாய்க்கான கேரக்டருமே இருக்குது, ஃபீமேலுக்கான கேரக்டருமே ரெண்டுமே ஒரு பையனுக்கு இருக்கும்போது ஆப்வியஸ்லி அந்த பையன் வந்து ஸ்டெரைடாக தான் இருப்பான், அவனால் ரீப்ரொடக்ஷனில் இன்வால்வ் ஆக முடியாது, சரியா? இது ஒரு கண்டிஷன், இது பாய்ஸுக்கு வரக்கூடியது. ஸோ போத் மேல் அண்ட் ஃபீமேல் கேரக்டர்ஸ் வந்து அந்த பையனுக்கு இருக்கும். கிளியரா? ஸோ இந்த சைடு வாட் வில் ஹேப்பன் இஸ் XX அப்படிங்கிறது தான் யூஸ்வலி ஒரு கேர்ளுக்கு இருக்கக்கூடிய குரோமோசோம்ஸ். அதில் ஒரே ஒரு எக்ஸ் தான் இருக்கும், இன்னொரு எக்ஸ் இருக்காது. ஸோ ஆப்வியஸ்லி அவங்களும் ஸ்டெரைலாக தான் இருப்பாங்க. கிளியரா? ஸோ இது ஹியூமனில் வர ஒரு கண்டிஷன், ரெண்டு பேருமே வந்து ஸ்டெரைலாக இருப்பாங்க. இப்போது கீழே ஹனிபீஸ்க்கு என்ன கண்டிஷன் இருக்க போகுது? ஏற்கனவே நம்ம வந்து ஃபஸ்ட்டு சாப்டரில் 12th ஸ்டாண்டர்டில் படிச்சிருக்கோமா, ஜுவாலஜியில் பார்த்தெனோஜெனசிஸ் அண்ட் அனிமல்ஸ் அப்படின்னு படிச்சிருப்பீங்க. ஹனிபீஸில் யூஸ்வலி குவீன் பீ மட்டும்தான் டிப்ளாய்டாக இருக்கும் இல்லையா? ஸோ ஹனிபீஸில்
குவீன்ஸ் மட்டும்தான் டிப்ளாய்ட் கண்டிஷனில் இருக்கும். மற்றபடி எல்லா பீஸுமே வந்து ஹாப்ளாய்டாக தான் இருக்கும். ஒர்க்கர் பீஸ் எல்லாம் ஹாப்ளாய்டாக தான் இருக்கும். ஸோ இந்த குவீன் பீ மட்டும் ஏன் டிப்ளாய்டாக இருக்குன்னா, எப்பவும் போல் மேல் அண்ட் ஃபீமேல் கேமெட்ஸ் எல்லாம் ஃபியூஸ் ஆகி வரதுனால யூஷுவல் டிப்ளாய்ட் கண்டிஷன் அங்கே மெயின்டைன் ஆகும். சரியா? பட் இங்கே ஹாப்ளாய்டுங்கிறது ஏன் இங்கே இந்த மாதிரி இருக்குது? பிகாஸ் மேல் பீஸ் எல்லாமே வந்து ஃபர்டிலைசேஷனே நடக்காமல் ஒரு ஆர்கானிசமாக உருவாயிடுச்சு. ஒரே ஒரு கேமெட் தான் அங்கே இருந்தது. சரியா? ஃபர்டிலைசேஷன் நடக்கலை, டைரெக்டாக ஒரு அனிமலாகவே உருவாயிடுச்சு. ஸோ அதனால் மேலில் வந்து ஹாப்ளாய்ட் நம்பர் ஆஃப் குரோமோசோம்ஸ் தான் இருக்கும். இதை தான் வந்து பார்த்தெனோஜெனிசிஸ் இன் அனிமல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ வாட் இஸ் பார்த்தெனோஜெனிசிஸ்? எனக்கு வந்து சீட்லெஸ் ஃப்ரூட்ஸ்ன்னு நீ பாட்னியில் சொல்லுவேன். ஃப்ரூட்ஸில் எனக்கு சீட் இருக்கக்கூடாது. சீட் இருக்கக்கூடாதுன்னா ஃபர்டிலைசேஷன் அங்கே நடக்கக்கூடாது இல்லையா? அதே தான் இங்கேயும் ஃபர்டிலைசேஷன் நடக்காமல் ஒரே ஒரு கேமெட் இன்னொரு கேமெட் வந்து ஃபியூஸே ஆகாமல் ஒரு அனிமலாக வந்து உருவாகிறதா இங்கே ஒர்க்கர் பீஸ் மேல்ஸ் எல்லாமே வந்து ஹாப்ளாய்டாக இருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு எக்ஸாம்பிள். இது வந்து ஹனிபீயோட ஒரு எக்ஸாம்பிள். சரியா? அடுத்து இப்போ வந்து நம்ம ஹென்னெல்லாம் எடுத்துக்கோங்களேன். ஹென் பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கலாம்னா, யூஸ்வலி வந்து இப்போ கேர்ள்ஸ் பாய்ஸ் ஹியூமன் பீயிங்ஸ் எடுக்கும்போது பாய்ஸில் தான் வெரைட்டி ஆஃப் செக்ஸ் குரோமோசோம்ஸ் இருக்குது இல்லையா? பட் இந்த கோழியில் பார்த்தீங்கன்னா ஃபீமேலுக்கு தான் வந்து டிஃப்ரெண்ட் குரோமோசோம்ஸ் இருக்குது, மேலுக்கு சிமிலராக தான் இருக்கும். ஸோ மேலுக்கு சிமிலராக இருக்கிறது வந்து ZZ அப்படின்னு வச்சுட்டாங்க. ஹியூமன் பீயிங்ஸ்க்கு XX வச்சாங்க இல்லையா? அதுவே எங்கேயும் வச்சா நம்ம கன்ஃபியூஸ் ஆகிடுவோம். அதனால ZZன்னு வச்சுட்டாங்க. இந்த சைட் Wன்னு வச்சுட்டாங்க. ZW. மற்றபடி எல்லாமே ஒன்று தான்டா. நம்மளுக்கு எப்படி வந்து எக்ஸும் சேர்ந்தா கேர்ளாக இருக்கும், அந்த மாதிரி அவங்களுக்கு பாயாக இருக்கும். ZZ சேர்ந்தா பாயாக இருக்கும். நம்மளுக்கு அப்படியே ஆப்போசிட்டான கண்டிஷன். நம்ம வந்து ஃபீமேல் ஆர் ஹோமோ கேமெட்டிக், XX இருக்குது. அங்கே பாய்ஸ் ஆர் ஹோமோ கேமெட்டிக், ZZஆ இருக்கும். சரியா? அவ்வளோதான். ஓகே, எஸ், ஓகேப்பா. இது கிளியரா? அவ்வளோதாண்டா. இங்கே வந்து செக்ஸ் டிட்டர்மினேஷன் பொறுத்த வரைக்கும் எஸ் ஃபீமேல் ஹெட்ரோகேமெட்டிக் கண்டிஷன் வந்து நம்ம பார்க்க முடியும். இதை வந்து டைரெக்டாக ஹென் அப்படின்னு கேட்க மாட்டாங்க. கொஷனில் டொமஸ்டிக் ஃபவுல்ஸ் அப்படின்னு கேட்கலாம். ஃபவுல்னாலும் பேர்ட்ஸ் தான், டொமஸ்டிக் ஃபவுல்ஸ் அப்படின்னாலும் பேர்ட்ஸ் தான். அப்படியும் உங்களுக்கு கொஷின்ஸ் வரலாம். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இரு. ஓகேவா? ஸோ இப்போ செக்ஸ் டிட்டர்மினேஷன் இன் ஹியூமன்ஸ் வந்து நம்ம பார்த்தாச்சு, செக்ஸ் டிட்டர்மினேஷன் இன் ஹனிபீஸ் நம்ம பார்த்தாச்சு. ஸோ எஸ்டா அவ்வளோதான் பேசிக்கலி. எப்படி ஹியூமன் பீயிங்ஸ்க்கு வந்து பாய்ஸ்க்கு XY இருக்கோ அதே மாதிரி ஃப்ளைஸ்க்கும் வந்து பாய்ஸ்க்கு தான் XY கண்டிஷன், கேர்ள்ஸ்க்கு XX கண்டிஷன் தான். சேம் திங் தான். சரியா? அடுத்து இப்போது மியூட்டேஷன்னா என்ன? எனக்கு சடனாக நடக்கக்கூடிய ஒரு சேஞ்ச் இல்லையா? ஸோ இந்த மியூட்டேஷன் ஜெனட்டிக் டிஸார்டர்ஸ் பற்றி எல்லாமே படிப்போம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் வந்து நம்ம கொஷின்ஸை சால்வ் பண்ணிடலாம். மெண்டலிசம் கொஷின்ஸ் எல்லாமே பார்த்தோம் இல்லையா? இப்போது we'll enter into chromosomal basis of inheritance. Chromosomal theory of inheritance was proposed by, சொன்னேனா இந்த கொஷின் அப்படியே டைரக்டாக வரும்னு. Which is the right answer here? Chromosomal theory of inheritance was proposed by, very good, option A, Suchan and Boveri. Experimental verifications of chromosomal theory of inheritance was done by, எக்ஸ்பெரிமெண்ட்டாக யார் பண்ணாங்க? இதுவும் நான் சொன்னேன், லைன் பை லைனில் இருந்து தான் கேட்டிருக்காங்க. சூட்டன், போவெரி, மார்கன், மெண்டல். ஸோ எக்ஸ்பெரிமெண்டலாக யார் வந்து அதை ப்ரூவ் பண்ணாங்க? சூப்பர், ஸ்ரீஜா, யோகேஸ்வரி, வாசுதேவ கிருஷ்ணா. சூப்பர்டா. ஆப்ஷன் சி, மார்கன். கரெக்டான ஆன்சர் சொன்னால் உன்னோட நேமை நானே கால் அவுட் பண்ணுவேன். நான் உன்னோட பேரை கூப்பிடலன்னா நீ தப்பான ஆன்சர் சொல்கிறேன்னு அர்த்தம். சரியா? Crossing over takes place between which chromatids and in which stage of the cell cycle? ரொம்ப சிம்பிளான ஒரு ஆன்சர் இல்லையா? ஸோ இப்போ மியோசிஸில் we will have prophase, metaphase, anaphase and telophase.
இப்போ இந்த ப்ரோஃபேஸ் எகெயின் வந்து 5 ஸ்டேஜஸாக பிரியும். ஞாபகம் இருக்கா? லெப்டோடீன், ஜைகோடீன், பாக்கிட்டீன், டிப்ளோட்டின், டயாகைனசஸ் அப்படின்னு நான் 5ஆக பிரித்தேன். இதில் குரோமோசோமல் கிராசிங் ஓவர் எங்கே நடக்கும்? நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. ஜைகோடீனில் சினாப்ஸ் நடக்கும், இங்கே கிராசிங் ஓவர் நடக்கும் அண்ட் ரீகாம்பினேஷன் நடக்கும். ஸோ இங்கே கயாஸ்மேட்டா பிரேக் ஆகும். ஸோ இதெல்லாமே நம்ம பார்த்தோம் இல்லையா? அப்போ கிராசிங் ஓவர் எங்கே நடந்தது? ப்ரோஃபேஸ் 1ல் ஜைகோடீன்லையா பாக்கிட்டீன்லையா? அதை கரெக்டாக பாரு. அண்ட் ஹோமோலகஸ் குரோமோசோம்ஸா நான் ஹோமோலகஸ் குரோமோசோம்ஸா அதை பாரு. ஈஸியாக ஆன்சர் கிடைச்சிரும். எது கரெக்டான ஆன்சர்? ஆப்ஷன் பியா, ஹோமோலகஸ் குரோமோசோம்ஸ் ஆர் பாக்டீன் ஸ்டேஜா. சூப்பர் ஜனனி, ஏகே முஜு, விகாஸ் கரெக்டடா. ஸோ ஹோமோலகஸ் குரோமோசோம்ஸ்க்கு நடுவில் தான் அந்த கிராசிங் ஓவர் நடக்கும். ஏன்னா அம்மா கிட்டேருந்து ஒரு காப்பி ஆஃப் குரோமோசோம், அப்பா கிட்டேருந்து ஒரு காப்பி ஆஃப் குரோமோசோம் வந்திருக்கும். அந்த 2 காப்பீஸ்க்கு நடுவில் தான் எனக்கு கிராசிங் ஓவர் நடக்கும், விச் இஸ் கால்ட் ஆஸ் ஹோமோலகஸ் குரோமோசோம்ஸ். சரியா? அடுத்து, what map unit is adopted in the construction of genetic map? சென்டிமார்கனோட டெஃபினிஷன் கேட்குறாங்க பேசிக்கலி. சென்டிமார்கனோட டெஃபினிஷன் ஒரு குரோமோசோமில் ஒரு ஜீனும் இன்னொரு ஜீனும் எந்த அளவுக்கு டிஸ்டன்ஸில் இருக்கணும், ஸோ தட் எவ்வளோ கிராசிங் ஓவர் நடக்கும், எவ்வளோ % கிராசிங் ஓவர் நடக்கும். நல்லா பார்த்து ஆன்சர் சொல்லி பார்க்கலாம். ஸ்ரீஜா ஆப்ஷன் சி சொல்லியிருக்காங்க. பட் ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர், 1% கிராசிங் ஓவர். சரியா? இப்போ ஒரு குரோமோசோமில் ஒரு ஜீனும் இன்னொரு ஜீனும் எந்த அளவுக்கு டிஸ்டன்ஸில் இருக்குங்கிறத நம்ம கன்சிடர் பண்ண போகிறோம். அதுதான் சென்டிமார்கன். எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருந்தால் எனக்கு 1% கிராசிங் ஓவர் நடக்குமோ அந்த டிஸ்டன்ஸை நான் 1 சென்டிமார்கன்னு சொல்வேன். இது வந்து ஒரு யூனிட்பா. சரியா? எனக்கு 1% கிராசிங் ஓவர் நடக்கிற டிஸ்டன்ஸை நான் 1 சென்டிமார்கன்னு சொல்வேன். கிளியரா? ஓகேவா? Then the frequency of recombination between gene pairs on the same chromosome as a measure of distance between genes was explained by. ஸோ குரோமோசோமில் எந்த லொக்கேஷனில் இருக்குது அதுக்கும் ரீகாம்பினேஷனுக்கும் இருக்க அந்த ஒரு சம்பந்தத்தை யார் சொன்னாங்க? கிரிஹார் மெண்டலா, ஆல்ஃப்ரெடா, சூட்டன் பொவெரியா இல்லை மார்கனா? ஒரு குரோமோசோம்ஸில் ஜீன்ஸோட டிஸ்டன்ஸ்க்கும் அண்ட் அதோட ரீகாம்பினேஷனுக்கும் இருக்க ஒரு ரிலேஷன்ஷிப்பை யாரை சொன்னாங்க? சூட்டன் பொவெரியா, ஆல்ஃப்ரெட் தான் சொன்னார். சரியா? சூட்டன் பொவெரி கிடையாது. ஸோ ரீகாம்பினேஷன் டிஸ்டன்ஸ் அப்படின்னு வந்தாலே இட் இஸ் ஆல்ஃப்ரெட். சரியா? அடுத்து, in a test cross involving F1 dihybrid, more parental types of offspring were produced than the recombination type. This indicates. ஒன்றும் இல்லை, ஒரு ஃப்ளையில் நம்ம பார்த்தோம், ட்ரோசோஃபிலாவில் நிறைய பேரண்டல் கேரக்டர்ஸ் தான் கிடைச்சது, புது வெரைட்டிஸ் கிடைக்கல. ஏன் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ which is the right answer? Chromosomes failed to separate during meiosis. The 2 genes are linked and present on the same chromosome. Both of the characters are controlled by more than 1 gene. The 2 genes are located on 2 different chromosomes. Option B, அந்த 2 ஜீன்ஸும் லிங்க் ஆகிருக்கு, அதுதான் இம்பார்ட்டன்ட். ஆப்ஷன் சி எப்படி சொல்லுவேன்? அங்கே லிங்கேஜ் தானே பார்த்தோம். ஏன் அந்த எல்லோ கலரும் ஒயிட் கலர், எல்லோ பாடி கலரும் ஒயிட் ஐ கலரும் வந்து ஒன்றாவே ட்ராவல் ஆச்சு? பிகாஸ் அந்த 2 ஜீன்ஸுமே வந்து குரோமோசோமில் ரொம்ப பக்கத்தில் இருந்தது. ஸோ இது ரெண்டுமே லிங்கேஜ் ஆகிருக்கு. ஸோ 2 genes are linked. இதை பார்த்தோன்னே நீ செக் பண்ணிடலாம். And it is present in the same chromosome. அதுதான் கரெக்டான ஆன்சர். சரியா?
The mechanism that causes a gene to move from one linkage group to the another is called. So என்ன தெரியுமா, ஒரு குரோமோசோம்ல மியூட்டேஷன் நடக்கும்போது எனிதிங் மைட் ஹேப்பன், இன்வர்ஷன், டூப்ளிகேஷன், டிரான்ஸ்லோகேஷன், எது வேணா நடக்கலாம். இது படிக்காமே நீ ஆன்சர் சொல்லக்கூடியதான். மூவ் ஆகும்னு சொல்லியிருக்கான். அப்போ எது கரெக்டான ஆன்சரிங்க? குரோமோசோமில் ஒரு சின்ன பிட்டு ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு மூவ் ஆகுது. வெரி குட். 𝐂𝐞𝐚𝐽, யூசுப் அன்சாரி, ஹரிணி, வாசுதேவ கிருஷ்ணா, டிரான்ஸ்லோகேஷன் இஸ் த ரைட் ஆன்சர். அடுத்து, so which of the following statement is not true of the two genes that show 50% recombination frequency? Which is the right answer here? இங்க என்ன கேட்டிருக்காங்க, 50% recombination frequency எனக்கு வேணும்னா தப்பான ஸ்டேட்மெண்ட்டை நீ சூஸ் பண்ணணும். The genes may be on different chromosomes. The genes are tightly linked. The gene shows independent assortment. If the genes are present on the same chromosome, they undergo more than one crossing over in every meiosis. 50% recombination வேணும்னா அந்த ஜீன்ஸ் எங்க இருக்கணும், எப்படி இருக்கணும்? So the answer is genes are tightly linked தான் தப்பான ஆன்சர். டே நீங்கள் தப்பான ஸ்டேட்மெண்ட்டை சூஸ் பண்ணணும். சரியா? டைட்டாக லிங்காக இருந்தால் ரீகாம்பினேஷனோட பர்சன்டேஜ் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். ஆனால் இங்கே என்ன கேட்டிருக்கான், 50% ரீகாம்பினேஷன் நடக்கணும்னா கண்டிஷன் என்னவா இருக்கக்கூடாது, ராங்கான ஸ்டேட்மெண்ட் சூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கான். அப்போ இதுதானே கரெக்டான ஆன்சர். எப்படி ஆப்ஷன் டி வரும்? நீ சூஸ் பண்ண வேண்டியது கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் இல்லை, ராங் ஸ்டேட்மெண்ட். புரியுதா? இண்டிபெண்ட் அசார்ட்மெண்ட் நடந்தால் தான் ரீகாம்பினேஷன், புது புது வெரைட்டிஸ் வரும். டிஃப்ரெண்ட் குரோமோசோமில் நடந்தால் இன்னும் ரீகாம்பினேஷனோட ஃப்ரீக்வன்சி அதிகமாகும், பர்சன்டேஜ் அதிகமாகும். ஸோ ஆல் தீஸ் ஆர் த ரைட் ஆன்சர்ஸ். சரியா? ஜீன்ஸ் ஆர் டைட்லி லிங்க்டாக இருந்தால் 50% எல்லாம் பாசிபிளே கிடையாது. உனக்கு தெரியாத ஒரு விஷயத்தை சூஸ் பண்ணாது, தெரிஞ்ச விஷயத்தை கூட கம்பேர் பண்ணணும்னு நான் சொன்னேன்னா, இது தெரியும்ல நம்மளுக்கு. டைட்டாக லிங்காக இருந்தால் நம்ம எவ்வளோ பார்த்தோம், 1.3% தான் ரீகாம்பினன்ட் பார்த்தோம் இல்லையா? நம்மளுக்கு தெரிஞ்ச எக்ஸாம்பிள் வச்சே சொல்லு. அப்போ பர்சன்டேஜ் கம்மியாக இருக்கான். இங்கே எவ்வளோ பர்சன்ட் கேட்குறான்? 50% கேட்குறான். அப்போ இதுவா கரெக்டான ஆன்சரு? இது தப்பான ஸ்டேட்மெண்ட் தானே. அப்போ இதுதானே நீ சூஸ் பண்ணணும். வைஸாக திங்க் பண்ணு, தெரியாத ஆப்ஷனை சூஸ் பண்ணாத. உனக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயத்துலேருந்து தான் கொஷின் வந்திருக்கும். சரியா? இதில் என்ன கரெக்டான ஆன்சர்? XX-XO method of sex determination, XX-XY method of sex determination, karyotype 45, ZW-ZZ method of sex determination. இங்க தெரிஞ்ச விஷயத்தை கூட கம்பேர் பண்ணு. XX-XYனா ஹியூமன் பீயிங்ஸில் இருக்க மாதிரி தான், விச் இஸ் ஃபீமேல் வந்து ஹோமோகேமெட்ரியாக இருக்கும். அப்போ 2க்கு 4 எங்கே வந்திருக்கு? ஆல்மோஸ்ட் 3 ஆப்ஷனில் வந்திருக்கு. வேறு என்ன சொல்லலாம்? இந்த ZW-ZZ எங்கே பார்த்தோம்? ஃபீமேல் ஹெட்ரோகேமெட்ரியில். அப்போ 4க்கு 2. ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். கெஸ் பண்ணியாச்சு, அவ்வளோதான். ஸோ இப்படி ஆன்சர் பண்ணி பழகு. எல்லாத்தையும் மேட்ச் பண்ணணும்னு நினைக்காத. ஏதோ ஒன்று கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், இல்லை ஏதோ ஒரு 2 தான் உனக்கு தெரிஞ்சதாகவே இருக்கும், அதை வச்சு மேட்ச் பண்ணு. சரியா? எஸ் ஸ்ரீஜா, கரெக்ட். அடுத்த கொஸ்டின் போகலாமா? செலக்ட் த இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். தப்பான ஸ்டேட்மெண்ட் சூஸ் பண்ணணும், கரெக்டான சூஸ் பண்ணாத. பார்த்து சொல்லி பார்க்கலாம். தப்பான ஸ்டேட்மெண்ட் சூஸ் பண்ணணும் பசங்களா. Which is the right answer? தப்பான ஸ்டேட்மெண்ட் ஆப்ஷன் சியா? ஏன், என்ன பிரச்சனை ஆப்ஷன் சில? ஆப்ஷன் சியில் என்ன பிரச்சனை? அது கரெக்டாக தானே இருக்கு. எல்லாரும் கொட்டு வாங்க போகிறேன்ட்ட.
நான் இதை சொல்லியே சொன்னேனா, இந்த வேர்டை சொன்னேனா இல்லையா கிளாஸில்? ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் இந்த வேர்டை எழுதி போட்டு இப்படி கேட்பாங்கடான்னு நான் சொன்னேன். ஸ்டில் ஏன் இங்கே தப்பு பண்ணுறேன்? டொமஸ்டிகேட்டட் ஃபவுல்ஸ், அதாவது ஹென்ஸில் நம்ம என்ன பார்த்தோம்? செக்ஸ் ஆஃப் ப்ரோஜனி யாரை டிபெண்ட் பண்ணியிருக்கோம்? டைப் ஆஃப் ஸ்பெர்மை டிபெண்ட் பண்ணியிருக்குமா? அங்கே வந்து ஃபீமேல் தான் ஹெட்ரோகேமெட்டிக்காக இருந்தது. அப்போ எந்த எக்கு வந்து ஃபியூஸ் ஆகுதோ அந்த எக்கை டிபெண்ட் பண்ணி தானே இருக்கும். இது தானே அப்போ தப்பான ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது. ஏன் எல்லாரும் ஆப்ஷன் சி சொல்கிற? ஆப்ஷன் சி இஸ் ஆக்சுவலி ரைட். நீ இதை தப்புன்னு நினச்சிட்டு இருக்கியா? ஹியூமன் மேல்ஸ் ஹாவ் ஒன் ஆஃப் தேர் செக்ஸ் குரோமோசோம் மச் ஷார்ட்டர் தேன் தி அதர். இருக்கா? என்னது? XY தான் மேலுக்கு இருக்கும். எக்ஸோட சைஸ் லார்ஜ், ஒய்யோட சைஸ் ஸ்மாலு. இது நார்மல். இதுவே தெரியாமல் தான் இருக்கீங்களா இவ்வளோ நாளா? திஸ் இஸ் த ரைட் ஸ்டேட்மெண்ட். Y குரோமோசோமோட சைஸ் கம்மி எக்ஸை கம்பேர் பண்ணும்போது. புரியுதா? அண்ட் ரிசர்ச்சர்ஸ் ஹேவ் ஷோன் தட் இப்போ ஒய்யோட சைஸ் இன்னுமே கம்மியாகிட்டே வருது. அண்ட் அந்த ஒயில் எவ்வளோ எக்ஸ்பிரஸபிள் ஜீன்ஸ் இருக்கோ அந்த ஜீன்ஸோட கவுண்ட்டும் கம்மியாகிட்டே வருது. ஸோ ஒரு காலத்தில் பார்த்தா அப்புறம் எல்லாருமே பொண்ணுங்களாக தான் இருப்பாங்க, பசங்களே இருக்க மாட்டாங்க. Y குரோமோசோம் இஸ் இப்போ அழிஞ்சிட்டு வருது, சைஸ் இன்னுமே கம்மியாகிட்டு வருது. ஸோ திஸ் இஸ் த ரைட் ஆன்சர். சரியா? விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் பேர்ஸ் இஸ் ராங்லி மேட்ச்ட்? தப்பாக மேட்ச் ஆன பேரை நீ கண்டுபிடிக்கணும். சரியான ஆன்சர் கேட்குறாங்களா தப்பான ஆன்சர் கேட்குறாங்களான்னு பார்த்துட்டு ஆன்சர் பண்ணு. நீ தப்பான மேட்சை கண்டுபிடிக்கணும். யூ ஷுட் செலக்ட் த ராங் மேட்ச். ஆப்ஷன் சியா? சூப்பர். ஸோ ஸ்டார்ட் சிந்தசிஸ் அண்ட் P வந்து மல்டிபிள் அலீல்ஸ் எல்லாம் இல்லை. ஒன்று கேபிட்டல் B, ஒன்று ஸ்மால் b. எப்பவும் போல் 2 அலீல் தான், மல்டிபிள் அலீல்ஸ் எல்லாம் கிடையாது. ஓகே, மியூட்டேஷன் ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுறியா? Nowadays it is possible to detect mutated gene causing cancer by allowing radioactive probe to hybridize its complementary DNA in a clone of cells followed by its detection using autoradiography. ஏன் மியூட்டேஷன்ஸை டிடெக்ட் பண்ணுறதுக்காக ஆட்டோ ரேடியோகிராஃபியை நம்ம யூஸ் பண்ணுறோம்? என்ன ரீசனாக இருக்கும்? மியூட்டேஷன்ஸை கண்டுபிடிக்க ஏன் ஆட்டோ ரேடியோகிராஃபியை யூஸ் பண்ணுறோம்? Mutated gene does not appear on photographic film as the probe has complementarity with it. So மேலே இருக்கிறது தான் கரெக்டான ஆன்சர். சரியா? இட் ஹாஸ் நோ காம்ப்ளிமெண்டாரிட்டி. அதை கன்ஃபியூஸ் பண்ணிக்காத. காம்ப்ளிமெண்டாரிட்டி இருக்கா இல்லையாங்கிறது தான் கன்ஃபியூஷனே, இல்லையா? ஸோ ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். அடுத்து, அண்டர் விச் ஆஃப் த ஃபாலோயிங் கண்டிஷன்ஸ் வில் தேர் பி நோ சேஞ்ச் இன் த ரீடிங் ஃப்ரேம் ஆஃப் following mRNA? ஸோ இங்கே என்ன சேஞ்ச் நடந்தால் ரீடிங் ஃப்ரேம் மாறாதுன்னு கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ மேபி நான் அந்த கொஷினை வந்து இங்கே எழுதி போட்டுருவா. AACA GGUG GGUG CUAUU AACAG CGGUG CUAUU. கரெக்டாக இருக்கு. இப்போ சொல்லு பார்க்கலாம். இது வந்து mRNAவோட சீக்வன்ஸ். இதில் எந்த ஒரு விஷயம் நடந்தால் பெருசாக எனக்கு எந்த பிரச்சனையும் வராது. Deletion of G from 5th position, insertion of A and G at 4th and 5th position respectively, deletion of GGU from 7th, 8th and 9th position, insertion of G at the 5th position. என்ன பண்ணால் எனக்கு இதில் எந்த பிரச்சனையுமே வராது? ஆப்ஷன் டியா?
பார்க்கலாமா எது கரெக்டான ஆன்சர்னு? ஆப்ஷன் சி ஸ்ரீஜா அண்ட் 𝐴𝒂𝒐𝒍𝒐𝒓𝒆 தான் கரெக்டாக சொல்லியிருக்காங்க. ஸோ 7th 8th and 9th பொசிஷனில் இருக்க 𝑔𝐺Uவை எடுத்தால் எனக்கு பெருசாக பிரச்சனை இருக்காது. 1 2 3 4 5 6 7 8 9ல் இருக்க 𝑔𝐺Uவை ரிமூவ் பண்ணால் பிரச்சனை இருக்காது. ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய கொஷின்ஸ் இருக்குது. Genetic disorders based பண்ண questions பார்க்கலாமா? In a cross between a male and female, both heterozygous for sickle cell anemia gene, what percentage of the progeny will be deceased? இப்போ மேல் ஃபீமேல் ரெண்டு பேருமே வந்து கேரியர்ஸாக இருக்காங்க, சரியா? ஹெட்ரோசைக்கஸ் கேரியர்ஸாக இருக்காங்க. அப்போ வரக்கூடிய குழந்தைக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் டிசீஸ் இருக்கிறதா நம்ம சொல்லலாம்? எஸ், ஆப்ஷன் சி யூசுஃப். வெரி குட். The best example for pleiotropy, நம்ம ஏற்கனவே படித்த ஒரு விஷயம்தான். ப்ளியோட்ரோபியோட எக்ஸாம்பிள் ஸ்கின் கலர், ஃபினைல் கீட்டோனியூரியா, கலர் பிளைண்ட்னஸ், ஏபிஓ பிளட் குரூப். ஏதோ ஒரு எக்ஸாம்பிளாக சொல்ல முடியும். எக்ஸாம்பிள் ஃபார் ப்ளியோட்ரோபி. அடி வாங்க போற ஸ்ரீஜா, கரெக்டா? அது ப்ளியோட்ரோபினா ஒரே ஒரு ஜீன் நிறைய கேரக்டர்ஸை கண்ட்ரோல் பண்ணும். ஒழுங்காக படித்து பார்த்தா ஆன்சர் சொல்லிடு, இல்லை எல்லாரும் கொட்டு வாங்க போகிறேன் என்கிட்ட. தனசேகரன் மட்டும்தான் கரெக்டான ஆன்சர் சொல்லியிருக்காங்க. ஹரிணி, வாசுதேவ கிருஷ்ணா, சூப்பர். இட் இஸ் ஃபினைல் கீட்டோனியூரியா. இங்கே எனக்கு ஃபினைல் அலானைன் ஹைட்ரோலேசஸ் அப்படிங்கிற என்சைம் ப்ரொடியூஸ் பண்ணுற ஜீனில் மியூட்டேஷன் இருக்குது. ஸோ மென்டல் ரிட்டார்டேஷன், ஸ்கின் பிக்மெண்ட்டு, லாஸ் ஆஃப் ஹேர் இதெல்லாமே இருக்கும். ஒரு ஜீன் நிறைய கேரக்டர்ஸை கண்ட்ரோல் பண்ணுது, அதுதான் ப்ளியோட்ரோபி. தயவு செஞ்சு கொஞ்சம் கிளியராக இரு. ஸ்கின் கலர் அப்படிங்கிறது பாலிஜெனிக் இன்ஹெரிட்டன்ஸ், அது வேற. இது அப்படியே ஆப்போசிட்டான கண்டிஷன். திஸ் இஸ் பாலிஜெனிக் இன்ஹெரிட்டன்ஸ். புரியுதா? டோன்ட் கன்ஃபியூஸ். ஸோ இங்கே மேட்ச் பண்ணலாமா? ஃபினைல் கீட்டோனியூரியா, சிக்கல் செல் அனீமியா, தாலசீமியா, ஹீமோஃபிலியாலாம் ஒரு கண்டிஷனில் இருக்குது. இன்னொரு காலமில் நீங்கள் மேட்ச் பண்ணணும். Yes. Which is a correct match? எல்லாத்தையுமே மேட்ச் பண்ணாத, எது கரெக்டான மேட்ச்னு சொல்லு. ஹீமோஃபிலியா தான் தப்பாக இருக்கா? நோ, சிக்கல் செல் அனீமியா, ஆட்டோசோமல் ரெசசிவ் ட்ரைட், குரோமோசோமல் 1, இதுதான் கரெக்டான மேட்சாக இருக்குது. In which genetic condition each cell in the affected person has 3 sex chromosome XXY. ஸோ இப்போது நம்மளோட எல்லா குரோமோசோம்ஸ்லையுமே 2 செட் தான் இருக்குது இல்லையா? ஆனால் எந்த கண்டிஷனில் எனக்கு வந்து 3 செட்டாக இருக்கும்? In each cell of affected person has 3 sex chromosomes XXY. செக்ஸ் குரோமோசோம்ஸ் மட்டுமே எனக்கு 3 இருக்கும். Klinefelter's syndrome. Super. Genetic disorder in which an individual has an overall masculine development and it is sterile. So male la எனக்கு ஆம்பளை மாதிரி இருப்பாங்க, பட் ஆல்சோ ஸ்டெரைல். ஏன்னா ஃபீமேல் கேரக்டர்ஸும் இங்கே வந்து மிங்கிள் ஆகிருக்கும். விச் இஸ் த ரைட் ஆன்சர்? டர்னர் சிண்ட்ரோம் கிடையாதுடா, கிளைன்ஃபெல்டர் சிண்ட்ரோம். சேம் தான். நீ முன்னாடி கொஷனுக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணுற, ஏன் பின்னாடி ஆன்சர் பண்ணல? மேலோட கேரக்டர்ஸும் இங்கே இருக்குது, பிகாஸ் ஒய் குரோமோசோம் இருக்குது, கூடவே சேர்த்து எக்ஸ் குரோமோசோமும் இருக்குது. ஸோ அதனால தான் இந்த கண்டிஷனே வந்திருக்கு. சரியா? ஸோ ஃபீமேலுக்கு இருக்க மாதிரி பிரெஸ்ட் டெவலப் ஆகிறது, அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் எல்லாம் எக்ஸ்ட்ரா எக்ஸ் குரோமோசோம் இருக்கிறதுனால தான் வருது. ஸோ பாய்ஷ் கேரக்டரும் இருக்கும், கேர்ளிஷ் கேரக்டரும் இருக்கும். இதுதானே கிளைன்ஃபெல்டர் சிண்ட்ரோம்னு முன்னாடி கொஷனில் சொன்னேன். ஏன் இப்போ தப்பு பண்ணுற? அது எப்படி எனக்கு புரியல. உனக்கு ஆன்சர் தெரிஞ்சிருக்கு, கரெக்டான ஆன்சரை முன்னாடி கொஷனில் சொல்கிறேன். அப்போ அதோட சிம்டம்ஸை நீ தெளிவாக படிக்கல.
கரெக்டா? சிம்டம்ஸ் கொடுத்து கேட்டால் உன்னால் ஆன்சர் பண்ண முடியல. கேர்ஃபுல்லாக இரு. Thalassemia and sickle cell anemia are caused due to a problem in globulin molecule synthesis. Select the correct statement. கரெக்டான ஸ்டேட்மெண்ட்டை சூஸ் பண்ணணும். ஹாய் லலித் கிஷோர். ஸோ thalassemia and sickle cell anemia வந்து எதனால் வருது? ஒரு குளோபுலன் மாலிக்யூல் சிந்தசிஸில் ஏதோ ஒரு பிரச்சனை அதனால் வருது. ஸோ இதை பேஸ் பண்ண கரெக்டான ஸ்டேட்மெண்ட் இது. ஆப்ஷன் டியா? ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ thalassemia தான் அந்த ப்ரோட்டீன்ஸ் கம்மியாக செக்ரீட் ஆகிறதுனால வருது. இட் இஸ் டியூ டு த லெஸ் சிந்தசிஸ் ஆஃப் globulin molecule. சரியா? ஓகேடா. ஸோ ஐ ஹோப் ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு 90-95% இந்த கான்செப்ட் வந்து கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன் இல்லையா? ஸோ இன்னுமே நீங்கள் இந்த செக்ஷுவல் டிசார்டர்ஸ், குரோமோசோமல் டிசார்டர்ஸ்லாம் உங்களுக்கு தெரியுது. பட் இன்னும் கிளியராக படிங்க. எந்த குரோமோசோமில் பிரச்சனை, அதனால் என்ன சிம்டம்ஸ் வரும், அதோட பேர் என்ன, இதை தெளிவாக ஒரு டேப்லேஷன் போட்டு படி. தயவு செஞ்சு கன்ஃபியூஸ் பண்ணாது. ஏன்னா சிம்டம்ஸ் வச்சு கேட்டால் உனக்கு பதில் தெரியலை, டைரக்ட் கொஷின் கேட்டால் பதில் தெரியுது, சிம்டம்ஸ் வச்சு கேட்டால் தெரியல. கண்டிப்பாக அப்படியும் கொஷின்ஸ் வரும். ஸோ வெரி கேர்ஃபுல்லாக நீங்கள் ஆன்சர் பண்ணணும். தெரியலன்னா தயவு செஞ்சு ஆன்சர் பண்ணாது, குளறுபடி பண்ணி வைக்காது. சரியா? ஓகே. ஸோ யாரெல்லாம் இன்னும் இந்த லைவ் செஷனை லைக் பண்ணாமல் இருக்கியோ ஒழுங்காக லைக் பண்ணிவிடு அண்ட் போய் ரெஸ்ட் எடுங்க. சரியா? பாய் எவ்ரிவன்.